கண்ணியமிக்க மேலான பெரியார்களே, சகோதரர்களே, தாவத்துடைய இந்த பொறுப்பை இந்த உம்மத்தினர்களுக்கு கொடுத்திருக்கிறார். இந்த உம்மத்திலே ஆண்களும் இருக்கிறார்கள், பெண்களும் இருக்கிறார்கள். ஆண்கள் பெண்கள் இரண்டு பேர் சேர்ந்து இந்த தாவத்துடைய பணியில், தாவத்துடைய உழைப்பில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நாயிபாக இருக்கிறார்கள், பிரதிநிதியாக இருக்கிறார்கள். அல்லாஹ் ரப்பல் இஸ்ஸத் இந்த தாவத்துடைய பணியில், தாவத்துடைய உழைப்பில் பெண்களுக்கு எவ்வளவு முக்கியத்துவம், எவ்வளவு பெரிய பங்கு இருக்கிறது என்பதை காட்டுவதற்காக வேண்டி விசேஷமாக குர்ஆனில் ஒரு ஆயத்தில் ரொம்ப தெள்ள தெளிவாக குறிப்பிட்டது சொல்லியிருக்கிறார். மூமினான ஆண்கள், மூமினான பெண்கள் ஒருவருக்கு ஒருவர் சகோதரர்களாக இருக்கிறார். ஒருவர் இன்னொருத்தருக்கு ஒத்துழைக்கக்கூடியவர்களாக இருக்கிறார் என்பதா சொல்லிவிட்டு அவர்களுடைய ஈமானுக்கு அடுத்தபட்சமான முக்கியமான தன்மை, முக்கியமான பொறுப்பை அல்லாஹ் தஆலா கூறும் பொழுது, இந்த மூமினான ஆண்கள், இந்த மூமினான பெண்கள் நன்மை ஏவக்கூடியவர்களாக இருக்கிறாங்க, தீமை விட்டு தடுக்கக்கூடியவர்களாக இருக்கிறாங்க என்பதாக அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே ரொம்ப தெளிவாக எடுத்து காட்டியிருக்கிறார். ஆண்களுக்கு என்ன பொறுப்போ அதே பொறுப்பு பெண்களுக்கு. இவர்களுக்கு பொறுப்பு அம்ரு பில் மஅரூஃப் நஹி அனில் முன்கர், பெண்களுக்கு பொறுப்பு அம்ரு பில் மஅரூஃப் நஹி அனில் முன்கர். இதனாலதான் இமாம் கஸ்ஸாலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க சொல்றாங்க, அல்லதி ஹஜரல் அம்ர பில் மஅரூஃப் ஹாரிஜ் அன் ஹாஉலாஇல் முஃமினீன் அல் காமிலீன். யார் இந்த அம்ரு பில் மஅரூஃபை, நஹி அனில் முன்கரை, நன்மை ஏவுவது தீமை விட்டு தடுப்பதை, இந்த உயர்ந்த பணியை, இந்த பொறுப்பை விட்டு விடுவார்களோ அவர்கள் பரிபூர்ணமான மூமினீன்களின் ஜமாத்தை விட்டு வெளியாகி விடுவார்கள். அவங்க பரிபூர்ணமான மூமின்களில் கட்டப்பட மாட்டார்கள். பரிபூர்ணமான மூமின்களாக மாறணும். அது ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, அதுக்கு அடிப்படை நிபந்தனை நன்மை ஏவது, தீமை விட்டு தடுப்பது. எந்த அளவுக்கு ஒரு மூமின் தன்னுடைய ஈமானுடைய உயர்ந்த தரத்தில் ஈமானை பரிபூர்ணமாக்குவதில் அம்ரு பில் மஅரூஃப் நஹி அனில் முன்கரை ஏவது, அம்ரு பில் மஅரூஃப் நஹி அனில் முன்கர், இந்த கடமையை பூர்த்தி செய்வது அவசியமாக இருந்து கொண்டிருக்கிறது. இந்த கடமையை பூர்த்தி செய்யாம, இந்த பொறுப்பை நிறைவேற்றாம ஒருவர் பரிபூர்ணமான ஈமானை எட்ட முடியாதோ அதே போன்று இந்த பொறுப்பை, இந்த கடமையை பூர்த்தி செய்யாமல் ஒரு பெண்மணியும், ஒரு மூமினான பெண்மணி பரிபூர்ணமான ஈமானை எட்ட முடியாது. ரெண்டு பேருக்கும் ஒரே அளவு. ஆனா ஹதீஸ்ல ரொம்ப தெளிவாக வருகிறது, பாவத்தை பார்த்ததுக்கு பிறகு அல்லது பாவத்தை பற்றி கேள்விப்பட்டதுக்கு பிறகு, இப்ப ஒரு மூமினுக்கு அந்த ஈமானின் காரணமாக 3 அடிப்படையான தரத்தில் இந்த பொறுப்பை நிறைவேற்றுவது அவசியமாக இருந்து கொண்டிருக்கு. ஒன்றாவது அந்த பாவத்தை பார்த்து அல்லது கேள்விப்பட்டு அதை கையால தடுப்பதாகும். அது இயலவில்லை என்று சொன்னால் நாவான தடுப்பது. இல்லாத பட்சத்தில் உள்ளத்தால் அது பாவம் என்பதாக கருதி அல்லாஹ்விடத்துல மன்றாடி அழுது தொழுது துஆக்களை கேட்டு உள்ளத்துடைய சக்திகளை பயன்படுத்தி அந்த பாவத்தை நீக்குவதற்கு முயற்சி. 3வது பட்சம். இதுக்கு பிறகு ஈமானுடைய தரம் இல்லை. அப்போ ஒரு மூமினான ஆண், ஒரு மூமினான பெண்ணுடைய ஈமானுடைய தரம் உயர்வது, அது எந்த தரத்தில் இருக்கிறது என்பது தெரிந்து கொள்வது இந்த தாவத்துடைய அம்ரு பில் மஅரூஃப் நஹி அனில் முன்கர் என்ற அந்த பொறுப்பின் அடிப்படையில் தான் தெரிய வரும். அதனால 2 சாராருக்கும் இந்த பொறுப்பை அல்லாஹ் தான் கொடுத்திருக்கிறான். எந்த சக்தியும் இந்த உம்மத்தை விட்டு பெண்களை எப்படி ஒதுக்க முடியாதோ, அதே போன்று தனியாக்க முடியாதோ, அதே போன்று இந்த தாவத்துடைய பணி, தாவத்துடைய உழைப்பில், இந்த பொறுப்பிலும் இந்த பெண்களை ஆணை விட்டு தனியாக்க முடியாது. அதனால்தான் இமாம் குர்துபி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் சொல்றார்கள், ஈமானுக்கும் நிஃபாகுக்கும் மத்தியில் வித்தியாசத்தை ஏற்படுத்தக்கூடிய அடிப்படையான அம்சமே அம்ர் பில் மஅரூஃப் நஹி அனில் முன்கராக இருந்து. ஈமானுக்கும் நயவஞ்சாத்தனத்திற்கும் மத்தியிலே வித்தியாசத்தை ஏற்படுத்தக்கூடிய அடிப்படையான அமல், அம்சம், தன்மை இது அம்ர் பில் மஅரூஃப் நஹி அனில் முன்கராக இருந்து கொண்டது. அதுதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தாவத்திலும், தாவத்துடைய அத்தனை அமல்களிலும், எல்லா விதமான பொறுப்புகளிலும்
பெண்களை ஆண்களோட சேர்த்து வைத்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உழைப்புடைய ஒரு அமைப்பை எங்களுக்கு ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உழைப்புடைய அமைப்பு என்பதா நான் சொல்றோமே, அந்த உழைப்புடைய அமைப்பில் ஆண்களுக்கு மட்டும் பங்கு கிடையாது. ஆண்கள் பெண்கள் இரண்டு சாராரும் பரிபூர்ணமான முறையில் அதிலே பங்கெடுத்திருக்கிறார்கள். ஏனென்று சொன்னால் ரெண்டு பேருக்கும் அந்த பங்கு கொடுக்கப்பட்டிருக்கு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தன்னுடைய 23 வருட காலத்தில் இதை செயல்பூர்வமா எங்களுக்கு காட்டி கொடுத்திருக்கிறார்கள். நானதான் இந்த காலத்துல ஆண்களுடைய உழைப்பு அவசியம் ரொம்ப முக்கியமானது, பெண்களுடைய உழைப்பை அந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுக்காம இருக்கக்கூடியவர்கள் நானும் தான். குர்ஆன்ல ஹதீஸ்ல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய வாழ்க்கை வரலாறு எடுத்து பார்த்தோம்னு சொன்னா இந்த தீனுடைய உழைப்பிலே அல்லாஹ் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பெண்களுடைய வாழ்க்கை, அவங்களுடைய பொருள், அவங்களுடைய எல்லா விதமான சக்திகளை பரிபூர்ணமான முறையில் பயன்படுத்தி இருக்கிறார். மேலான பெரியார்களே சோதரர்களே, இந்த பெண்களுடைய தர்பியத்திற்காக வேண்டி வீட்டில் இருக்கக்கூடிய ஆண்கள் பெண்கள் பெரியவர்கள் அனைவர்களுடைய தர்பியத்திற்காக வேண்டி அல்லாஹ்வினால் கொடுக்கப்பட்ட முக்கியமான அமல்கள் தான் இந்த குர்ஆன் ஹதீஸுடைய ஹல்காவாக இருந்து கொண்டிருக்கு. அல்லாஹ் தஆலா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பெண்மணிகளுக்கு உம்மஹாத்துல் முஃமினீன்களுக்கு கொடுத்த கட்டளைகளில் முக்கியமான ஒரு கட்டளை வذكرن ما يتلى في بيوتكن من آيات الله والحكمة. உங்களை வீட்டில் இருந்து கொண்டு இந்த குர்ஆனையும் அதே போன்ற ஹிக்மத் என்ற அந்த ஹதீஸ்களையும் நீங்க அதிகமாக பிரஸ்தாபித்துக் கொண்டிருக்கீங்க, இதை நீங்க படித்துக் கொண்டிருக்கீங்க, மற்றவர்களுக்கு கற்றுக் கொடுத்துக் கொண்டிருக்கீங்க. வذكرنக்கு ஒரு அர்த்தம் வذكرن என்பதா எழுதப்பட்டிருக்கு. நீங்களும் அதை நல்ல முறையில் நினைவு கூறுங்க, மற்றவர்களுக்கும் அதை எத்தி வை. முஃபஸ்ஸிரீன்கள் எழுதுறாங்க, எப்படி பர்தாவுடைய கட்டளை, தொழுகையுடைய கட்டளை, ஜகாத்துடைய கட்டளை இது உம்மஹாத்துல் முஃமினீனுடன் சார்ந்தது கிடையாது, அவங்களுடன் குறிப்பிடப்பட்டது கிடையாது, அவங்களுக்கு ஹாஸானது கிடையாதோ அதே போன்று இந்த குர்ஆனுடைய ஹல்கா ஹதீஸுடைய ஹல்கா இதுவும் சஹாபா பெருமக்கள் அதே போன்று உம்மஹாத்துல் முஃமினீன்கள் அதே போன்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துடன் சார்ந்தது கிடையாது, குறிப்பிடப்பட்டது கிடையாது, ஆசானது கிடையாது. மாறாக இந்த உம்மத்தில் இருக்கக்கூடிய எல்லா விதமான சாரார்கள் எல்லா காலத்துல வாழக்கூடிய இந்த உம்மத்தினர்களுக்கு இந்த கட்டளை பொதுவானதாக இருந்து கொண்டது. யார் எந்த காலத்துல வாழ்ந்தாலும் சரி அல்லாஹ்வுடைய கட்டளை என்பதா நினைச்சு அவர் தன்னுடைய வீட்டில் குர்ஆனுடைய ஹதீஸுடைய ஹல்காவை அமைப்பது அவருடைய பொறுப்பாக இருந்து கொண்டது. இந்த யகீனுடன் நாம் எங்களுடைய வீடுகளிலும் முஸ்லிமான எல்லோருடைய வீடுகளிலும் குர்ஆன் ஹதீஸுடைய ஹல்காவை உருவாக்குறது, அதை ஹயாத்தாக்குறது எங்களுடைய முக்கியமான வேலையுடைய நோக்கமாக இருந்து கொண்டிருக்கு. இது அல்லாஹ்வுடைய அம்ர், அல்லாஹ்வுடைய கட்டளை. இது யாரோ ஒருத்தர் சொன்னாரு, அவருடைய அனுபவத்தின் காரணமாகவோ அவருடைய சொல்லின் காரணமாகவோ இந்த குர்ஆன் ஹதீஸுடைய ஹல்காவை அமைப்பது கிடையாது. இதனுடைய அடிப்படை அஸ்திவாரமே இது குர்ஆனுடைய அத்தியாயமாக இருந்து கொண்டிருக்குது, அல்லாஹ்வுடைய கட்டளையா இருக்கு. وَذْكُرْنَ مَا يُتْلَى فِي بُيُوتِكُنَّ مِنْ آيَاتِ اللَّهِ وَالْحِكْمَةِ. அல்லாஹ் தஆலா இந்த எல்லா அமல்களையும் இந்த கட்டளைகளையும் பூர்த்தி செய்வதன் காரணமா எங்களுக்கும் கியாமத் நாள் வரக்கூடிய ஒவ்வொருவருக்கும் வாக்களித்த விஷயம் என்னவென்று சொன்னால், உங்களுடைய உள்ளத்திலே உங்களுடைய வாழ்க்கையில பாவங்கள், அந்த பாவத்துடைய எத்தனை அசராத்துகள் இருக்குதோ, எதை ரிஜ்ஸ் என்பதா சொல்லப்படும், குர்ஆனுடைய வார்த்தையில ரிஜ்ஸ் என்பதா சொல்லப்படும், அத்தனை விதமான பாவத்துடைய அசராத்துகளை உங்களை விட்டு விலக்கி தூரமாக்கி உங்களை பரிபூர்ணமான முறையில் நாம் பரிசுத்தப்படுத்தி விடுவோம் என்பதை அல்லாஹ் தஆலா வாக்களிக்கிறார். இன்னமா யுரீதுல்லாஹ் லியுذிப அன்கும் الرجس اهل البيت ويطهركم تطهيرا. அல்லாஹ்வினால் கொடுக்கப்பட்ட அமல், அப்புறம் அல்லாஹ்வினால் வாக்களிக்கப்பட்ட இந்த விஷயங்கள் எந்த அளவுக்கு உறுதிப்பாடு உள்ளதா இருக்கும், எந்த அளவுக்கு வலுவான விஷயமா இருக்கும் நீங்க நினைச்சு பாருங்க. ஒரு ஃபேமிலி டாக்டர் இருக்கிறார், அவர் சொல்றாரு இந்த மருந்து சாப்பிடுங்க, நான் கேரண்டி கொடுக்கிறேன், ஒண்ணுமே ஆகாது, முழுமையா சரியாயிருவீங்க. எந்த அளவுக்கு நம்பிக்கையோடு அவர் அந்த மருந்தை போடுவார், சாப்பிடுவார். அல்லாஹ்வே இந்த உம்மத்துக்கு தன் சார்பாக குறிப்பிட்ட ஒரு அமலை கொடுத்து இந்த அமல் செய்தால் உங்களுடைய உள்ளத்துல வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அத்தனை விதமான பாவத்துடைய அசராத்துகளை வெளியாக்கி உங்களை பரிசுத்தப்படுத்தி விடுவோம் என்பதை அல்லாஹ்வை வாக்களிக்கும் பொழுது இதை விட மேலான அமல் எங்களுடைய தர்பியத்துக்காக வேண்டி, எங்களுடைய தஸ்கியாக்காக வேண்டி என்னவா இருக்க முடியும் நினைச்சுப்பார். ஒருவருக்கு நேரத்தில் மிக பரக்கத்து செய்யப்பட்டு அவருக்கு உடல் சக்தி நல்ல கொடுக்கப்பட்டு பலவிதமான மாமூலாத்துகள் பலவிதமான ஆமால்கள் செய்கிறார், பல அவுராத வபாயிகளை அவர் பூர்த்தி செய்கிறார். ஆனா அதெல்லாம் பூர்த்தி செய்வதன் காரணமாக அதெல்லாம் பூர்த்தி செய்தும்
என்ன தஸ்கியாவை, என்ன ஒரு தர்பியத்தை நாம் அடைய வேண்டுமோ அதை விட பன்மடங்கு தர்பியன், அதை விட பன்மடங்கு தஸ்கியா ஒரு வீட்டில் இருந்து கொண்டு வீட்டார்களையும் பிள்ளைகளையும் உட்கார வச்சு ஒரு குர்ஆனுடைய ஆயத்தின் மூலியமாக நாங்க அடையக்கூடிய அந்த தஸ்கியா இருக்கிறது அதை விட மேலானதா இருந்துக்கணும். ஏன்னா அதெல்லாம் சொந்த ஒரு அபிப்பிராயத்தின் காரணமாக, சொந்த ஒரு அனுபவத்தின் காரணமாக கொடுக்கப்பட்ட அமல்கள். ஆனால் இது அல்லாஹ்வினால் அருளப்பட்ட நேரடியான ஒரு அமல், அல்லாஹ்வினால் வாக்களிக்கப்பட்ட ஒரு முக்கியமான விஷயமாக இருந்து கொண்டிருக்கு, ஒரு தர்பியத்தாக இருந்து கொண்டிருக்கு. அதுதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தன்னுடைய 23 வருட காலத்துல பேணுதலாக வீட்டில் செய்துட்டு வந்த அமல்களில் முக்கியமான ஒரு அமல் இது தாலீமுடைய ஹல்காவாக இருந்து கொண்டிருக்கு. வரலாறு நாங்க வரலாறுலையும் ஹதீஸுடைய எந்த கிதாபிலையும் இதனை காணவே முடியாது, பார்க்கவே முடியாது. எவ்வளவு வேண்டுமானாலும் நாங்க ஆராய்ச்சி செய்து பார்க்கலாம். ஆனால் எங்களுக்கு கிடைப்பதெல்லாம் ஒரே விஷயம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பயணத்துல இல்லாத ஒரு காலத்துல மதீனாவில் இருக்கும் பொழுது தன்னுடைய மனைவிமார்களுடைய வீடுகளில் இருந்து யாராவது ஒரு வீட்டுல நபி அவங்க இருக்கிறாங்க, அவங்களுடைய பாரி அங்க இருக்குது அப்படி சொன்னா அது இரவுல இருந்தாலும் சரி, பகல்ல இருந்தாலும் சரி, சிறிது நேரம் இருந்தாலும் சரி, அதிக நேரத்தை அந்த வீட்டுல கழித்தாலும் சரி, ஆனால் அந்த வீட்டுல ஹல்கா எடுக்காம ஹல்கா அமைக்காம நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருந்ததே கிடையாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய மனைவிமார்கள்ட்ட போகுவதின் நோக்கமே தாலீமுடைய ஹல்காவா இருந்து கொண்டு அவர்களுக்கு ஷரியத்தை போதிச்சு தருவதாக இருந்து கொண்டிருக்கு. கடமைகளை சொல்லி தருவது இது நபி அவங்களுடைய மனைவிமார்களுடன் வீட்டில் போய் நேரத்தை கழிப்பதின் முக்கியமான நோக்கமாக இருந்து கொண்டிருக்கு. மனைவிமார்கள் இதுக்காண்டி ஆசையோட எதிர்பார்ப்போட இருப்பாங்க. என்னுடைய பாரி எப்போ வரப்போகுது, வந்தா அந்த நேரத்தில் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் எங்களுக்கு மத்தியில வந்து ஒரு அத்தியாயத்தை இறக்கிட்டு போனா அது என்னுடைய வாழ்க்கைக்கு ரொம்ப ஒரு பெரிய பொக்கிஷம், ஒரு பெரிய ஒரு கண்ணியமான ஒரு விஷயம் என்பதா எதிர்பார்ப்பாங்க. எப்படி இந்த காலத்துல பெண்கள் கணவன்மார்கள் வீட்டுக்கு வந்தா ஏதாவது முக்கியமான ஒரு வஸ்து சாமானத்தை எடுத்துட்டு வருவாங்க அப்படின்னு எதிர்பார்க்கிறாங்க. அது போன்ற உம்மஹாத்துல் முஃமினீன் எதிர்பார்ப்பாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டுக்கு வந்துட்டா அந்த உம்மஹாத்துல் முஃமினீன் ஹித்மத் செய்வதோடு மட்டுமல்லாம எதிர்பார்ப்பாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஏதாவது துஆ சொல்லி தராங்களா, அல்லது ஏதாவது கடமைகளை சொல்லி தராங்களா, அல்லது ஏதாவது சிறப்புகளை சொல்லி தராங்களா அப்படின்னு மனைவிமார்கள் எதிர்பார்ப்பாங்க. சில சமயம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வீட்டுக்கு வந்ததுக்கு பிறகு கலைச்சிருக்கிறாங்க, ஓய்வு எடுக்கிறாங்க. ஆனால் ஓய்வு எடுத்ததுக்கு பிறகு தூங்கி எழுந்ததுக்கு பிறகு உடனடியாக ஹதீஸுடைய ஹல்காவை அமைக்கிறார். உடனடியாக ஹதீஸுடைய ஹல்கா அமைக்கிறார். உம்மு சலமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா சொல்றாங்க, استيقظ النبي صلى الله عليه وسلم ذات ليلة فقال سبحان الله ماذا أنزل من الفتن الليلة وماذا فتح من الخزائن أيقظوا صواحبات الحجر فرب كافية في الدنيا عارية في الآخرة. رواه البخاري في كتاب العلم باب العلم والعظة بالليل. உம்மு சலமா ரலியல்லாஹு தஆலா அவங்க சொல்றாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒரு இரவுல எழுந்திருத்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, பலவிதமான ஃபித்னாக்கள் இறக்கி வைக்கப்பட்டிருக்கிறது, பலவிதமான ஹஸானாக்களை அல்லாஹ் தஆலா வெளியாக்கி விட்டான். இந்த அறைகளில் தூங்கிக் கொண்டிருக்கூடிய மனைவிமார்களை யாராவது எழுப்பிவிட்டால் சிறப்பாக இருக்குமே. பல பெண்கள் உலகத்துல ஆடையோட இருப்பாங்க, ஆனா ஆகிராவுடைய காலத்தில் ஆகிரத்தில் அவங்க உடை இல்லாம ஆடைகள் இல்லாம எழுப்பப்படுவார் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உம்மு சலமா ரலியல்லாஹு தஆலா அவர்களிடத்துல இந்த ஹதீஸை இரவு நேரத்துல எழுந்திருந்து வாசிக்கிறாங்க. இமாம் புகாரி சொல்றாங்க, இரவு நேரத்துல இல்மை போதிச்சு தருவது, இல்மை கற்றுக்கொள்வதும் சுன்னத்து. அதே போன்று நசிஹத் செய்வது, உபதேசம் செய்வது, உபதேசத்தை எடுத்துக்கொள்வது இதுவும் சுன்னத் என்பதற்காக வேண்டி இந்த ஒரு சம்பவத்தை புகாரில எழுதி காட்டுறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜுவைரியா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களிடத்துல இருக்கிறார். இப்னு அப்பாஸ் அவங்களுடைய அறிவிப்பா இருந்து கொண்டிருக்குது. ஜுவைரியா ரலியல்லாஹு தஆலா அவங்க சொல்றாங்க, أن النبي صلى الله عليه وسلم خرج من عندها حين صلى الصبح وهي جالسة في مسجد بيتها ثم رجع حين أضحى وهي جالسة فقال لا تزال على الحال التي فارقتك عليها. قالت نعم. فقال النبي صلى الله عليه وسلم لقد قلت بعدك 4 كلمات 3 مرات لو وزنت بما قلت منذ اليوم لو وزنتهن
சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி அதத கல்கிஹி வ ரிதா நஃப்ஸிஹி வ ஸினத அர்ஷிஹி வ மிதாத கலிமாத். ஜுவைரியா ரலியல்லாஹு தஆலா சொல்றாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க காலையில என்னை விட்டு போறாங்க. நான் என்னுடைய வீட்டுடைய பள்ளிக்குள்ளால இருக்கிறேன், அமல்களை செஞ்சு கொண்டிருக்கிறேன். லுஹாவுடைய நேரத்தில் நபி அவங்க திரும்பி வார, நான் அதே நிலையில உட்கார்ந்து கொண்டிருக்கேன். காலையிலிருந்து லுஹா வரைக்கும் அவங்க தன்னுடைய பல விதமான மாமுலாத்துகளை அமல்களை செஞ்சு கொண்டிருக்கிறார். வீட்டுடைய பள்ளியில உட்கார்ந்து நபி ஸல்லல்லாஹு ஆச்சரியமா கேட்கிறாங்க, நான் உன்னை பிரிஞ்சு போனதுல இருந்து இதுவரைக்கும் நீங்க இதே நிலையில உட்கார்ந்து இருக்கிறீங்களா அப்படின்னு கேட்கிறேன். ஆமான்னு சொல்றாங்க. அதுக்கு பிறகு நபி சொல்றாங்க, நான் உன்னை பிரிஞ்சு போனதுல இருந்து 4 வார்த்தைகளை 4 கலிமாக்களை 3 தடவை நான் சொன்னேன். காலையிலிருந்து மாலை வரைக்கும், காலையிலிருந்து இந்த மத்தியானம் வரைக்கும் நீங்க எத்தனை அமல்களை நீங்க செஞ்சீங்களோ, எவ்வளவு விதமான துஆக்கள் செஞ்சீங்களோ, அது எல்லாத்தையும் என்னுடைய இந்த 4 கலிமாவுடன் ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது என்னுடைய இந்த 4 கலிமா 3 தடவை சொல்லப்பட்ட இந்த 4 கலிமா இருக்கிறது, இது உங்களுடைய எல்லா விதமான மாமுலாத்துகளை விட்டு இது கனமானதாக ஆகிவிடும் என்பதா சொல்றோம். அப்ப 4 கலிமாக்கள் சொல்லித்தரான். சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி அதத கல்கிஹி வ ரிதா நஃப்ஸிஹி வ ஸினத அர்ஷிஹி வ மிதாத கலிமாத். இது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஜுவைரியா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களுடன் இருக்கக்கூடிய சமயத்துல ஹதீஸுடைய ஹல்கா இருப்பதற்கு ஒரு உதாரணமா இருக்கு. ஹஃப்ஸா ரலியல்லாஹு தஆலா அவர்களிடத்துல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருக்கிறாங்க. இருக்கும் பொழுது முஸ்லிம் ஷரீஃபுடைய அறிவிப்புல வருது, அதை ஜாபிர் ரலியல்லாஹு தஆலா சொல்றாங்க. அந்த நேரத்துல உம்மு முபஷ்ஷிர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களும் வாரா. அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, யாரெல்லாம் ஹுதைபியாவுடைய உடன்படிக்கை நேரத்துல மரத்துக்கு அடியில இடத்துல பைத் செய்தார்களோ அவர்களிலிருந்து ஒருவர் கூட நரகத்துக்கு போக மாட்டார் என்பதை நான் நம்பிக்கை வைக்கிறேன்னு சொல்றோம். ஹுதைபியாவுடைய உடன்படிக்கையுடைய நேரத்துல மரத்துக்கு அடியில என்னிடத்துல பையத் எடுத்த சஹாபா பெருமக்கள் இருந்து ஒருவர் கூட நரகத்துல போக மாட்டான் என்பதை நான் ஆதரவிக்கிறேன், நம்பிக்கை வைக்கிறேன் என்பதா சொல்லும் பொழுது உம்மு முபஷ்ஷிர் அவங்க இல்ல அவங்க போய்தான் ஆகணும், அந்த நரகத்தை கடந்துதான் ஆகணும் அப்படின்னு அழுத்தமா சொல்லும் பொழுது நபிசம் கோபப்படுறான். இது எப்படி என்கிட்ட வாதிடுறீங்க? கோபப்பட்டான். அதனை கேட்டுக்கிட்டு இருந்த ஹப்ஸா ரலியல்லாஹு தஆலா அவங்க உம்மு முபஷ்ஷிர் சொல்றது உண்மைதானே, மெய்யான விஷயம் தானே என்று சொன்ன அல்லாஹ்வே குர்ஆன்ல சொல்லியிருக்கிறார். வஇன்மின்கும் இல்லா வாரிதுஹா, உங்களிலிருந்து ஒவ்வொருவரும் நரகத்தை கடந்துதான் தீர வேண்டும் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லும் பொழுது அப்ப உடன்படிக்கை நேரத்துல போய் செஞ்ச சஹாபா பெருமக்கள் கடந்துதான் ஆகணும் அப்படின்னு சொல்றோம். 2 பெண்களும் ஒரு விஷயம் சொல்றாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு விஷயம் சொல்றாங்க. அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, லகத் காலல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா ثم ننجي الذين اتقوا ونذر الظالمين فيها جثيا. அல்லாஹ் குர்ஆன்ல ஒரு அத்தியாயத்துல சொல்றது நீங்க கேட்கலையா? நாங்க இந்த தக்வாதாரிகளை முத்தகீன்களை இந்த நரகத்தை விட்டு பாதுகாத்து அநியாயக்காரர்களை மட்டும் நரகத்துல நாங்க விட்டு விடுவோம் என்று அல்லாஹ் தஆலா சொல்றாங்க. நீங்க கவனிக்கலன்னு சொல்றோம். அப்ப ஹுதைபியாவோட உடன்படிக்கை நேரத்துல அந்த மரத்துக்கு அடியில பையத் செய்தவர்கள் எல்லாம் என்னுடைய சஹாபா பெருமக்கள், அவங்க எல்லாம் முத்தகீகள், அவங்க எல்லாம் தக்வாதாரிகள். இந்த அத்தியாயத்தின் காரணமா எனக்கு நம்பிக்கை இருக்குது, அவங்க நரகத்துக்கு போக மாட்டாங்க. இது என்னது அப்படின்னு சொன்னா, ஒரு வீட்டுல வந்திருக்கக்கூடிய ஒரு சொற்பமான நேரத்தை எடுத்துட்டு வந்திருக்கக்கூடிய அந்த உம்மு முபஷ்ஷிரை வச்சு தன்னுடைய மனைவி வச்சு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குர்ஆனுடைய ஹல்கா இந்த அளவுக்கு ஆணித்தரமா அழுத்தமா தஃசீருடன் அதனுடைய யகீனுடன் அதனுடைய விளக்கத்துடன் குர்ஆனுடைய ஹல்கா வச்சு கொண்டிருக்கிறார். குர்ஆனுடைய ஹல்கா மட்டும் நோக்கம் இல்ல, அதனுடைய கருத்துக்கள், அதனுடைய விளக்கங்கள், அதனுடைய என்ன யகீனை நாம கொள்ளணுமோ அதை கொண்டு என்ன கட்டளைகள் சொல்லப்படுதோ அது கூட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விளங்கி தன்னுடைய பெண்மணிமார்களுக்கு அதை விளங்கப்படுத்தி அதனுடைய யகீனை உருவாக்கி, அதாவது குர்ஆனுடைய ஹல்கால அடிப்படையான நோக்கமே என்ன சொல்லப்படுது? யகீனை உருவாக்குறது நோக்கமா இருந்தது. நோக்கம் யகீன். இது மட்டும் இல்ல, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சில சமயம் ஒரு ஹதீஸ் பள்ளியில சஹாபா பெருமக்களுக்கு எடுத்து சொன்னதை போன்று அந்த ஒரு ஹதீஸை எடுத்துக்கொண்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க எத்தனை மனைவிமார்கள்ட்ட போறாங்களோ பாரி இருக்கும் பொழுது அவங்கள்ட்ட அதே ஒரே ஹதீஸை வாசிக்கிறாங்க. ஒரு ஹதீஸ் சஹாபா பெருமக்கள்கிட்ட மிம்பர் படியில வாசிக்கிறாங்க. அதே ஹதீஸை அது ஆயிஷாக்கு வாசிக்கிறாங்க, அதே ஹதீஸ் அதை ஹப்ஸாக்கு சொல்லி கொடுக்குறாங்க, அதே ஹதீஸ் அதை ஜைனபுக்கு, அதே ஹதீஸ் உம்மு சலமா, அதே ஹதீஸ் உம்மு ஹபீபா ரலியல்லாஹு தஆலா. முஸ்லிம் ஷரீஃப்ல இருக்குது, முவத்தா இமாம் மாலிக்லயும் இந்த அறிவிப்புகள் இருக்கு. பாபு இஹ்தாதில் மர்ஆ என்ற தலையங்கத்துக்கு கீழே இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி இந்த அறிவிப்பை அவங்க கொண்டு வந்திருக்கிறார் பல சனதுகளோட. ஜைனப்
உம்மே சலமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களுடைய மகளாகிய ஸைனப் ரலியல்லாஹு தஆலா அவங்க சொல்றாங்க, நான் உம்மே ஹபீபா ரலியல்லாஹு தஆலா அவங்கள்ட்ட போனேன். அவருடைய தகப்பனார் அபூ சுஃபியான் இப்பதான் காலமாயிருக்கிறார். அப்ப நான் போயிருக்கும் பொழுது அவங்க ஏதோ நல்ல ஒரு தடவுவதற்காக இத்தரை போன்ற ஒரு வாசனம் உள்ள நறுமணம் உள்ள ஒரு விஷயத்தை அவங்க கொண்டு வர சொல்லி அதை தன்னுடைய தலையிலே அல்லது மேனில தடவுறாங்க. தடவுனதுக்கு பிறகு சொல்றாங்க, எனக்கு இந்த நறுமணத்தை தடவுன்ற அவசியம்லாம் கிடையாது. ஆனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னத ஒரு ஹதீஸ் எனக்கு ஞாபகம் வந்துச்சு. அதன் பிறகு அமல் செய்யணும், செஞ்சு காட்டணும் என்பதற்காக நான் இப்படி செஞ்சேன்னு சொல்றேன். அது என்னது? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, லா யஹில்லு லிஇம்ராத்தின் து'மினு பில்லாஹி வல் யௌமில் ஆகிர் அன் துஹிஜ்ஜ அலா மையித்தின் ஃபௌக ஸலாத் லயாலி இல்லா அலா ஸௌஜ் அர்பஅத் அஷ்ஹுரின் வ அஷ்ரா. எந்த பெண்மணி அல்லாஹ்வின் மீதும் ஆகிராவின் மீதும் ஈமான் கொண்டிருக்கிறாரோ அந்த பெண்மணிக்கு ஜாயிஸ் இல்ல, ஹலால் இல்ல. யாராவது ஒருத்தர் வீட்டுல மௌத் ஆகிவிட்டார் என்று சொன்னால் அப்ப 3 நாளுக்கு மேல அவங்க என்ன கொண்டாடுறது? துக்கம் அனுஷ்டிக்கிறதுக்கு கூடாது 3 நாளுக்கு மேல. ஆனால் கணவன் மூத்தா போயிருக்கிறார் சொன்னா அப்ப 4 மாசம் 10 நாள் துக்கத்தை அனுஷ்டிக்கும். இதன் பிரகாரம் அமல் செய்யணும் என்பதற்காக நான் செஞ்சு காட்டேன். அதே ஸைனப் இப்ப சொல்றாங்க, நான் இப்ப ஸைனப் பின்த் ஜஹஷ் போனேன். அவங்க ஒரு தாயார் அவங்ககிட்ட நான் போறேன். அவங்களும் அதே போன்று ஒரு இத்தர கொண்டு வர சொல்லி அதை தன்னுடைய தலையில தடவுறாங்க. அதுக்கு சொன்னாங்க, எனக்கு இந்த இத்தருடைய தேவைனா இல்ல, இந்த நறுமணத்தை தடவணுன்றது எனக்கு தேவைனா இல்ல. ஆனா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதை மிம்பர் படியில சொன்னது நான் கேட்டிருக்கேன். எங்க சொன்னது? மிம்பர் படியில சொன்னதை நான் கேட்டிருக்கேன். என்ன சொன்னாங்க? அதே ஹதீஸை வாசிக்கிறாங்க. لا يحل لامرأة تؤمن بالله واليوم الآخر أن تحج على ميت فوق 3 ليال إلا على الزوج 4 أشهر وعشرة. இந்த ஹதீஸின் பிரகாரம் அமல் செய்ய வேண்டும் என்பதற்காக நான் இப்படி செஞ்சேன்னு சொல்றேன். அது பிறகு அவங்க சொல்றாங்க, நான் உம்மே சலமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா தன்னுடைய சொந்த தாயிடத்துல போறேன். தன்னுடைய சொந்த தாயிடத்துல போயிருக்கிறேன். அப்ப அந்த இடத்துல ஒரு பெண்மணி வாரா. அந்த பெண்மணி யாராவது ஒருத்தர் மூத்தானதின் காரணமா பல நாட்கள் துக்கம் அனுஷ்டிக்கிறார். அப்ப உம்மே சலமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களுக்கு இதே ஹதீஸை வாசி சொல்றாங்க. ஒருத்தருக்கு கணவன் மூத்தா போயிட்டால் 4 மாசம் 10 நாள், கணவன் அல்லாத வீட்டை குடும்பத்துல யாராவது மூத்தா போயிட்டால் அப்ப 3 நாள் தான் துக்கத்தை அனுஷ்டிக்க, அதுக்கு மேல துக்கம் அனுஷ்டிக்க கூடாது. அதே போன்று ஹஜ்ரத் ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா இதே வார்த்தையை கூடிய ஹதீஸை வாசிக்கிறார். ஹப்ஸா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களும் இதே ஹதீஸை வாசிக்கிறார். அப்புறம் ஆண்கள் சஹாபா பெருமக்களும் இதே ஹதீஸை வாசிக்கிறார். நல்லா கவனித்து பார்க்கும் பொழுது தெரிய வரக்கூடிய விஷயம் 2 அடிப்படையான விஷயம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஹதீஸை சஹாபா பெருமக்கள் வாசிப்பதை போன்று தன்னுடைய மனைவிமார்கள் அந்த மனைவிமார்களே தனித்தனியா யார் இடத்துல எப்ப பாரி வருதோ அந்த இடத்துல அவங்க அந்த ஹதீஸை வாசிக்கிறார். 2வது தெரியக்கூடிய முக்கியமான விஷயம் என்னன்னு சொன்னா, ஒவ்வொரு ஆணின் மீது முக்கியமான பொறுப்பு 2 விதமான தாலீமாக இருந்து கொண்டு, ஒன்று பள்ளியுடைய தாலீமை பேணுதலான முறையில் கலந்து கொள்ள வேண்டும், 2வது வீட்டுடைய தாலீமையும் பேணுதலான முறையில் கலந்து கொள்ளணும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபா பெருமக்களுடன் பள்ளியில ஒரு தாலீமுடைய ஹல்கா அமைப்பதை போன்று அங்க ஹதீஸ்களை வாசித்து காமிப்பதை போன்று தன்னுடைய மனைவிமார்களையும் வந்து பேணுதலான முறையில அவங்க ஹதீஸுடைய ஹல்காக்கள் அமைச்சு கொண்டு இந்த 3 விதமான அறிவிப்புகளை அந்த ஸைனபுக்கு பிறகு ஒரு சின்ன ஒரு தாபியி வராரு, அவருக்கு அந்த ஹதீஸ் போய் சேருது. அதுக்கு பிறகு இன்னொரு ஒரு தாபியி, அந்த 2 தாபியைக்கு பிறகு இப்ப இந்த ஹதீஸ் நேரா இமாம் மாலிக் கை போய் சேருது. அவங்க மோத்தால இதை எழுதுறாங்க. அப்போ ஒரு சின்ன ஒரு பெண்மணி அவங்க சின்ன ஒரு பொண்ணு, அந்த பெண்மணி அந்த மோத்தா என்ற கிதாபுல இந்த ஹதீஸ்கள் இடம்பெறுவதற்கு காரணமா இருக்கு. அந்த அளவுக்கு வீடுகளில் ஹதீஸுடைய ஹல்காவுடைய அமைப்புகள் பொதுவானதாக பரவலாக இருந்து கொண்டிருச்சு. அது மட்டும் இல்ல, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு முக்கியமான சுன்னத்து, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தன்னுடைய எல்லா விதமான பெண்மணிகளே ஒரு நேரத்தில் ஒன்று சேர்த்தியும் ஹதீஸுடைய ஹல்காக்கள் இருக்கக்கூடியவளா இருந்தாங்க. குடும்பம் பெருசா இருக்குது, சாட்சிகள் கேட்கறாங்க, தனித்தனியா வீட்டுல உட்கார்ந்து தன்னுடைய ரூம்களை உட்கார்ந்து தன்னுடைய 4 சகோதரிமார்கள் இருக்கிறாங்க, அவங்க தன்னுடைய ஃபேமிலிகள் எடுத்துக்கொண்டு தன்னுடைய வீட்டுல உட்கார்ந்து கொண்டு ஹதீஸுடைய ஹல்கா அமைக்கிறதா அல்லது எல்லோரும் சேர்ந்து 2க்கும் இடம்பாடு இருக்கு. எதுல அதிகம் பிரயோஜனம் அப்படி செஞ்சு கொள்ளும். ஹதீஸ்ல 2 விதமான வழிகாட்டல் எங்களுக்கு இருக்கு. முஸ்லிமுடைய அறிவிப்புல வருது, ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அவங்க சொல்றாங்க, قال النبي صلى الله عليه وسلم أسرعكن بي لحاقا أطولكن يدا قالت فكن يتطاولن أيتهن أطول يدا قالت فكانت أطولنا يدا زينب رضي الله تعالى عنها لأنها كانت تعمل بيدها وتصدق رواه مسلم.
நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எல்லா மனைவிமார்களை பார்த்து, என்னுடைய மௌத்துக்கு பிறகு உங்களிலிருந்து சீக்கிரமா என்னை வந்து சந்திக்கக்கூடிய பெண்மணி யாரு, யாருடைய கை நீளமா இருக்குமோ அவங்க தான் என்னை வந்து சீக்கிரமா சந்திப்பாங்க. இதை கேட்ட உடனே அந்த பெண்மணிமார்கள், அந்த உம்மஹாத்துல் முஃமினீன்கள் தன்னுடைய கைகளை அளக்க ஆரம்பிச்சு, யாரோட கை பெருசு. அப்புறம் தான் தெரிய வந்தது, பெரிய கை கொண்டு பெரிய கை தான் நோக்கம் இல்ல, மாறா அதிகமா சதகாக்கள் செய்யக்கூடிய பெண்மணி தான் பெரிய கையுள்ள பெண்மணி. அது யாரு தெரிய வந்தது? ஸைனப் ரலியல்லாஹு தஆலா. எனவே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஃபாத்துக்கு பிறகு எல்லா விதமான மனைவிமார்களிலே முதலாவது மரணித்தது மௌத்தானது ஸைனப் ரலியல்லாஹு தஆலா. இது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இது கீழே இமாம் நபவி ரஹ்மத்துல்லாஹி சொன்னாங்க, பாருங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த அளவுக்கு தன்னுடைய வீட்டார்கள் மனைவிமார்களை ஒன்று சேர்த்து அவங்களுக்கு தீனுடைய விஷயங்களை, சதகாவுடைய விஷயங்களை தர்கீப் செய்யக்கூடியவளா இருந்தாங்க. இது ஒரு முக்கியமான சுன்னத். வீட்டார்கள் எல்லாத்தையும் ஒன்று சேர்த்து அவங்களுக்கு ஹதீஸுடைய விஷயங்களை சொல்லி தரது, தீனுடைய ஆகிரத்துடைய கவலை உண்டாக்குறது, ஆகிரத்துல நபியுடன் அதிகமான சீக்கிரமான முறையில் தொடர்பு உண்டாவதற்கும் நபி அவங்களோட நெருக்கம் அடைவதற்கும் உண்டான அந்த அமல்களை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆர்வப்படுத்தி சொல்லி காட்டுறாங்க. சதகா தான் நாளைக்கு நபி அவங்களுடன் நெருக்கத்துக்கு அடிப்படையான ஒரு முக்கியமான காரணங்கள்ல ஒரு காரணம் என்பதை நபி சொல்லி கொடுக்குறாங்க. இது முக்கியமான சுன்னத். அது மட்டும் இல்ல, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வீட்டில இருக்கக்கூடியவர்கள் யாராவது அந்த தாலீம்ல வந்து கலந்து கொள்ளலன்னு சொன்னா அதை எதிர்பார்க்கிறாங்க. ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அவங்க சொல்றாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்களோட உட்கார்ந்து இருக்கிறாங்க, ஆனா ஸைனப் ரலியல்லாஹு தஆலா வரல. கொஞ்ச நேரத்துல ஸைனப் ரலியல்லாஹு தஆலா வர ஆரம்பிக்கிறாங்க. வர ஆரம்பிச்ச உடனே நாங்க எல்லாம் கண்டுபிடிச்சிட்டோம், இந்த வரக்கூடிய பெண்மணி யாரும் இல்ல, ஸைனப் தான் நாங்க விளங்கி கொண்டோம். முழு நம்பிக்கை. ஏன் அப்படின்னு சொன்னா ஸைனப் அது பாத்திமா தான் வராங்க. யார் வந்து கொண்டிருக்கிறது? பாத்திமா தான் வராங்க. அன்னை பாத்திமா வந்து கொண்டிருக்கிறாங்க. அவங்களை தவிர வேற எந்த பெண்மணியும் கிடையாது. ஏன்னு சொன்னா அவங்களுடைய அந்த நடக்கக்கூடிய அந்த பாணியிலையும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த நடக்கக்கூடிய அந்த பாணியிலையும் அந்த அடிகளை எடுத்து வைக்கக்கூடிய அந்த அமைப்புல எந்த விதமான வித்தியாசமே கிடையாது. நபி ஸல்லல்லாஹு எப்படி நடப்பாங்களோ அதே போன்று பாத்திமா ரலியல்லாஹு தஆலா அவர்களும் நடப்பாங்க. இன்னைக்கு அல்லாஹ் பாதுகாக்கணும். இந்த யூதர்கள் நசாராக்கள் உழைப்பு செஞ்சு பெண்களுக்குரிய நடக்கக்கூடிய ஒரு தனி ஒரு வழிமுறை ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறார். அப்படிதான் நடக்கணும்னு சொல்லி போட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நடக்கக்கூடிய எந்த ஒரு அமைப்பு எங்களுக்கு சுன்னத்தா இருக்குதோ அந்த அமைப்பு தான் ஆண்களுக்கும், அதே அமைப்பு தான் பெண்களுக்கு. பாருங்க பாத்திமா ரலியல்லாஹு எந்த அளவுக்கு தன்னுடைய தகப்பனார் எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய அந்த நடையிலையும் அவங்களை பின்தொடர்ந்து வாழ்றாங்க. தூரத்துல கண்டுபிடிச்சிட்டாங்க, வர்றது பெண்மணி யாரு? பாத்திமா, வேற யாரும் கிடையாது. ஏன்னா இப்படிப்பட்ட நட நபியோட நட, அந்த நபியோட நடை போன்ற நடக்கூடிய பெண்மணி யாருன்னு சொன்னா பாத்திமா தான், வேற யாரும் கிடையாது. இன்னைக்கு நாங்க என்னென்னமோ படிச்சு கொண்டிருக்கிறோம். படிச்சது பிறகு நபியோடைய வாழ்க்கை வழிமுறை என்னத்துல என்னுடைய பிள்ளைங்கள்ட்ட என்னுடைய பிச்சனைகளை மட்டும் ஆசைப்படுறோம். ஆனா அது ஒருபோதும் நடக்காது. எந்த வீட்டுல குர்ஆன் ஹதீஸுடைய ஹல்கா 100க்கு 100 அமைக்கப்படுமோ அந்த வீட்டில் தான் நபி அவங்களுடைய வாழ்க்கை வழிமுறை எங்களிடத்திலும் பெண்களிடத்திலும் எங்களுடைய பிச்சனைகளிலிருந்து வரக்கூடியதா இருக்கு. படிக்கிறது ஒண்ணு, வாழ்க்கையில வருவது ஒண்ணு, இது அசாத்தியமான விஷயம். வந்து உட்காந்துட்டான். வந்து உட்கார்ந்த உடனே ஹதீஸுடைய ஹல்கா, அதுக்கு இடையில நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாத்திமா ரலியல்லாஹு தஆலா அவங்கள தன்னிடத்துல நெருக்கி காதுல ஒரு ரகசியமான ஒரு விஷயத்தை சொல்றாங்க. தத்தார் ரஹா, காதுல ரகசியமான ஒரு ஹதீஸை வாசிக்கிறான். அதை கேட்ட உடனே அவங்க அழுகுறாங்க. திரும்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை நெருக்கி காதுல இன்னொரு ஒரு ரகசியமான விஷயம் சொல்றாங்க. அவங்க சிரிக்க ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கு பிறகு ஹதீஸுடைய ஹல்கா முடிஞ்சிருச்சு. நபி ஸல்லல்லாஹு எந்திரிக்கிறாங்க, போயிடுறாங்க. ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அவங்க பாத்திமா ரலியல்லாஹு தஆலா அவங்கள்ட்ட போய் கேட்கறாங்க, எங்களுக்கு எல்லாத்தையும் மத்தியில இருந்துகிட்டு எங்க எல்லாத்தையும் விட்டு போட்டு உங்களை நெருக்கி உங்களுடைய காதுல 2 தடவை என்ன சொன்னாங்களே, அது என்ன எங்களுக்கு சொல்லுங்க, அந்த ஹதீஸை வாசிங்க. அப்ப சொன்னாங்க, இது நபி அவங்களுடைய ரகசியம், இதை நான் வெளிப்படுத்த முடியாது அப்படின்னு மறுத்துறாங்க. அவங்க அமைதியாயிடுறாங்க, ஒண்ணு சொல்றது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஃபாத்தான சரிக்கு ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அவங்க திரும்ப பாத்திமா ரலியல்லாஹு தஆலா அவங்கள்ட்ட போய் அவங்கள ஞாபகம் ஊட்டி, நான் உங்களுக்கு தாய் என்ற அடிப்படையில் என்ன ஹக் இருக்குதோ அந்த ஹக்கை நான் சொல்லி உங்கள்கிட்ட நான் கேட்டுக்கிறேன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன அந்த ஹதீஸ்கள் என்ன எனக்கு வாசிங்க சொல்லுங்க. ஞாபகமா போய் அவங்கள்ட்ட கேட்கிறான், அந்த ஹதீஸை வாசிங்க, உங்களுக்கு மட்டும் தனிப்பட்ட முறையில என்ன ஒரு ஹதீஸை சொல்லி கொடுத்தாங்க அது எனக்கு சொல்லுங்கன்னு சொல்றாங்க. அப்ப அவங்க சொன்னாங்க, இப்ப அது ரகசியம் இல்ல, நபி அவங்க காலம் ஆயிட்டாங்க, வஃபாத் ஆயிட்டாங்க, அந்த ஹதீஸ் நான் இப்ப வாசிக்கிறதுல ஒண்ணு தப்பு இல்லைன்னு சொல்லி சொல்றாங்க. முதலாவது முறை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க என்னை நெருக்கி சொன்ன விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா, நபி ஸல்லல்லாஹு சொன்னாங்க, ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் ஒவ்வொரு வருஷமும் என்னிடத்துல வந்து குர்ஆனை ஒரு முறை தான் தௌர் செய்வாங்க. ஒரு முறை தான் என்ன செய்வாங்க? குர்ஆனை தௌர் செய்வாங்க. ஆனா இந்த வருஷம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க என்னுடன் 2 முறை குர்ஆனுடைய தௌரை செஞ்சாங்க. இது எதுக்கு அடையாளம் அப்படின்னு சொன்னா, நான் மௌத்தாகக்கூடிய நேரம் வந்து விட்டது, என்னுடைய மௌத்துடைய நேரம் நெருங்கி விட்டது என்பதற்கு அடையாளம். எனவே
மகளே நீங்க பொறுமையா இருங்க, அதே போன்று தக்வாவை என்ற பயபக்தியை நீங்க தேர்ந்தெடுத்துக் கொள்ளுங்க, பற்றி பிடித்துக் கொள்ளுங்க என்பதான் சொல்றோம். இதை கேட்டு நான் அழுதேன். இதை நீங்க முதல் தடவை பாத்தீங்க. அதை பார்த்து நபி திரும்ப என்னை நெருக்கி சொன்னாங்க, நீங்க நாளைக்கு கியாமத்தினால சொர்க்கத்துடைய பெண்களுக்கு தலைவராக தலைமை பெண்மணியா மாறுவதற்கு இங்க தயார் இல்லையா, அதுக்கு நீங்க சம்பந்தம் இல்லையா, அது ஒரு விருப்பம் இல்லையா என்றதான் கேட்கிறேன். அதை நான் கேட்டு நான் சிரிச்சே நீங்க 2வது முறை பாத்தீங்க அப்படின்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த அளவுக்கு வீட்டுல எல்லா மனைவிமார்கள் வீட்டுல தன்னுடைய மனைவி தன்னுடைய மகன் எல்லாத்தையும் எதிர்பார்த்து அவங்களை உட்கார வச்சு ஒரு நேரத்துல குர்ஆனுடைய ஹதீஸுடைய அவங்க அமைக்கிறார். இது மிகப்பெரிய ஒரு சுன்னத்தா இருந்து கொண்டு மேலான பெரியார்கள் சொல்லு. அதனால எங்களுடைய முக்கியமான பொருள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க எப்படி எல்லாம் தன்னுடைய வீட்டுல மனைவிமார்கள் தன்னுடைய பிள்ளைகளை வச்சு இந்த ஹல்காவை அமைச்சாங்களோ அதே அமைப்புல ஹல்காவை அமைப்பது எங்களுடைய முக்கியமான பொறுப்பா இருந்தது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த அமல வஹி இறங்குனதுக்கு பிறகு நபித்துவம் கொடுக்கப்பட்ட முதல் நாள் இருந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த குர்ஆனுடைய ஹதீஸுடைய ஹல்காவை அமைச்சு கொண்டாங்க. புகாரில வருது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஹி இறங்குனதுக்கு பிறகு நபித்துவம் கொடுக்கப்பட்டதுக்கு பிறகு வேற யாரிடத்திலும் போல மாறாக அவங்க நேரா ஹதீஜா ரலியல்லாஹு தஆலா அவங்கள்ட்ட வராங்க. வந்ததுக்கு பிறகு ஹிரா என்ற குகையில என்ன நடந்துச்சு, எப்படி ஜிப்ரீல் அமீன் வந்தாங்க என்பதை விரிவா சொல்றாங்க. 2வது அந்த அடிப்படையான அத்தியாயங்களை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஓதி காட்டுறாங்க. அப்ப இந்த சம்பவம் இருக்கிறது, இந்த சம்பவத்தை நாங்க இன்னைக்கு புகாரில அல்லது ஹதீஸுடைய கிதாபுகளை படிக்கும் பொழுது இது புகாருடைய பாடம் என்பதா நாங்க சொல்றோம். என்ன சொல்றோம்? புகாருடைய பாடம். அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தன்னுடைய மனைவிக்கு இந்த சம்பவத்தை சொல்லும் பொழுது அது ஹதீஸுடைய ஹல்கா இல்லை, அதுதான் அசலான ஹதீஸுடைய ஹல்கா. அங்கிருந்துதான் அடுத்த எல்லா விதமான ஹல்காக்கள் உருவாயிருக்கு. அதே நேரத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அந்த ஆயத்துகளையும் மோதி காட்டுறாங்க. இது குர்ஆனுடைய ஹல்காவா இருந்தது. இதுக்கு முன்னாடி நீங்க எடுத்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா உங்களுக்கு வேற எந்த அமலுமே கிடைக்காது. நபித்துவம் கொடுக்கப்பட்டதுக்கு பிறகு செஞ்ச முதலாவது அமலே குர்ஆனுடைய ஹல்கா, ஹதீஸுடைய ஹல்கா. அது மட்டும் இல்ல, இதுல சிஃபாத்துடைய முஸாக்கிராவும் கிடைக்கும். ஹதீஜா ரலியல்லாஹு தஆலா அவங்க தெளிவா சொல்றாங்க, கல்லா வல்லாஹி லா யுஹ்ஸிக அல்லாஹு அபதன் இன்னக லதஸிலுர் ரஹம் வ தஹ்மிலு அல் கல் வ தக்ஸிபல் மஅதூம் வ தக்ரி அல்-தைஃப் வ துஈனு அலா நவாயிபில் ஹக். உங்கள்கிட்ட பல விதமான உயர்ந்த தன்மைகள் இருக்குது. நீங்க மக்களுக்கு உதவி செய்றீங்க, அதே போன்று நீங்க சொந்த பந்தத்தை சேர்த்து வாழ்றீங்க, அதே போன்று மக்களுடைய துக்க நஷ்டத்துல அவங்க உதவிகளை செய்றீங்க என்பதா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட இருந்த தன்மைகளை அன்னை ஹதீஜா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவங்க வர்ணிச்சு காட்டுறாங்க. இது என்னது? இது சிஃபாத்துடைய முதாக்கரா. என்ன முதாக்கரா? இது சிஃபாத்துடைய முதாக்கரா. இந்த 3 விதமான அடிப்படையான அம்சங்கள் எங்களுக்கு முதலாவது ஹல்காவிலே கிடைக்கும். குர்ஆனுடைய ஹல்கா, ஹதீஸுடைய ஹல்கா, சிஃபாத்துடைய முதாக்கரா. அதுக்கு பிறகு 2வது ஹல்கா அமைக்கப்பட்டது இருக்கிறது, அது வர்கா பின் நௌஃபலோடு சேர்ந்து அமைக்கப்பட்டது. அதுல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களும் இருக்கிறாங்க, ஹதீஜா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவங்களும் இருக்கிறாங்க, வர்காவும் இருக்கிறாரு. வர்கா எல்லா விஷயத்தையும் கேட்டதுக்கு பிறகு நபி அவங்க உண்மையான நபிதான் என்பதா நம்பி இப்ப சொல்றாரு, இந்த மக்கள் இருக்கிறாங்களே குறைஷியர்கள் உங்களுடைய ஊரை விட்டு வெளியாக்குவாங்க அப்படின்னு சொன்ன பொழுது அவங்க எல்லாம் என்ன வெளியாக்குவாங்களா என்பதை ஆச்சரியமா கேட்க. ஆமா, நீங்க வெளியாக்கப்பட்டவர்கள், வெளியாக்கப்படுவீங்க, உங்களுக்கு தஸ்கீல் ஆயிடுச்சு, நீங்க தயாராயிருங்க. அப்புறம் சொல்றாங்க, அந்த நேரத்துல நான் உயிரோட இருந்தால் உங்களுக்கு வலுவான முறையில உதவி செய்வேன் என்பதான் சொல்லி காட்டுறேன். அப்ப அல்லாஹ்வுடைய பாதையில போறதுக்கு தஸ்கீலும் அதுல வந்து விட்டது. அதே போன்று அல்லாஹ்வுடைய பாதையில வந்திருக்கக்கூடியவர்களுக்கு நுஸ்ரத் செய்யக்கூடிய விஷயமும் 2வது ஹல்காவிலே பெறப்படுகிறது. இந்த 2 ஹல்காவில எல்லா விதமான அமல்கள் வந்துச்சு. அது மட்டும் இல்ல, மேலான பெரியார்களே சோதரர்களே, எந்த விதமான தடங்கள், எந்த விதமான உதுரின் காரணமா, ஷரியத்துடைய ஒரு தடங்கு, ஒரு உதுரின் காரணமா எங்களுக்கு குர்ஆனுடைய ஹல்காவை விடுவதற்கு அனுமதி கிடையாது. அப்படி ஒரு தடங்கள் ஏதாவது இருந்திருக்கும் அப்படின்னு சொன்னா அது ஹைதாவா இருந்திருக்கும், மாதவிடாவா இருந்திருக்கும். ஆனா நாங்க அறிவிப்புல பாக்குறோம், ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அவங்களே சொல்றாங்க, கான நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யத்தகி வலா ஹஜ்ரி வ அன் ஹாயிஸ் ஃபயக்ரவுல் குர்ஆன். ரவாஹு முஸ்லிம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எமேல சாஞ்சி இருக்கிறாங்க, குர்ஆனை வாசித்துக் கொண்டிருக்கிறாங்க, குர்ஆனை ஓதி கொண்டிருக்கிறாங்க, நான் கேட்டுக் கொண்டிருக்கிறேன், நான் ஹைதுடைய நிலையில இருக்கிறேன். 2 விஷயம் தெளிவாயிடுச்சு.
இப்படிப்பட்ட இந்த நிலை இருக்கிறதே அது குர்ஆனுடைய ஹல்காவை அமைப்பதில் தடையே ஆக முடியாது கியாமத் நாள் வரைக்கும். இதுல யாருக்கும் இரண்டு கருத்து கொள்வதற்கு அனுமதியே கிடையாது. எந்த ஷேகுல் ஹதீஸ், எந்த முஹத்திஸ், எந்த ஃபகீஹ், எவ்வளவு பெரிய ஆலிம், எவ்வளவு பெரிய அனுபவசாலி, அவருக்கு இந்த விஷயத்துல தன்னுடைய கருத்தை சொல்வதற்கு அனுமதி கிடையாது. நீங்க நேரடியா சீரத்துல பாருங்க, இப்படிப்பட்ட ஒரு நிலைமை ஒரு பெண்மணிக்கு வருது. ஒரு வீட்டுல அந்த பெண்மணி இருக்கிறாங்க. அப்ப அந்த நேரத்துல குர்ஆனுடைய ஹல்கா அமைப்பதா அமைக்க கூடாதா, இந்த ஹதீஸ்ல தெளிவா எங்களுக்கு வழிகாட்டப்பட்டிருக்கு. குர்ஆனுடைய ஹல்கா அமைக்க வேண்டும். அந்த ஹல்காவில் இந்த தங்கடம் உள்ள, இந்த உதுர் உள்ள, ஹைதுள்ள பெண்மணி உட்கார வேண்டும். இந்த ரெண்டு விஷயம் இந்த ஹதீஸை கொண்டு எங்களுக்கு தெளிவுபடுத்தப்பட்டது. ஒரே வித்தியாசம் என்ன அப்படின்னு சொன்னா, இந்த நேரத்தில் அந்த பெண்மணி குர்ஆனை வாசிக்க மாட்டாங்க, குர்ஆனை ஓத மாட்டாங்க. ஆனால் குர்ஆனை கேட்பது இது அல்லாஹ்வுடைய உத்தரவு, அல்லாஹ்வுடைய கட்டளை. எப்படி ஓதுவதனால எங்களுக்கு தர்பியத்தோ அதை கேட்பதினாலும் எங்களுக்கு தர்பியத். அதனால கியாமத் நாள் வரைக்கும் எந்த ஷரியத்துடைய சங்கடம் இந்த குர்ஆனுடைய ஹல்காவை தடுக்கிறத அது காரணமாகும். அதான் அடிப்படையான சுன்னத். கணவன் மனைவி மட்டும் வீட்டுல இருக்கிறாங்க, மனைவிக்கு இப்படிப்பட்ட சங்கடம் வந்துருச்சு. அப்ப இந்த கணவன் வீட்டுக்கு வந்து தன்னுடைய மனைவியோட உட்கார்ந்து குர்ஆனை வாசிக்கிறாரு, மனைவி கேட்குது அப்படின்னு சொன்னா இதுதான் அப்பதான் அடிப்படையான சுன்னத்தா இருக்கு. இது சுன்னத்துன்னு நினைச்சு யகீனுடன் இப்படிப்பட்ட நிலைமை நாம் உருவாக்கணும். வீட்டு இது அசலான விஷயம். இதுல நாங்க கருத்து வேறுபாடு கொள்றதுக்கோ அபிப்பிராயங்களை வெளிப்படுத்துறதுக்கு அனுமதியே கிடையாது. குர்ஆன் ஹதீஸ் முன்னாடி வந்து இதுல மஷவராவே கிடையாது. அப்படி மஷவரா பண்ண ஆரம்பித்து விட்டால் என்ன நஷ்டம் உண்டாகும் என்று சொன்னால், இந்த உம்மத்துடைய ஆண்கள் பெண்கள் எல்லாம் ஹிதாயத்துடைய அஸ்பாபுகளை விட்டு மஹ்ரூம் ஆயிடும். இது மஹ்ரூமியத்தின் பக்கம் மக்களை இந்த உம்மத்தை இழுத்து கொண்டு போகும். ஆனால் இது அடிப்படையான சுன்னத். மேலான பெரியார்களே சோதர்களே, இதுல குர்ஆனுடைய ஹல்கா, இரண்டாவது கிதாபை வாசிக்கிறது, ஒரு நாள் முன்தகவிலிருந்து வாசிக்கிறது, மறுநாள் அமல்களின் சிறப்பு, சதகாவின் சிறப்பிலிருந்து நாங்க வாசிக்கிறோம். மூன்றாவது அமல் 6 நம்பருடைய முதாக்கரா. இந்த 6 நம்பருடைய முதாக்கரா முன்தகவுடைய வெளிச்சத்துல, அதுல இருக்கக்கூடிய ஹதீஸுடைய வெளிச்சத்துல முதாக்கரா செய்யறதுக்கு நாங்க முயற்சி செஞ்சோம்னு சொன்னா, இந்த 6 சிபாத்துகள், அதனுடைய ஹகீகத்துகள், அதனுடைய யதார்த்தம் என்னுடைய வாழ்க்கையில் வருவதற்கு காரணமா. நான்காவது விஷயம் தஸ்கீல் செய்யறது. அல்லாஹ்வுடைய பாதையில ஆண்கள் போறது, பெண்கள் போறது, அதுக்குரிய தஸ்கீல்கள் செய்யறது. அது மட்டும் இல்ல, அதுல சொல்றாங்க வீட்டுல இருந்து கொண்டு எப்படி அல்லாஹ்வுடைய பாதையில போறது மட்டும் தஸ்கீல் இல்ல, மாறாக ஒரு மனைவி தன்னுடைய கணவனை பள்ளியுடைய அமல்கள்ல பலகீனமா இருக்கிறார் என்பதை பார்க்கும் பொழுது கஸ்ட்ல போறது இல்ல, அதே போட்டு மஷூரால போய் கலந்து கொள்றது இல்ல, தப்புதாரியில போகாம இருக்கிறாரு, பலவிதமான தாவத்துடைய தகாதாக்களை விட்டு கொண்டு வீட்டுல இருந்து கொண்டிருக்கிறாரு, துன்யாவுடைய எல்லா தகாதையும் பூர்த்தி செஞ்சு கொண்டிருக்கிறாரு. அப்ப இந்த தஸ்கீல் இருக்கிறது அல்லாஹ்வுடைய பாதையில போறதுக்கு மட்டும் கிடையாது. மாறா நாளைக்கு கஸ்ட், நீங்க நாளைக்கு கஸ்டுக்கு போகணும், இல்ல எனக்கு வேலை இருக்குது, வீட்டுடைய வேலை நான் அப்புறம் பாத்துக்கிறேன், நீங்க நாளைக்கு கஸ்ட் போங்க, முதலாவது கஸ்ட் போங்க, ரெண்டாவது கஸ்ட் போங்க அப்படின்னு பெண்மணிகள் கஸ்டுக்கும் தஸ்கீல் செய்யணும், சப்புதாரிக்கும் தஸ்கீல் செய்யணும், மாதந்திர ஜோடு நடக்குது அதுக்கும் தஸ்கீல் செய்யணும், அன்றாட உழைப்பு நடந்து கொண்டிருக்குது, அதே போல ஆம்பாதியுடைய உழைப்பு நடக்குது அதுக்கும் தஸ்கீல் செய்யணும், எல்லாத்துக்கும் தஸ்கீல் செய்யணும். அதே போல கணவன் மனைவிக்கு எல்லா விதமான தஸ்கீல்கள் செய்யும். அல்லாஹ்வுடைய பாதையில போறக்கூடிய நேரம் வந்துருச்சு, தர்த்தீப் அடைப்பிலே போகணும், தகாதா வந்துருச்சு, அதுக்கு நீங்க போகணும். வீட்டுல பெண்கள் ஜமாத் நாங்க எடுக்கணும், இஸ்திக்பால் செய்யணும், நுஸ்ரத் செய்யணும், ஜமாத்துகள் வந்து கொண்டிருக்கிறாங்க அப்படி சொல்லி இஸ்திக்பாலுக்காக நாங்க தஸ்கீல் செய்யணும். இந்த தஸ்கீல் இருக்கிறதே இது தாலீமுடைய தாவத்துடைய முக்கியமான அம்சமாக இருந்து கொண்டிருக்கு. இந்த சுலைம் ரலியல்லாஹு தஆலா அவர்களை பார்த்து அபூ தல்ஹா அவரு நான் உங்களுடன் கல்யாணம் திருமணம் செய்ய தயாரா இருக்கிறேன் என்பதா சொல்லும் பொழுது அவர் காபிரா இருக்கிறாரு, உங்க விதவியா இருக்கிறார், முஸ்லீமா இருக்கிறார். அப்ப அவங்க சொல்றாங்க, நீங்க ஒரு மரத்தை வணங்கி கொண்டிருக்கிறீங்க, உங்களுக்கு வெக்கமா இல்லையா? உயிர் இல்லாத ஒரு மரத்தை நீங்க பூமியில இருந்து முளைக்கக்கூடிய உயிரே இல்லாத ஒரு மரத்தை நீங்க வணங்கி கொண்டிருக்கிறீங்க, உங்களுக்கு வெக்கமா இல்லைன்னு சொல்றாரு. நீங்க இஸ்லாத்தை தழுவிட்டீங்க, இஸ்லாத்தை நுழைஞ்சிட்டீங்க அப்படின்னு சொன்னா அப்ப நான் உங்களுடன் திருமணம் செய்ய தயாரா இருக்கிறேன். எனக்கு இந்த இஸ்லாத்தை தவிர மேரே என்ற ஒரு தனி தொகையை எனக்கு வேண்டாம், எனக்கு தனியா ஒரு மேரே வேண்டாம்னு சொல்றோம். உங்களுடைய இஸ்லாம் எனக்கு மேருக்கு பரமானது அப்படின்றாங்க. இது கேட்ட உடனே அவர் ஆச்சரியப்பட்டு உடனே கலிமா சொல்லி இஸ்லாத்தை தழுவுறாரு. உடனே அது உண்மை சலைம் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க தன்னுடைய மகன் அனஸை பார்த்து சொல்றாங்க, ஜவ்விஜா பாத்தல்ஹா, போங்க கல்யாணத்துடைய ஏற்பாடு செய்யுங்க. இந்த மாதிரி நீங்க பார்க்கலாம். உம்மே ஹக்கீம் அவங்க இக்ரிமாவுக்கு தாவத்து கொடுத்து தஸ்கீல் செய்யறாங்க, இங்க உம்மே சுலைம் அபூ தல்ஹாவுக்கு தாவத்து கொடுத்து தஸ்கீல் செய்யறாங்க. இப்படி வீடா நீங்க பார்க்கலாம் தாவத்து கொடுத்து தஸ்கீல் செய்யக்கூடிய பொதுவான ஒரு சூழல் வீடுகளில் இருந்து இந்த தாவத்துடைய மூலியமாக தான் பெண்களிடத்துல தன்னுடைய தீனிலும் தன்னுடைய பர்தாவிலும் ஒரு இஸ்திகாமத்து கிடைக்கும். அதுல ஜின்னீரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் ஒரு அடிமையா இருக்கிறாங்க.
ஆனா மக்கா நகரத்துல முஸ்லிக்கீன்களுடைய தலைவர்கள் அவங்களுடைய பெண்மணிகளுக்கு தீன தாவத்தை எத்தி வைக்கிறதுல இவங்க முக்கியமான காரணமா இருந்தாங்க. காபிர்கள் இவங்களை துன்புறுத்துறாங்க. ஒரு முறை துன்புறுத்தி எங்களுடைய 2 பார்வைகள் எழுந்துடுறாங்க. அந்த நேரத்துல அவங்க இவங்களை எப்படியாவது வழி தவற வைக்கணும் என்பதற்காக நீ சொல்றாங்க, எங்களுடைய கடவுள்களை நீங்க நிராகரிச்சீங்க, அதனால எங்களுடைய கடவுள்லாம் சேர்ந்து உங்களுடைய 2 பார்வைகளை பிடிக்கிட்டாங்க அப்படின்னு. அது கேட்ட உடனே அவங்க ரொம்ப ஆணித்தரமா தாவத்து கொடுக்கறாங்க. உங்களுடைய கடவுள்களை வணங்கக்கூடியவர்கள் உலகத்துல யார் எத்தனை பேர் எங்க இருக்கிறாங்களே தெரியாது. அப்படிப்பட்ட கடவுள்களுக்கு ஜின்னிரான்ற பெண்மணியுடைய 2 பார்வை பிடிக்கக்கூடிய சக்தி எங்க வந்துருச்சுன்னு கேட்கிறாங்க. வணங்கக்கூடியவர்கள் எத்தனை பேருன்னே தெரியாது, எங்க இருக்கிறாங்க அதே தெரியாது. அப்படிப்பட்ட பலகீனமான கடவுள்களுக்கு இப்படிப்பட்ட சக்தி எங்கிறது கிடைச்சு ஜின்னீராவுடைய 2 பார்வை பிடுங்கும் அளவுக்கு எங்கிறது சக்தி வந்து சொல்றாங்க. இது அல்லாஹ்வுடைய புறத்திலிருந்து முடிவு செய்யப்பட்ட ஒரு விஷயம். ஜின்னீராவுடைய பார்வை தாவூத்துடைய அடிப்படையில தீன் காரணமா இப்படி வந்து வாங்கப்படும், ஒரு சோதனைக்குள் ஆக்கப்படுவாங்க அப்படின்னு அல்லாஹ் ஆரம்பத்திலேயே எழுதி முடிச்சுட்டான். அதனாலதான் என்னுடைய பார்வை போயிருக்குது. என்னுடைய ரப்பு எந்த அளவு சக்தி பெற்றவன் சொன்னா அவன் நாடி விட்டால் இப்பயே இதே சமயத்துல எனக்கு என்னுடைய 2 பார்வை தர முடியும், திருப்பி தர முடியும் சொல்றான். நைட்டு படுக்கிறாங்க, காலையில் எந்திரிக்கிறாங்க, பார்த்தா 2 பார்வைகள் அல்லாஹ் உங்களுக்கு கொடுத்தோம். இந்த அளவுக்கு இஸ்திகாமத் எல்லா காபிர்கள் சேர்ந்து ஒரு பெண்மணியே கடுகு அளவுக்கு தன்னுடைய தீனை இஸ்லாத்தை விட்டு என்ன செய்ய முடியல, அவங்கள அகற்ற முடியல அப்படின்னு சொன்னா அந்த அளவுக்கு இஸ்திகாமத்துக்கு காரணம் அவங்களுடைய தாவத்து, அவங்களுடைய தஸ்பீ. இதுதான் வீட்டுடைய தாலிமுடைய அசல் நோக்கமா இருந்தது. அப்ப மேலான பெரியார்கள் சோழரே, இந்த மசூரா 4 விதமான மசூராக்கள். ஒன்னாவது குர்ஆனுடைய ஹல்காவுக்கு மசூரா செய்யறது யாரு உடைய பொறுப்பு, நாளைக்கு குர்ஆனுடைய ஹல்கா. 2வது கிதாப வாசிக்கூடிய பொறுப்பு யாருக்கு, இது 2வது மசூரா. 3வது 6 நம்பர் முதாக்கரை செஞ்சு 6 நம்பருடைய முதாக்கரை செஞ்சு தஸ்கீர் செய்யக்கூடிய பொறுப்பு யாருக்கு. இந்த 2 அமலும் ஒருவருக்கு நாம பொறுப்பு கொடுக்கணும். ஒரு நாளுக்கு முன்னாடி செய்யப்படக்கூடிய மசூராவின் நோக்கம் என்ன, யாருக்கு என்ன பொறுப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறதோ அவர் அந்த பொறுப்புடைய முழு தயாரிப்பு செஞ்சு தெரியலன்னு சொன்னா மற்றவங்களை கேட்டு கற்றுக்கொண்டு அல்லாஹ்விட்ட நல்ல முறையில் அழுது சொல்லு துஆவை கேட்டு தயாரிப்போட வரணும். இதுதான் மசூராவுடைய அசல் நோக்கமா இருக்கு. மேலான பெரியார்களே சோதரர்களே, எப்படி வீடு வீடாக இந்த அமல்களை, இந்த தாலீமுடைய ஹல்காவை 5 அமல்கள் கூடிய தாலீமுடைய ஹல்காவை உருவாக்குறது, ஹயாத்தாக்குறது இந்த வேலையின் அடிப்படையான நோக்கமும் அதே போன்று ஒவ்வொரு 20 வீடுகளுக்கு மத்தியில 20 வீடுகளுக்கு மத்தியிலே ஒரு வாராந்திர தாலீமுடைய ஹல்காவை அமைப்பதும் மிகப்பெரிய முக்கியமான பொறுப்பா இருந்தது. இதுல விஷயத்துல நல்ல முறையில் விளங்கிக் கொள்ளணும். என்ன அப்படி சொன்னா இந்த வாராந்திர தாலீம்ன்ற இந்த ஒரு அமல் இருக்கிறது, இதுவும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுக்கு காட்டி கொடுத்த ஒரு அடிப்படையான ஒரு அமல் தான். இது இந்த காலத்துல 1300 வருஷத்துக்கு பிறகு இந்த 1400வது நூற்றாண்டு உருவாக்கப்பட்ட ஒரு அமல் கிடையாது. மாறா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே இதுக்கு அடிப்படை எங்களுக்கு சொல்லிக் கொடுத்திருக்கிறாங்க. பெண்கள் எல்லாம் வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வேண்டிக் கொள்றாங்க. புகாரில வருது, அபூ சயீத் குத்ரி ரலியல்லாஹு தஆலா அவங்க சொல்றாங்க, قالت النساء للنبي صلى الله عليه وسلم يا رسول الله غلبنا عليك الرجال فاجعل لنا يوما من نفسك فوعدنا يوما لقيهن فيه فوعظهن وأمرهن وكان فيما قال لهن ما منكن امرأة تقدم 3 من ولدها إلا كان لها حجابا من النار. قالت امرأة واثنين قال واثنين. رواه البخاري في كتاب العلم تحت هذا العنوان باب هل يجعل للنساء يوم على حدة في العلم. பெண்களுக்குன்னு சொல்லி அவங்களுக்கு இல்ம சொல்லிக் கொடுக்கணும், அவங்களுக்கு நசியத்துகள் செய்யணும் அப்படின்றதற்காக தனி ஒரு நாளை குறிப்பிடுவது எப்படி, அது குறிப்பிடலாமா அப்படின்னு இமாம் புகாரி கேள்வியை ஒரு கிளப்பி குறிப்பிடுவது சுன்னத்து. நபி அவர்களே இப்படி குறிப்பிட்டு ஒரு நாள்ல பெண்களுக்கு நசியத்துகள் செஞ்சிருக்காங்க. இமாம் புகாரியும் இதை வலியுறுத்திட்டாங்க. முஃப்தி மெஹமூது ஹசன் கங்கோய் ரஹ்மத்துல்லாஹி இந்தியாவிலே மிகப்பெரிய ஒரு முஃப்தியா இருந்தாங்க. இலியாஸ் ரஹ்மத்துல்லாஹி சஹாபாத்துல இருந்தவங்க, செயல்பூர்வமா வேலையில் ஈடுபட்டவங்க. அவங்கள்ட்ட இந்த கேள்வி கேட்கப்பட்டது. தப்லீக்வாதிகள் பல புதிய விஷயங்களை உருவாக்கிட்டு இருக்கிறாங்க. அதில் இப்ப புதுசா உருவாக்கி இருக்கிறாங்க, பெண்களே ஒன்று சேர்த்துங்க, பெண்களுடைய ஜோடு, பெண்களுடைய இஸ்திமா வாருங்க. அப்ப சொன்னா இதெல்லாம் ஒரு புதிய விஷயம், தப்லீக் சாட்சிகள் உருவாக்குற ஒரு விஷயம் கிடையாது. மாறா இதுவும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய ஒரு சுன்னத்தான ஒரு அமல் தான். நபி அவர்களே இந்த அமலை செஞ்சிருக்கிறாங்க அப்படி இந்த அறிவிப்பை அங்கே சுட்டி காட்டுறாங்க அவனுடைய பத்துவால. யாரு முஃப்தி மெஹமூது ஹசன் கங்கோய் ரஹ்மத்துல்லாஹி சுட்டி காட்டுறாங்க. இதுக்கு அடிப்படை இருக்குது ஷரியத்துல, இது சுன்னத்தான ஒரு அமைப்பு தான்.
அப்ப நேரத்தை குறிப்பிட்டு, நாளை குறிப்பிட்டு, ஒரு இடத்தை குறிப்பிட்டு பெண்கள் எல்லாம் பரதாவுடைய அமைப்புல ஒன்று சேர்ந்து, அப்புறம் அந்த பெண்களிலிருந்து ஒரு பெண்மணி அவங்களுக்கு தீனுடைய விஷயங்கள் எத்தி வைக்கிறது, ஹதீசுகளை வாசி காட்டுறது, அல்லது யாராவது ஒரு நபர் நிபந்தனைகளை பூர்த்தி செஞ்சவர் அவர் பரதாவுடைய ஒரு அமைப்புல போய் பெண்கள்கிட்ட தீனுடைய பேச்சுகள் பேசுறது எல்லாம் சுன்னத்தான் ஒரு அமைப்பு தான் தவிர வேற எதுவும் கிடையாது. நீண்ட காலமா விடுபட்ட இந்த அமல் அல்லாஹ் தஆலா தன்னுடைய கிருபை கொண்டு இந்த உம்மத்துக்கு திரும்ப கொடுத்து விட்டார். இதுதான் அசலான விஷயம். ஆனால் இது ஒரு பள்ளிக்கு ஒரு தாலீம் அப்படின்றது இது அடிப்படையே கிடையாது. முஹல்லாக்கு ஒரு தாலீம் இது அடிப்படை கிடையாது. மாறா எத்தனை வீடுகள் இருக்குது, அத்தனை வீடுகளிலே 20 வீடுக்கு ஒரு தாலீம் என்ற அடிப்படையிலே 100 வீடு என்று சொன்னால் 5 தாலீம்கள் கட்டாயம் உருவாக்க வேண்டும். ஏன்னு சொன்னால் இதனுடைய நோக்கம் பெண்களுடைய கூட்டத்தை திரட்ட வேண்டும் என்பது கிடையாது. மாறா ஒவ்வொரு வீட்டுல இருக்கக்கூடிய ஒவ்வொரு பெண்மணியும் இந்த வாராந்திர தாலீமுடன் கொண்டு சேர்க்க வேண்டும். அந்த ஒவ்வொரு புதிய பெண்கள் பரதா இருக்குதோ பரதா இல்லையோ, அல்லாஹ்வுடைய பாதையில போன பெண்மணியா இருக்கட்டும், போகாத பெண்மணியா இருக்கட்டும், எல்லா விதமான பெண்கள் இந்த வாராந்திர தாலீம்ல ஒரு ஈமானுடைய சூழல்ல, ஒரு தீனுடைய ஒரு சூழல், பரதாவுடைய ஒரு சூழல்ல வந்து அவங்க அல்லாஹ் ரசூலுடைய பேச்சுகளை கேட்டு நல்ல ஒரு கவலையோட திரும்ப வீட்டுக்கு போய் அவங்க வீட்டுல இந்த எல்லா விதமான அமல்களை, இந்த அமலுடைய மாஹோலை உருவாக்க வேண்டும் என்பதுதான் இந்த வாராந்திர தாலீம்க்கு அசல். அதனால ஒவ்வொரு 20 வீடுகள் மத்தியில ஒரு வாராந்திர தாலீம். இதுக்கு பள்ளி அடிப்படை கிடையாது, இதுக்கு வந்து முசல்லாக்கள் அடிப்படை கிடையாது, வீடுகள் தான் 20 வீடுக்கு ஒரு தாலீம். ஆனால் இதனுடைய நிபந்தனை பூர்த்தி செய்வது அவசியமா இருந்து கொண்டிருக்குது. அடிப்படையான நிபந்தனை அப்படின்னு சொன்னா 5 பெண்கள் இருக்க வேண்டும். வக்து கொடுத்த 5 பெண்கள்ல 2 பெண்கள் ஒரு தடவை 10 நாள் கொடுத்த பெண்களா இருந்தா போதும். 3 பெண்கள் ஒரு தடவை 3 நாள் போன பெண்களா இருந்தா போதும். இந்த 5 பெண்கள் இல்லா கொடுத்த பெண்மணி இருக்கணும் அப்படின்றது பழைய விஷயமா போயிடும். இப்ப அது நாங்க சொல்றது கிடையாது, அது சொல்றதுக்கு உங்களுக்கு அனுமதியும் கிடையாது. இல்லா இருந்தா நல்லது, மேலானதும் இல்லை, திறந்தது ஒண்ணுமே இல்லை. இப்ப 2 10 நாள் முடிச்ச 2 பெண்கள் ஒவ்வொரு தடவை 10 நாள் முடிஞ்சதுதான் அசல் நிபந்தனை. அதான் மேலானது, அதை திறந்தது, அவ்வளவு. இதுதான் இந்த இல்ல கொஞ்சம் பக்குவமா இருக்கும். இல்ல 2 பெண்கள் 10 நாள் முடிச்சவங்க இருந்தா போதும். 3 பெண்கள் ஒவ்வொரு தடவை 3 நாள் முடிச்சவங்க இருந்தா போதும். அடுத்தது இந்த 5 பெண்கள் இடத்துல அந்த தாலீமுடைய எல்லா விதமான அமல்களை செய்யக்கூடிய அந்த சக்தியோட ஆற்றல் அவங்கள்ட்ட இருக்கணும். இஸ்திக்பால் செய்யக்கூடிய தன்மை இருக்கணும். அதே போன்று கிதாப வாசிக்கக்கூடிய திறமை, அதே போன்று ஆரம்பருடைய முதாக்கரை செய்யற அளவுக்கு, அப்புறம் தஸ்கீல் செய்யற அளவுக்கு அவங்களுடைய பக்குவம் இருந்தா போதும். 3வது விஷயம், இந்த 5 பெண்களும் கல்யாணம் முடிச்ச பெண்களா இருக்கணும்னு அதுவும் அவசியம் கிடையாது. இதெல்லாம் நோட் பண்ணி கொள்ளுங்க நல்ல முறை. 5 பெண்கள் இருக்கணும், வக்து முடிச்ச பெண்களா இருக்கணும், கல்யாணம் முடிச்ச பெண்களா இருக்கணும், இதெல்லாம் கிடையாது. அதுல 3 பேர் கல்யாணம் முடிச்சவங்க, 2 பேர் கல்யாணம் முடிக்காதவங்க, அப்படி இருந்தாலும் நாங்க 5 பேர் வக்து முடிச்சவங்க இருந்தாலும் போதும். நீங்க தாலீமும் ஹயாத்தாக்கணும். எதுக்காக சொல்லப்பட்டுச்சு அப்படின்னு சொன்னா, எத்தனையோ பெண்கள் இருக்கிறாங்க, கல்யாணம் முடிச்சவங்க இருக்கிறாங்க, 3 நாள் 10 நாள் கிதா முடிச்சவங்க இருக்கிறாங்க. ஆனா கிதாப வாசிக்க தெரியாததுனால அந்த தாலீமை உருவாக்காம இருக்கு. அதனால இங்க இருந்து ஒரு மசூரா செய்யப்பட்டு ஒரு கிட்டத்தட்ட 1.5 வருஷம் ஆகிவிட்டது இது முடிவு செய்யப்பட்டு. என்ன அப்படின்னு சொன்னா, அங்க வந்து வக்து முடிச்ச ஒரு சின்ன பெண்மணி அவங்க வந்து கல்யாணம் முடிக்காத ஆனா வக்து முடிச்ச 3 நாள் வக்து முடிச்ச ஒரு பெண்மணியா இருந்தாலும் சரி, அவங்க மூலியமா நாங்க தாலீமை வாசிக்கிறதுக்கு அனுமதி இருக்குது. அவங்களுக்கு தாலீம் வாசிக்கக்கூடிய பொறுப்பை மட்டும் நாம் கொடுக்கும். வேற எந்த பொறுப்பு அவங்க 6 நம்பர் முதாக்கரா அவங்க செய்யக்கூடாது, இஸ்திக்பால் செய்யக்கூடாது, தஸ்கீல் செய்யக்கூடாது. ஆனா கிதாபை மட்டும் வாசிக்கலாம். ஏன் இந்த நிபந்தனை, ஏன் இந்த வாசல் திறக்கப்பட்டது அப்படின்னு சொன்னா, இந்த தாலீம்கள் உருவாக்கப்பட வேண்டும் என்பதற்காக. பல இடத்துல கிதாபை வாசிக்க தெரியாததுனாலே அந்த தாலீம் உருவாக்கப்படாமல் இருக்கு. அதே போன்று பள்ளியுடைய சாட்சிகள் பெரிய திறமை உள்ள சாட்சிகள் இருக்கணும் என்பது கிடையாது. மாறா இந்த வாராந்திர தாலீமுடைய 4-5 அமல்களை மசூரா செய்யற அளவுக்கு அவங்களுடைய திறமை இருந்தா போதும். அதை கண்காணிக்கிற முறையில அதை நல்ல முறையில் கண்காணிக்கக்கூடிய அந்த அவங்கள்ட்ட தன்மை இருந்தா போதும். அதே போன்று எந்த வீட்டுல இந்த தாலீமை வாசிக்கிறது, தாலீம் ஆரம்பிக்கிறது, வக்து கொடுத்த பெண்கள் அந்த வீட்டில் இருக்கிறது நிபந்தனையா இது பழைய விஷயம் ஆயிடுச்சு. இப்ப இந்த விஷயம் சொல்லப்படுறது வக்து கொடுத்த பெண்கள் இருந்தா மேலானது சிறந்தது பிரச்சனை. ஆனால் ஒரு வீடு அதுல பரதாவுடைய ஒரு சூழல் இருக்குது, அதுல தாலீம் இருக்கக்கூடிய அந்த நேரத்துல ஆண்களுடைய வரக்கூடிய போகக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடையாது. அவங்க அந்த பரதாவுடைய முழு அமைப்பில் அந்த வீட்டை வச்சிருக்கிறாங்கன்னு சொன்னா, அப்படிப்பட்ட ஒரு புதிய வீட்டுல இந்த 5 பெண்களுடைய தலைமை கீழே நீங்க வாராந்திர தாலீம் ஹயாத்தாங்க. வக்து கொடுத்த பெண்மணி இருக்கணும். அந்த வீட்டுல எந்த வீட்டை நாங்க தாலீம் உருவாக்க போறோமோ இது நிபந்தனை பழைய விஷயம். அது மட்டும் இல்ல, இந்த வாராந்திர தாலீம் இருக்கிறது எந்த வீட்டுல நிபந்தனைகள் எல்லாம் பூர்த்தி ஆனது பிறகு நாங்க ஆரம்பிக்க போகிறோமோ அப்ப அந்த தாலீம் எங்க இருந்து ஆரம்பிக்கிறது? மாதாந்திர மசூராக்கள் நடக்குது, அதுல கொண்டு போய் வைக்கிறதா, அதுல இருந்து ஆரம்பிக்கிறதா கிடையாது.
சாத்திகள் இப்ப கூட போன 2 மாசம் முன்னாடி எல்லாரும் சேர்ந்து முழு இந்தியாவில இருந்து 200-300 பேர்களை இதுக்குன்னே கூப்பிடப்பட்டது. பெண்களுடைய பல விஷயங்கள் மசோரா செய்யணும். அப்ப அதுல இந்த விஷயம் வந்துச்சு. இது எந்த மசோரால வச்சு இந்த வாராந்திர தாலீமை நாங்க உருவாக்குறது, எங்களுக்கு அனுமதி வாங்குறது, மாதாந்திர ஜோடுகள், மாதாந்திர மசோராக்கள் சொன்னாங்க. இல்ல, வாராந்திர தாலீம் இருக்கிறது, வாராந்திர ஒரு தாலீம். அந்த தாலீம்ல எல்லா பழைய சாத்திகளும் ஒன்று சேர்றாங்க. அவங்களுக்கு வாராந்திர தாலீமோடு எல்லா விதமான நிபந்தனைகளும் ஆழமான முறையில் தெரியும். அப்படிப்பட்ட ஏதாவது வாராந்திர மசோரா நடக்குதுன்னு சொன்னா அங்க கொண்டு போய் இந்த நிபந்தனைகளை வச்சு அவங்ககிட்ட அனுமதி வாங்கி, அதாவது இன்றைய நாளில நிபந்தனைகள் பூர்த்தி ஆகுதுன்னு சொன்னா நாளைக்கு அந்த வாராந்திர மசோரா அப்ப நாளைக்கு வச்சு நீங்க உடனே அந்த அளவுக்கு நீங்க உட்கார்ந்து லேட் பண்ணிக்கிட்டு இருக்க கூடாது. வாராந்திர தாலீம் உருவாக்க ஒரு வருஷமாவது, ஒரு மாசம் முன்னாடி வீட்டை பார்க்க போறாங்க, அடுத்த மாசத்துக்கு பிறகு அந்த வீட்டை எப்படி பாத்தீங்க, இன்ஸ்பெக்ஷன் சரியா இருந்துச்சா இல்லையா, எப்படி ஆய்வு செஞ்சீங்க, அதெல்லாம் போய் சொல்றாங்க. அவ்வளவு கஷ்டப்படுத்தி வச்சிருக்கிறாங்க. ஒரு வாரம் முன்னாடி நீங்க அந்த நிபந்தனையை பூர்த்தி செஞ்சுட்டீங்க ஒரு மொஹல்லால, அடுத்த வாரத்துக்குள்ளார அந்த வீட்டை பார்த்து கீட்டு நீங்க உடனடியா வாராந்திர தாலீம் உருவாக்க அனுமதி கொடுக்கலாம், நீங்க அனுமதி வாங்கலாம். இதுதான் அசலாம் விஷயம். இது பெரிய பாரம், தூர பாரமான விஷயம் கிடையாது. அப்ப வாராந்திர தாலீம் எந்த வீட்டுல உருவாக்குறீங்களோ அந்த வீட்டுல நிரந்தரமாக இருக்கும். இது 3 மாசம் 6 மாசத்துல இது ரூட்டீன் மாதிரி உள்ள தாலீம் கிடையாது. இது நல்ல முறையில் நோட் பண்ணிக்கணும். சிலர் என்ன பண்றாங்க, 3 மாசம் 6 மாசத்துல தாலீம் எங்கிட்ட அங்கிட்டு மாற்றி கொண்டே இருக்கிறாங்க. மாத்துறதுக்கு அனுமதி. ஒரு வீட்டுல அழகாக்கப்பட்டிருக்கு, அந்த வீட்டுல தொடர்ச்சியா அந்த தாலீம் நடந்து கொண்டே இருக்கு. ஏதோ ஒரு முக்கியமான காரணம் தங்கணும், அதுக்கு பிறகு அந்த தாலீம் அந்த வீட்டுல தொடர்ச்சியா நாங்க நீடித்து நிலைத்து வைக்க முடியாது, அப்படிப்பட்ட ஒரு நிலைமை ஏற்பட்டுருச்சுன்னு சொன்னா அப்பதான் நாங்க அடுத்த வீட்டை மாத்துறதுக்கு அனுமதி. சும்மா 3 மாசம் 6 மாசத்துல தாலீம் மாத்துறதுக்கு அனுமதி கிடையாது. அடுத்த விஷயம், இந்த வாராந்திர தாலீம்ல ஒரு முஹல்லால 8-10 தாலீம் நடந்து கொண்டிருக்குது. அப்ப இதுக்கு முன்னாடி சொல்லப்பட்ட விஷயம் என்னன்னு சொன்னா, அந்த 8, 10, 20 தாலீம்களை ஒரே வாரத்துல ஒரே நாள்ல தான் செய்யணும்னு அழுத்தமா சொல்லப்பட்டது. ஆனா போன முறை மசோரா நடந்துச்சு, அதுல சில பிரச்சனைகள், சில விதமான கஷ்டங்கள் ஏற்படுற மாதிரி தெரிஞ்சதுனால ஹஜ்ரத் எல்லாருக்கும் கொடுத்த ஒரு மசோரா எல்லாத்தையும் அபிப்பிராயம் வாங்கி பல விதமான அபிப்பிராயங்கள் கடைசி இப்ப முடிவு செய்யப்பட்ட விஷயம், இந்த முஹல்லால இருக்கக்கூடிய எல்லா விதமான தாலீம்களை நீங்க வாரத்துல 2 நாள்ல முழுமையான முறையில் பிரிச்சு செய்யலாம் என்பதா முடிவு செய்யப்பட்டது. 4 தாலீம் வாரத்தில் 4 தாலீம் ஒரு நாளிலும், இன்னொரு ஒரு 4 தாலீம் அடுத்த ஒரு நாள். ஆனா ஒரு நிபந்தனை, ஒரு பெண்மணி ஒரு தாலீமுக்கு தான் போய் கலந்து கொள்ளணும். 2 தாலீமுக்கு ஒரு பெண்மணி போகக்கூடாது. பழைய பெண்மணி, நல்லா திறமை உள்ள பெண்மணி, அவங்களுக்கு 4 இடத்துல 2 இடத்துல ஆஃபர் வருது, இங்கிட்டும் முடிவு செய்யறேன் அங்கிட்டு. பெண்மணிகளுக்கு 2 தாலீம் தான் கிடையாது, ஒரே ஒரு தாலீம். அது எவ்வளவு புதிய பெண்ணா இருந்துச்சு, பழைய பெண்ணா இருந்துச்சு. தன்னுடைய தாலீமை மட்டும் நீங்க கவனித்துக் கொள்ளுங்க, அதை கண்காணிங்க, அதுல வரக்கூடிய பெண்களுக்கு தரபிய செய்யுங்க, பக்கத்தை உருவாக்க. இதான் அசலாங்க. நிபந்தனை பூர்த்தி ஆகாத இடத்துல நிபந்தனை பூர்த்தி ஆக்கி தாலீம் உருவாக்குறதுக்கு முயற்சி செய்யுங்க அப்படின்னு சொல்லப்படுது. தவிர நிபந்தனை பூர்த்தி ஆகல, அந்த பெண்களுக்கு சீக்கிரம் ஹிதாயத் கிடைக்கணும், அதனால எங்களுக்கு அனுமதி கொடுக்கப்பட்டா நான் என்னுடைய நோனாவுடன் அங்க போய் பேன்கள் செய்யறேன் அப்படின்னு அனுமதி கேட்க வரப்படும். அதுல அழுத்தமா சொல்றேன், சாட்சிகளுக்கு பெண்களுக்கு மத்தியில பேன் செய்யக்கூடிய ஆர்வம் நிறைய பிறந்து கொண்டிருக்கு. அதான் சொல்றாங்க, பெண்களுக்கு மத்தியில பேன் செய்யறது அசலே கிடையாதுன்றான். ரொம்ப ஆசை சாட்சிகளுக்கு, பெண்களுக்கு மத்தியில பேன் செய்யணும். அதுல சொன்னாங்க, இந்த பேன் கொண்டு நடக்க போறது கிடையாது. இதை கொண்டு தீன் ஆயாதா பரதா போட்டு நீங்க பெரிய பெரிய கருத்துக்கள், பெரிய பெரிய விஷயங்கள் பேசிக் கொண்டிருக்கீங்க. கொஞ்ச நேரம் வரைக்கும் மாற்றலாம் அலமதுல்லா சொல்லுவாங்க, அது பிறகு எந்த அசராது கிடையாது. அதுக்கு மாற்றமா நீங்க அந்த வீட்டை எப்படியாவது பெண்களுடைய ஜமாத்துகளை நுழைக்க முயற்சி. 2 நாள் வரைக்கும் 48 மணி தியானம் அவங்க தாவத்துடைய எத்தனை அமலுடன் கூடி அந்த வீட்டுல தங்கிட்டாங்கன்னு சொன்னா நிச்சயமா அல்லாஹ் தஆலா அந்த வீட்டில் இருந்து இருக்கக்கூடிய எல்லா விதமான அட்டூழியங்கள், அனாச்சாரங்கள், பாத்தில்கள் அல்லாஹ் தஆலா ஒழிச்சு அல்லாஹ் தஆலா தீன ஹயாத் ஆக்கி. இதுல சந்தேகமே கிடையாது. அதனால நிபந்தனை பூர்த்தி ஆகாத வரைக்கும் எந்த இடத்துல நாங்க பயானுக்கு போய், அல்லது பூர்த்தி ஆகாமலே வாராந்திர தாலீம் உருவாக்குறதுக்கு அனுமதி இல்லை, பூர்த்தி ஆகாம அங்க போய் பயான்கள் செய்யறதுக்கு அனுமதி. அதே போன்று இந்த வாராந்திர தாலீம் இருக்கிறது, இதை கொண்டு ஒரு முக்கியமான நோக்கம் என்னன்னு சொன்னால், அந்த வாராந்திர தாலீம்ல எந்த பெண்கள் அல்லாஹ்வுடைய பாதையில போறதுக்கு உடனடியா தயாராகி கொண்டிருக்கிறாங்களோ அந்த பெண்களை உடனடியா அல்லாஹ்வுடைய பாதையில அனுப்புறதுக்கு முயற்சி செய்யணும். இதுக்கு மற்றவரா நாங்க முன்கூட்டியே செஞ்சு வைக்கணும். நாளைக்கு தாலீம் நடக்க போகுது, 2 நாளுக்கு பிறகு தாலீம் நடக்க போகுது, இன்ஷா அல்லாஹ் ஜமாத் உருவார மாதிரி இருக்குது. அமீர் சாப் என்ன செய்யறது, ஒரு பழைய சாட்சி ரெடி பண்ணுங்க. அவருக்கு நேரம் வந்து விட்டது, அவர் போகாம இருக்கிறாரு, நீங்க போற தயாராடுங்க. இவரு போயிட்டு வந்துட்டாரு, பரவாயில்லை, இப்ப தக்காலா நாளைக்கு ஒரு ஜமாத் உருவாகும் போது நீங்க தயாரா இருக்கணும் அப்படின்னு முன்கூட்டி. எப்படி நாங்க பள்ளியில இருந்து 4 விஷயத்துக்கு மசோரா செய்யறோம். இஸ்திக்பால் எந்த பெண்மணிக்கு, அப்புறம் கிதாப வாசிக்கிறது எந்த பெண்மணி, அப்புறம் ஆரம்பம் தஸ்கீல், இந்த 2 ஒரு பெண்மணிக்கு நான் கொடுக்கணும். இஸ்திக்பால் ஒரு பெண்மணிக்கு, கிதாப வாசிக்கிறது பொறுப்பு ஒரு பெண்மணிக்கு, அப்புறம் ஆரம்பம் தஸ்கீல் இந்த 2 அமலும் ஒரு பெண்மணி கொடுக்கணும்.
அதே சமயத்துல மாசத்துல ஒரு தடவை ஆண்களுடைய பயான், இது ஹல்காவுடைய மசூரால முடிவு செய்யப்படக்கூடிய விஷயம். எந்த ஒரு ஆண் பல முறை அல்லாஹ்வுடைய பாதையில பெண்களுடைய ஜமாத்ல போயிருக்கிறாரோ அப்படிப்பட்டவர் தான் பயான் பேசணும் நீங்க முடிவாக்கப்பட்டிருக்கும். யார் அடிக்கடி அல்லாஹ்வுடைய பாதையில தர்தீபாக அடிக்கடி அல்லாஹ்வுடைய பாதையில பெண்கள் போயிருக்கிறாரு, போய் கொண்டிருக்கிறாரு, அப்படிப்பட்டவருக்கு இந்த பொறுப்பு கொடுக்கணும்னு சொல்றாங்க. அப்ப இந்த வாராந்திர தாலீமுக்கு எப்படி இதெல்லாம் நாங்க மசூரா செய்யறோமோ அதே போன்று இந்த வாராந்திர தாலீமுல இன்ஷா அல்லாஹ் நிச்சயமா ஒரு ஜமாத் அல்லது சில பெண்கள் தயாராவாங்க. ஏன்னு சொன்னா நாங்க வாரம் முழுக்க முயற்சி செஞ்சிருக்கிறோம். எப்படி ஒரு வாராந்திர கஸ்டின் மூலியமாக உள்நாட்டிலிருந்து வெளிநாட்டு வரைக்கும் ஜமாத்துகளை ரொக்கமா கிளப்புறது, ரொக்கமா ஜமாத்துகளை தயார் செய்வது நோக்கமா இருந்து கொண்டிருக்கிறோம். அதே போல இந்த வாராந்திர தாலீமில் இருந்து பெண்களுடைய ஜமாத் 3 நாள் முதல் 2 மாதம் வெளிநாட்டு வரைக்கும் ரொக்கமா தயார்படுத்துவது நோக்கமா இருந்தது. இது வாராந்திர தாலீம் சும்மா கிதாபை வாசிக்கிறது, சும்மா முதாக்கரை பண்றது, இது மட்டும் இல்லை. இப்ப பொதுவா என்ன நடக்குது, ஏதோ ஒரு ஜமாத் வந்துட்டாங்கன்னு சொன்னா அப்ப அவங்க மூலியமா தான் ஜமாத் உருவாக்குறது ஒண்ணு. 2வது ஆப்ஷன் என்ன அப்படின்னு சொன்னா எங்களுக்குன்னு ஒரு டேட்டுகள் முடிவு செய்யப்பட்டது, அந்த டேட்ல தான் நாங்க தஸ்கீல் செய்வோம், அதுக்கு முன்னாடி தஸ்கீல் செய்யறது கூடாது, செய்யப்படாது அப்படின்னு நாங்க பேசிக்கொள்றோம். ரெண்டுமே தவறான விஷயம். வார தாலீம், வார தாலீமா, அப்ப வார தஸ்கீல். தஸ்கீல் பேருக்கு மட்டும் இல்ல, அந்த பேர்கள் வருது, பெண்மணிகள் சொல்றாங்க நான் தயார், என்னுடைய கணவன் தயார், நீங்க வந்து வெளியாக்குங்க, எங்களை வந்து கூட்டிட்டு போங்க, அழுது கொண்டே இருக்குது. அதே நிலைமையில கபருக்கு போயிருக்கு, நாங்க மசோரா மட்டும் செஞ்சு கொண்டே இருக்கோம். கையில போட்டு வைக்கிறது பேர்கள். என்ன சொல்றது, இப்ப யாரும் கூட்டிட்டு போறதுக்கு இல்ல, எல்லாம் போயிட்டு வந்துட்டாங்க தர்தீப்ல, அல்லது டேட்டே இல்ல அப்படின்றாங்க. எங்க இருந்து டேட் வந்து கோர்ட்ல தான் டேட், எங்க தப்லீக்ல டேட்னா கிடையாது. கோர்ட்ல போலீஸ்ல இந்த மாதிரியான ஆபீசியல் ஒர்க்ல தான் டேட்டுகள் இருக்கும், தப்லீக்ல டேட்னா கிடையாது. முழு உலகத்துல 80% தீன் இல்லாம போனதுக்கு முக்கியமான காரணம் இந்த சண்டே மண்டே டியூஸ்டே அப்படின்ற ஜமாத்துடைய அமைப்பினால்தான் 80% தீன் இல்லாம போயிருக்கு முழு உலகம். வெறும் ஒரு 10-20% மக்கள் அவங்க ஏதோ தொழில இருக்கிறாங்க, ஏதோ ஒரு காரணத்தினால அவங்க அந்த நாட்கள் லீவுனால நீங்க முழு உம்மத்தையே சண்டே மண்டேன்னு சொல்லி போட்டு எல்லாத்தையும் நீங்க சுருட்டி வச்சிருக்கிறீங்க. இதை நீங்க உடைச்சு எடுக்கணும். எந்த நாளுக்காலையும் அதுக்கு அடுத்த நாள் ஜமாத் கிளம்பும். இதுதான் உசூல். உங்களுக்கு அனுமதியே கிடையாது. வெள்ளிக்கிழமை வரை நீங்க 3 நாள் எதிர்பார்க்கறீங்க. அந்த 3 நாளுக்குள்ள அந்த பெண்மணியுடைய நிலைமை மாறிடுச்சு, நியத்து மாறிடுச்சு, ஒண்ணும் இல்ல. இஸ்ராயல் வந்து மௌத்தா போயிடுச்சு அந்த பெண்மணி. அதுக்கு யார் பதில் சொல்றது நாளைக்கு கியாமத்தினால? நீங்க சண்டை மண்டையில் உட்கார்ந்துட்டு இருக்கீங்க. இந்த மிம்பர்ல இருந்து அழுத்தம் ஆணித்தரமா சொல்லப்படுது, யாருக்கும் இது அனுமதியே கிடையாது. இந்த 3 நாள் தான் போகணும். அதுக்கு பிறகு தஸ்கீல் ஆயிடுச்சுன்னு சொன்னா அவங்க 3 நாள் பிற்படுத்தி தான் வைக்கணும், அனுமதியே கிடையாது. இன்னைக்கு நீங்க தான் அடுத்த நாள் ஜமாத்தை நீங்க உருவாக்கி கிளம்பணும். எங்களுடைய தன்மை என்ன, 4 பேர் உருவாகி வந்திருக்கிறார், ஆனா ஒருத்தர் தயார் இல்ல. அதுக்காண்டி மசோரா செய்யப்படுது, இந்த 4 பேரை நிப்பாட்டுன்னு சொல்லி. இங்க சொல்லப்படக்கூடிய விஷயம் என்ன, ஒரு பெண்மணி தயாரா இருக்கிறாங்க, அந்த பெண்மணி அல்லாஹ்வுடைய பாதையில போவதற்காண்டி 4 பேரை தயார்படுத்துங்க நாளைக்குள்ளார. இதுதான் நாங்க சொல்றோம். 4 பெண்மணி தயாரா மசோரால பேச்சு சாட்சிகள் சொன்னாங்க. அன்னைக்கு டேட் இல்ல, நேரம் இல்ல, இது எப்படி தயார்? ஆச்சரியப்படுறாங்க சாட்சிகள். டேட்ட நேரத்தை தவறி ஏதாவது ஜமாத்து தயாராயிட்டா பெரிய குற்றம் நடந்துருச்சு, பெரிய ஒரு பாவம் நடந்துருச்சு நினைக்கிறாங்க சாட்சிகள். மசோரால ஆச்சரியமா பாக்குறாங்க. பெரிய பயங்கரமான அபாயமான விஷயம் இது. எங்களுக்கு அனுமதியே கிடையாது. ஒரு பெண்மணி தயாராயிட்டாங்க, அந்த பெண்மணி எப்படியாவது அல்லாஹ்வுடைய பாதையில வக்து போக வைக்கணும் அப்படின்ற ஒரு கவலையில 1வது முக்கியமான விஷயம், நாங்க 4 சாட்சிகள் இன்னும் பழைய சாட்சிகள் உருவாக்கி எங்க பள்ளியில இருந்து ஜமாத் உருவாக்குறது. 2வது உண்மையான என்ன, அக்கம் பக்கத்துல பள்ளியில எங்கேயாவது ஒரு ஹல்கா தாலீம் நடக்குது, அந்த தாலீம்ல இருந்து இந்த பெண்மணியை ஒன்று சேர்த்து நாங்க அனுப்பிடுறது. அப்படியும் இல்லையா, அப்ப நீங்க முழு ஹல்கால பாருங்க, ஏதாவது ஒரு பெண்களுடைய 3 நாள் ஜமாத்து புறப்பட்டு கொண்டு இருக்குது, அதுல புறப்பட்ட வேலை செஞ்சு கொண்டிருக்கிறாங்க, அதுல 5 ஜோடிகள் இருக்கிறாங்க. இந்த ஒரு பெண்மணியை அந்த ஜமாத்துல 4 கொண்டு போய் சேர்த்து விட்டுறது. இதான் பொறுப்பு. உட்கார்ந்து மசோராவே செஞ்சுட்டு இருக்க கூடாது. அல்லது 10 நாள் ஜமாத் வேலை செஞ்சு கொண்டு இருக்குதா, அப்ப அதுல கொண்டு போய் சேர்த்து விட்டு. இந்த 5 ஜோடின்னு வச்சதுக்கு நோக்கமே இதுதான். எங்க இருந்து ஒரு பெண்மணி ஒரு ஜோடி தயாராகி கொண்டிருக்காங்களோ அவங்க உடனடியாக கிளம்பணும், புறப்படணும், அவங்க எந்த தடையும் ஆயிடக்கூடாது. அதுதான் 5 ஜோடி வச்சது. அல்லது சில்லா ஜமாத் வேலை செஞ்சு கொண்டிருக்கிறாங்க, அந்த சில்லா ஜமாத்ல கொண்டு போய் இந்த 3 நாள் ஜோடியை கொண்டு போய் சேர்த்து. எந்த அளவுக்கு சொல்லப்படுது, வெளிநாட்டு ஜமாத்தே வேலை செஞ்சு கொண்டிருக்கிறாங்க, பாஷை தெரியல, ஒண்ணுமே தெரியல, அவங்க உழைப்பு செஞ்சிருக்கிறாங்களோ இல்லையோ, ஆனா இந்த அதுக்கால ஒரு பெண்மணி தயாராயிட்டாங்க. இந்த வெளிநாட்டு ஜமாத்தை தவிர இப்ப எந்த ஜமாத்தும் உங்கள்கிட்ட இல்லைன்னு சொன்னா இந்த ஜமாத்தை நல்லா ரவாங்கி கொடுத்து, இந்த பெண்மணிக்கு இந்த ஜோடிக்கு ரவாங்கி கொடுத்து அந்த வெளிநாட்டு ஜமாத்தை கொண்டு சேர்த்து. இப்பான்றதுக்கு இடமே கிடையாது. ஆயிரக்கணக்கான வழிகள் இருக்குது. இப்ப நிப்பாட்டுறதுக்கு கேன்சலேஷனுக்கு மசோரா வாழ்க்கையில் நாங்க அதிகமா செஞ்சிருக்கோம்.
கன்ஃபர்மேஷன் மசோரா அதிகமா நாங்க செஞ்சிருக்கிறேன். நீங்க கால்குலேஷன் பண்ணி பாருங்க, கணக்கு போட்டு பாருங்க. ஜோடி ஜோடியா எத்தனை முஹல்லாவுடைய பெண்களை நாங்க கேன்சல் பண்ணி அவங்க கலிமா தொழுகை இல்லாம உலகத்துக்கு போனதுக்கு காரணம் நாங்க. அதுக்கு நாங்க கேமத்தினால பதில் சொல்லி ஆகும். வாராந்திர தாலீம் ரொக்கமாக ஜோடிகளை ரொக்கமாக ஜமாத்துகளை எடுப்பதற்குரிய அடிப்படையான அம்சம் தான் வாராந்திர தாலீம் தான் நோக்கம். இது ரொம்ப முக்கியமான பொருள். அதே போன்று மேலான பெரியார்களை சொல்ல முக்கியமான ஒரு பொறுப்பாக இருந்து கொண்டிருக்கிறது. அதே போன்று முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா, இந்த வாராந்திர தாலீம் நல்ல முறையில் உருவாக்கப்படணும். அதுக்காக பெண்களை தயார்படுத்தணும் அப்படின்னு சொன்னா, அப்ப அதுக்கு ஒரே ஒரு வழி என்ன அப்படின்னு சொன்னா, பெண்களுடைய ஜமாத்தை எடுத்துக்கொண்டு அப்படிப்பட்ட முஹல்லால போய் பாடுபட வேண்டும். இதுதான் அசலான அழகான சிறப்பான மேலான கருத்து. வாராந்திர தாலீம் தயாராக்கணும் அப்படின்றதுக்காக, அந்த பெண்களை வக்த முடிக்க வைக்கணும் அப்படின்றதுக்காக வேண்டி இப்படிப்பட்ட புதிய புதிய இடத்துல எங்க பெண்களுடைய ஜமாத்தை எடுத்துக்கொண்டு போய் உழைப்பு செய்யறதை விட மேலான எந்த கருத்தையும் கிடையாது. ஒன்னு சில்லாவுடைய ஜமாத்துகள் அந்த இடத்துல போடுங்க, ஒன்னு 10 நாள் ஜமாத்துகள் அந்த இடத்துல போடுங்க, அல்லது 3-4 ஜமாத்துகளை பழைய சாத்திகள் பழைய ஜோடிகள் எடுத்துட்டு போய் அந்த முஹல்லால பாடுபடும். வேலை இல்லாத இடங்கள்ல நல்லா ஸ்ட்ராங்கான நல்ல உறுதியுள்ள பெண்கள் ஆண்களுடைய ஜமாத்துகளை நாங்க போடுவோம். இப்போ வேலை உள்ள இடத்துக்கே ஜமாத்துகள் பேசிக் கொண்டிருந்தாங்க அப்படின்னு சொன்னா, அப்ப வேலை இல்லாத பகுதிகளை ஜமாத்து போல, அப்ப அந்த இடத்துல நிபந்தனை பூர்த்தி செய்யக்கூடிய பெண்கள் இல்லாம போவாங்க. அதனால வாராந்திர தாலீம் உருவாகாம போயிடும். வரக்கூடிய ஜமாத்துகள் நாங்க கண்காணிச்சு போடுறோம். ஆனா எங்களுடைய அதிரத்து பார்ப்பாங்க, ஜமாத்துகள்ல 2 சில்லா 3 சில்லா முடிச்ச பெண்கள் இருந்தா அவங்க எந்த காரணத்தை கொண்டு நுஸ்ரத் உள்ள பகுதிக்கு கண்ணை மூடிட்டு போடவே மாட்டாங்க. அவங்க எவ்வளவுதான் அழுதாலும் மன்றாடி கெஞ்சி அவங்க கேட்டாலும் சரி, அதுக்கு அவங்களுக்கு போடவே மாட்டாங்க. அவங்க தூக்கி பஞ்சாப்ல போடுவாங்க, ஹரியானா போடுவாங்க, ஹரியானா அதே போன்று ஹிமாச்சல போடுவாங்க, அதே போன்று இங்க ராஜஸ்தானுடைய பகுதி எங்கெல்லாம் ஒண்ணுமில்ல வறண்ட பூமி அப்படிப்பட்ட இடம், வீடு வீடா போனா சிலைகள் விக்கிரங்கள் இருக்குது, அப்படிப்பட்ட இடத்த போடுவாங்க. 2 ஜில்லா முடிச்ச பெண்கள் வந்து அதை பார்ப்பாங்க, எந்த இடத்துல போட்டிருக்கீங்க, மகாராஷ்டிரா வேலை உள்ள பகுதியா, அரபி மாற்றுவாங்க. இது ரொம்ப முக்கியமான விஷயம். இப்ப என்ன நோய் அப்படின்னு சொன்னா, பழைய சாத்திகள் சொன்னா ரொம்ப ஸ்ட்ராங்கான இடத்துக்கு போடுறது. ஏன் அப்படின்னா மேலான தரமான ஒரு தஸ்கீல் செய்யணுமா, அதுக்கான அதை தூக்கி போடுறோம். அப்படி உயர்ந்து இருந்த மேலான தஸ்கீலை செய்யணும் சொல்லி போட்டு அந்த பலகீனமான பகுதிகள் எல்லாம் முழுதாகி கொண்டிருக்கிறார். அந்த பகுதிகள் யார் போடுறது, அந்த பகுதியில சும்மா தானே வேலை செய்யணும். அதனால சாதாரண பெண்கள் சாதாரண ஆண்கள் அவங்க வெறும் 6 நம்பர்கள் பேசக்கூடியவர்களா இருக்கிறாங்க, அவங்களை தூக்கி எல்லாம் இந்த வறண்ட பூமிகள் போடணும். இது இந்த சுன்னத்துக்கே மாற்றமான கருத்து. உங்களுக்கு 2 முஹல்லா இருக்குது. ஒரு முஹல்லால சில ஆண்கள் பெண்கள் கலிமா கூட இல்லாம முத்ததாபுடைய நிலைமையில் இருக்கிறாங்க. இன்னொரு முஹல்லால அவங்க மாஷால உயர்ந்த தரத்தில் இருக்கிறாங்க. தீனு கலிமா தொழுகை பரதா எல்லா விஷயத்தையும் உயர்ந்த தரத்தில் இருக்கிறாங்க. ஒரே விஷயம் என்ன, வெளிநாடு ஜமாத் அங்கிருந்து போகாம இருக்குது. இப்ப இப்படிப்பட்ட நேரத்துல நீங்க அந்த இடத்துல போய் கோடிக்கணக்கான செலவுக்கு ஒரு உயர்ந்த ஒரு மேலான தஸ்கீல் செய்யறதை விட 10 மடங்கு மேலானது சிறப்பான விஷயம். இப்படிப்பட்ட இடத்துக்கு போய் பெண்கள்கிட்ட இருந்து அந்த பெண்களுக்கு ஒரு தடவையாவது கலிமா சொல்லி தரதுக்கு இதுதான் பெரிய வேலை. எப்பவுமே அதில் தான் சொல்றாங்க, எப்பவுமே தான் சொல்றாங்க. இந்த நேரத்தில் நீங்க வந்து இந்த வெளிநாட்டு தகாத இந்த தகாதா முதல்ல பாருங்க, முர்த்ததாய் கொண்டிருக்கிறான், அவங்கள முதல்ல போய் பாருங்க. அப்போ வீடு வீடா ஜமாத்தை கொண்டு போய் சேர்க்க வைக்கிறது இது எங்களுடைய முக்கியமான பொறுப்பா இருந்து கொண்டிருக்கு. ஒவ்வொரு முஸ்லிமான வீடுகள்ல ஜமாத்தை தங்க வைக்கிறது 48 மணி நேரம் 2 நாள் குறைஞ்சபட்சம் வீடுகளில் ஜமாத்தை தங்க வைக்கிறதுக்கு ஒரே ஒரு நிபந்தனை, பர்தாவை ஏற்படுத்திக் கொள்ளக்கூடிய பர்தாவை கட்டிக் கொள்ளக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குதா, அதுக்கு அனுமதி இருக்குதா, வாய்ப்பு இருக்குதா, இது மட்டும் தான் போதும். இது தவிர வேற எந்த பிரச்சனை வேற எந்த நிபந்தனை கிடையாது. அதுல 3 ரூம்கள் இருக்கணும். ஒரு ரூம் பெண்கள் பெண்களுடைய அந்த ஜமாத்துல வந்து பெண்கள் தங்கக்கூடிய ஒரு விடுதியா இருக்கணும். அதுல இன்னொரு வரா இருக்கணும். அது வந்து அந்த வீட்டுடைய பெண்மணி தன்னுடைய பிள்ளையுடன் ஓய்வு எடுக்கணும், ரெஸ்ட் எடுக்கணும். அப்புறம் ஒரு பெரிய ஹால் இருக்கணும். அந்த ஹால்ல அளந்து கிளந்து பார்த்து அதுல ஒரு 50-100 பேர் உட்காரணுமே. இதெல்லாம் விட்டுருங்க நீங்க. இதெல்லாம் தப்லீகுடைய மிசாஜ் கிடையாது. இதெல்லாம் இயக்கங்களுடைய மிசாஜ். என்ன மிசாஜ்? இதெல்லாம் இயக்கங்கள் இருக்காங்க பார்த்தீங்கன்னா, இஸ்லாமிய இயக்கங்கள், அவங்களுடைய மிசாஜ் இது. அவங்க விட்டுருங்க. சின்ன இடம், சின்ன விடுதி, அதுல வந்து அல்லாஹ்வுடைய பாதையுடைய பெண்கள், அதே போன்று வீட்டுடைய பெண்கள், அதே போன்று அந்த குழந்தைகள் எல்லாரும் சேர்ந்து தங்குறதே நெருக்கடியா இருக்கு, கஷ்டமா இருக்கு. அப்படிப்பட்ட வீட்டில் காசை நீங்க தங்க வைக்கணும். அப்ப 3 விடுதிகளை பார்க்கறதுக்கு அனுமதி இல்ல. லைட் எப்படி இருக்குது, தண்ணி இருக்கிறா இல்லையா, கரண்ட் இருக்கிறா இல்லையா, அதே போன்று வேற வசதிகள், டாய்லெட் பாத்ரூம் அட்டேச் இருக்குதா இல்லையா, இது எப்பவுமே பார்க்கவே கூடாது. பார்க்கறதுக்கு அனுமதி கிடையாது. கிராஸ் வென்டிலேஷன் இருக்குதா இல்லையா, நல்லா காற்று வர போகக்கூடிய வாய்ப்புகள், அதையும் பார்க்கறதுக்கு அனுமதி இல்லை.
எதுக்குமே பார்க்கிற அனுமதி. ஒரே விஷயம், இந்த வீட்டுல அல்லாஹ்வுடைய அடிமைகள் இருக்கிறாங்களா, இதை மட்டும் தான் பார்க்கணும். அதுல சொல்றாங்க அடிமை, வேற எதுவுமே பார்க்கணும். இந்த வீட்டுல இது தங்கும் விடுது, இதுல பெண்கள் இருக்கிறாங்களா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி உம்மத்துல பிறந்த இந்த பெண்மணிகள் இருக்கிறாங்களா, இதுதான் நீங்க ஆய்வு செய்யறது தவிர வேற எதுவுமே ஆய்வு செய்யக்கூடாது. அதுக்கு பிறகு மொட்டை மாடி இருக்குது, இந்த மெத்த இருக்குது, இந்த பூமி இருக்குது, வேற எதுவும் வேணா, கதவு கூட இல்ல, வாசல் கூட இல்ல, நாங்க போய் தங்கட தயார். தண்ணி நாங்க ஏற்பாடு செய்வோம், கரண்ட்டுக்கு நாங்க ஏற்பாடு செய்வோம், சாப்பாடு நாங்க உங்களுக்கு சமைச்சு கொடுப்போம், எங்களுக்கு ஒண்ணும் தேவையில்லை. உங்க பெண்கள், உங்க மனைவிமார்கள், உங்களுடைய பிள்ளைகள், அவங்களோட எங்களுடைய பெண்களை 48 மணி தியாகம் தரக்கூடிய ஒரு வாய்ப்பு தந்திருக்கேன். கெஞ்சணுமா ஒவ்வொரு முஸ்லீம்கள், கெஞ்சணுமா அவங்கள்ட்ட. இன்னைக்கு எல்லாம் பாதுகாக்கணும், நல்லா பாதுகாக்கணும். அப்படியே ஏக்கத்துடைய தரப்பில வேலை பேசிக் கொண்டிருக்குது. நான் உட்காந்து மசோரா செஞ்சு கொண்டிருப்போம். அந்த குக்கிராமங்கள்ல இருந்து, வறண்ட பூமியில இருந்து, வறட்சியான பகுதியிலிருந்து மக்கள் வந்து கேட்பாங்க, அப்படி கெஞ்சுவாங்க, அமீர் சாப் எங்களுக்கு ஒரு 2 இல்ல, உங்க பகுதியில் ஜமாத்து கூட தகுதி இல்லைன்றாங்க. அப்படிப்பட்டவங்க மசோரால வருவதற்கு வந்து தன்னுடைய அந்த அபிப்பிராயத்தை வைக்கிறதுக்கு அனுமதி இல்லை. வச்சுட்டா நாங்க கேட்க தயாரில்லை. இது எங்க இருந்து கொண்டாங்க இந்த உசூல்? இங்க அதுல சொல்றாங்க, யாரெல்லாம் எங்கள்கிட்ட கேட்டு வாங்குற அளவுக்கு சக்தி தகுதி இல்ல, அப்படிப்பட்டவர்களை நாங்க ஒரு ஜமாத் அமைச்சு அப்படிப்பட்ட ஏரியாக்களை பார்த்து எங்களுக்கு வந்து ரிப்போர்ட் கொடுங்க, நாங்க கண்ணு முடிக்க மாட்டாங்க சொல்றோம். பரிபூர்ணமான ஒரு தாய் அடையாளம், அதுன்னு சொல்லுவோம். பரிபூர்ணமான தாய் ஒரு அடையாளம், பரிபூர்ணமான ஒரு தாய்க்கு அடையாளம். அவர் மௌத்துக்கு முன்னாடி தன்னுடைய அந்த முஹல்லால இருக்கக்கூடிய 100 வீடுகள், ஒவ்வொரு வீட்டிலும் மௌத்துக்கு முன்னாடி ஒரு தடவையாவது ஒவ்வொரு வீட்டை 2-4 பெண்கள் ஜமாத்தை தங்க வச்சுட்டு போயிடணும். நாளைக்கு கியாமத் நாள் அல்லாஹ் கேட்டா, நான் உன்னுடைய அடியார்கள், உன்னுடைய பெண்மணிகளுக்கு, உன்னுடைய அடியார்கள், உன்னுடைய அடிமைகளுக்கு இந்த தீனை சுன்னத்தான முறையில ஏற்றி வைப்பதற்கு ஒவ்வொரு வீட்டிலும் ஒரு தடவையாவது ஜமாத்தை நான் தங்க வச்சேன் ரப்பே அப்படின்னு பதில் சொல்ற அளவுக்கு தயாரிப்போட போகணும். இல்லாடி இந்த 3 வீடு தான் பிக்சட் பிரைஸ் மாதிரி, பிக்சட் ஹோம். இந்த 3 தவிர வேற எந்த வீட்டு தங்காது ஜமா. எங்க இருந்து வந்து இந்த உசூல்? டைரி ஒண்ணு வச்சிருப்போம், பாத்துருக்கீங்க பள்ளிகள்ல. அதுல 10 ஆஜியாரோட வீடுகள் இருக்கும். தெரு நம்பர் 1, அதுல வீட்டு நம்பர் 10, அதுலதான் போயிட்டாங்க. ஜமாத் வந்துச்சுன்னு சொன்னா அந்த 3 பேர் உட்கார்ந்து தனியா மசூரா செய்வாங்க. யார் இவங்க அப்படி சொன்னா, மஸ்கூராத் ஸ்பெஷலிஸ்ட், மேனேஜ்மெண்ட் கோபிட்டி ஆஃப் மஸ்கூராத் ஜமாத். இது பிதத்தான ஜமாத், எங்க இருந்து வந்துச்சே தெரியல இது வரைக்கும். 1 நம்பர் பிதத்தான ஜமாத். 3 பேருக்கு எப்படி கொடுத்தீங்க இந்த வேலை? அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸத், அல்லாஹ் ஜல்ல ஷானு இந்த மஸ்கூராத்துடைய வேலை மஸ்கூராத்துக்கே விசேஷமா கொடுத்து முடிச்சிட்டான். வல் முஃமினூன வல் முஃமினாத் பாபுமா அவுலியாஉ பாப் யாமுரூன பில் மஅரூஃப் வயன்ஹவுன. ஒவ்வொரு முஃமினான பெண்ணே தன்னுடைய இந்த வேலையில ஸ்பெஷலிஸ்ட். அப்ப அந்த பெண்மணிகள் இருந்தார், அந்த பெண்மணிகளிலிருந்து இந்த மஸ்கூராத்துடைய வேலை பிடிங்கி ஆண்களுக்கும், அந்த ஆண்கள்ட்ட இருந்தும் இந்த வேலை பிடிங்கி போட்டு 3 பேர் கொடுக்கறதுக்கு உங்களுக்கு அனுமதி கிடையாது. இதுதான் கொமர்ஷியல் வேலை, பிரைவேட் கம்பெனி கொடுக்குற மாதிரி வேலை. அவங்க சிந்திச்சா சிந்தனை தான், அவங்க மசோரா பண்ணதா, அவங்களுக்கு தான் உசூல்கள் தெரியுமா, வேற யாருக்கும் தெரியாது, தெரியக்கூடாது. ஆண்கள் தெரியக்கூடாது, பெண்கள் தெரியக்கூடாது, குழந்தைகள், சின்ன குழந்தைகள், பிள்ளைகளுக்கு மஸ்கூராத்துடைய அத்தனை வேலைகள் உசூல்கள் தெரிஞ்சிருக்கும். அப்படின்னா நீங்க முடிவு வச்சிருக்கீங்க பெண்களுடைய உழைப்பு. அத்தனை பேருக்கும் நல்ல முறையில தெரியணும் பெண்களுடைய உழைப்புனா என்னன்னு தெரியும், உசூல்கள் அத்தனை தெரியணும், எல்லாருக்கும் தெரியும். ஒருத்தர் வாழ்க்கையில வீடு ஆண்கள் பெண்கள் ஜமாத்துல போனதே இல்ல, போறதுக்கு வாய்ப்பும் இல்ல, அவருக்கும் பாத்தியா மனப்பானம் இருக்கிற மாதிரி பெண்களுடைய உழைப்புடைய மகத்துவம், அதனுடைய முழு உசூல்கள் தெரிஞ்சிருக்கும். யார் சொன்னது? 3 பேருக்கு அந்த வேலை. அவங்கள்ட்ட தான் அந்த பேப்பர் இருக்கணும், அவங்க தான் அந்த பேப்பரை ஃபில் பண்ணி கொடுப்பாங்க. பெண்கள் ஜமாத் 3ஆவது ஜமாத் போற பேப்பர் அவங்களுக்கு தான் அது எழுத தெரியும், வேற யாருக்கும் தெரியாது. எல்லாருமே நாட்டாம. யார் சொன்னாது? வீடு அந்த பேப்பர் இருக்கணும். 3ஆவது ஜமாத் வீட்டுல ஃபில் பண்ணிடணும். 10 நாள் ஜமாத் வீட்டுல உட்கார்ந்து கணவன் மனைவி ஃபில் பண்ணணும். வீட்டுல உட்கார்ந்து எல்லா விதமான பேப்பர் எழுத தெரியும் பெண்களுக்கு, ஆண்களுக்கு. ஆனா ஒரு 10 நாள் ஜமாத் போறது அந்த 10 வரி இருக்குது, 10 லைன் இருக்குது, அது எழுத தெரியாது. உங்களுடைய ஒரு வேலை உங்க கடினமாக்கி வச்சிருக்கிறீங்க. பெண்களுக்குன்னு ஒரு அமீர் ஸ்தாபனம் எங்களுக்கு கிடையாது. அல்ஹம்துலில்லாஹ். நீங்க மக்கள் இருந்து பாருங்க, ஒரு 2 மாசம் பெண்கள் சம்பந்தப்பட்ட மசோரா இல்லாத நாள் கிடையாது. ஆண்களுடைய பேப்பர் வருதோ இல்லையோ, வெளிநாடு ஜமாத் உள்நாடு ஜமாத் பெண்கள் ஆண்களுக்கு வருதோ இல்லையோ, ஆனா பெண்களுடைய பேப்பர் வந்து கொண்டே இருக்குது. பெருநாளா இருக்கட்டும், பெருநாள் அல்லாத நாளா இருக்கட்டும், ரமதானா இருக்கட்டும், ரமதான் அல்லாத நாளா இருக்கட்டும். 1. 2வது அதுக்குரிய மசோரா டெய்லி நடக்குது. 3வது அதுக்குரிய மசோரால அத்தனை பேரும் கலந்துக்கிறாங்க. இது வரைக்கும் அல்லாஹ்வுடைய பாதையில பெண்கள் அவர் போனது கிடையாது. அவர் அபிப்பிராயம் கொடுக்குறேன்னு அவர் கேட்கிறாங்க. ஏன்னா அவங்க பெண்கள் சொர்க்கத்துல போகணும்னு கவலையே கிடையாதுன்னு கேட்கறாங்க. நாங்க 3 பேரை தனியா ஒதுக்கி ஓரம் கட்டி உட்கார வச்சிருந்தோம். அவங்க எங்களை எல்லாத்தையும் ஓரம் கட்டி விட்டுறது. அவங்க 3 பேர் தான் மசோரா செய்யறாங்க. என்ன மசோரா செய்யறாங்க?
சாப்பாடு விஷயம் அவங்க மசோரா செய்வாங்க, தங்குற விஷயம் அவங்க மசோரா, அடுத்த ரூட் அவங்க மசோரா செய்வாங்க. ஏன் மற்றவங்க எல்லாம் ஹேண்டிகேப் முடிஞ்சு கைகாலம் இல்லாதவங்க சிந்தனை எழுந்துட்டாங்க, சக்திகளை எழுந்துட்டாங்க. இது எங்க இருந்து பண்ணாதீங்க எனக்கு கருத்து. சின்ன சின்ன பிள்ளைகள் நபியோடைய கவலையில, நபியோடைய வேலையில, நபியோடைய கவலையில சேர்ந்திருக்கிறாங்க. முதல் நாள் இருந்து அந்த சின்ன சின்ன குழந்தைகளை சேர்க்கப்பட்டிருக்கிறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வராங்க, அபூபக்கர் அவங்கள்ட்ட எப்ப வராங்க, வஹி இறக்கப்பட்டு நீங்க இந்த நேரத்தில் இப்ப நீங்க ஹிஜ்ரத்துக்கு போகணும் அப்படின்னு அனுமதி வந்துருச்சு. அல்லாஹ்வின் புறத்திலிருந்து உத்தரவு அனுமதி வந்துருச்சு. அப்ப அந்த உத்தரவை எடுத்துட்டு வாராங்க. யார்கிட்ட? அபூபக்கர் அவங்கள்ட்ட வாராங்க. வந்த நேரம் இருக்கிறது அது வளமையான நேரம் கிடையாது, நேரம் மாறி வேற இடத்துல வாராங்க. வந்திருக்கும் பொழுது அந்த விஷயத்தை எத்த போறாங்க அபூபக்கர் அப்படியே வீட்டுல பாக்கணும், யாரும் உட்கார்ந்து அது அஸ்மா உட்கார்ந்து. அப்ப ரமேஷ்லாம் கொஞ்சம் ஆச்சரியமான பார்வையில் பாக்குறாங்க, இவங்க அந்நியராச்சு, இவங்களுக்கு இந்த ரகசியமான விஷயம் தெரிஞ்சிருச்சுன்னா என்ன ஆகுங்க அப்படியே கொஞ்சம் பார்க்கணும். அபூபக்கர் வந்து சொன்னாங்க, இல்ல நீங்க தாராளமா மனசு திறந்து உங்களுடைய விஷயத்த சொல்லுங்க, இவங்க எல்லாம் நாங்க எல்லாம் ஒரே கவலையில் தான் இருக்கிற, ஒரே பீஸ்ல இருக்கு. அவ்வளவு சின்ன புள்ள நுபுவத்துடைய தாவத்துடைய அவ்வளவு உயர்ந்த கவலையில சரிக்கு சமமா இருக்கிறாங்க. வீட்டுல யாரும் பாகுபாடே கிடையாது. வீட்டுல நாங்க பாகுபடுத்தி வைக்கிறோம், நாங்க பள்ளியிலே பாகுபடுத்தி வச்சிருக்கிறோம். இந்த 3 பேர் தான் மஸ்கூராத்துடைய ஸ்பெஷலிஸ்ட், மீதி எல்லாம் ஒண்ணுமே கிடையாது. ஏன் அவங்களுக்கு மனைவிமார்கள் இல்லையா, அவங்க பிள்ளைகள் கிடையாதா, அவங்களுக்கு ஹிதாயத்து தேவை இல்லையா? அப்ப நீங்க தன்னுடைய இந்த மஸ்கூராத்துடைய வேலையில அந்த கவலையில அவங்களை இணைச்சு கொண்டாதானே அவங்களும் இந்த வேலையில முன்னேறுவாங்க. யாருக்கு அனுமதி கிடையாது. ஜமாத் வந்திருக்கும் பொழுது எங்க வீடுகள் இல்ல வேற மகல்லாக்கு போங்கன்னு சொல்றதுக்கு அனுமதி கிடையாதுன்னு சொல்றாங்க. இன்னைக்கு பொதுவான ஒரு வார்த்தை, 100 வீடுகள் இருக்குது, பார்த்து கொண்டு இருக்கிறோம், பர்தா இல்ல, தீன் இல்ல, பயங்கரமான ஒரு தீன் இல்லாத சூழல் போயிட்டு கொண்டு இருக்குது. ஜமாத் வராங்க, ஒரு சில்லா காணி வராங்க, 10 நாள் காணி வராங்க. ஆனா ஒரு 2 நாள் 4 நாள் 2 வீட்டை தங்கி வச்சதுக்கு பிறகு என்ன சொல்றோம், வீடு இல்ல அப்படின்னு சொல்றோம், காசு இல்ல, நீங்க போங்க, ஏழைகள் போங்க அப்படின்னு. அதுல சொன்னாங்க இந்த மாதிரி சொல்றதுக்கு அனுமதி கிடையாது. என்ன சொன்னோம், இத்தனை வீடுகள் இருக்குது, நாங்க எவ்வளவு பாடுபட்டோம், ஆனா இவங்க தயாரா இல்ல, வீடுகாணி தயாரில்ல, தன்னுடைய வீட்டுல தங்க வைக்கிறது தயார் இல்ல. தயவு செஞ்சு நீங்க எப்படியாவது அல்லாட்ட அழுது தொழுது சதகா கொடுத்து சலாத்து ராஜ தொழுது இந்த வீடுகளை தயாரப்படுத்தி அந்த வீட்டை எப்படியாவது 2 நாள் நீங்க தங்குங்க, நாங்க முழுசா சப்போர்ட் பண்றோம், இதுதான் சொல்லுவோம். அப்ப அதுல சொல்றாங்க, பள்ளியிலுடைய மிம்பர்ல நின்று ஏலான் பண்ணுவோம், நாங்க அல்லாடைய பதில பெண்களை கூட்டி கொண்டு வந்திருக்கிறோம், ஆண்களை சந்திக்கிறக்காண்டி வந்திருக்கிறோம், பெண்களை சந்திக்கிறக்காண்டி வந்திருக்கிறாங்க, யார் யார் தன்னுடைய வீட்டுல 2-4 காணி தங்க வைக்கிற தயாரு அப்படின்னு மிம்பர்ல ஏறி ஏலான் செய்யும். இதுதான் சுண்ணத், இதுதான் சுண்ணத். உட்காந்து தனியா உட்காந்து ஒரு மஸ்வரா செய்யறது, இதுதான் சுண்ணத். ஒரு இடத்துல ஜமாத் போயிருந்துச்சு, நல்லா உழைப்பு செய்யக்கூடிய ஜமாத், ஏரியா மக்கள் சொல்லிட்டாங்க எங்கள்கிட்ட வந்து வீடுகள் இல்ல, இத்தனைக்கு அவங்க வீடு இல்லாத சூழ்நிலை பாக்குறாங்க, வீடு நிறைய இருக்குது. அப்ப அமீர் சார் நல்லா விளக்கமா, அமீர் சார் அவர் பள்ளியில நின்று ஏறான் சொன்ன உடனே 20 பேர் கையை தூக்கிட்டாங்க, நாங்க ஒரு ஜமாத் எடுக்க தயாரு. இப்ப ஒருத்தர் தயாராயிட்டார், இந்த வீட்டுல பெண்கள் இருக்கிறாங்க, அவர் எப்படியா தயாராயிட்டாரு, பரதா கட்டி தாரீங்களா அதை கூட கேட்க கூடாது, வீடை தாங்க போதும் அவ்வளவுதான். பரதா கட்டி தாங்க கூட கேட்க கூடாது, அவருக்கு என்ன தெரியும், பரதா ஒண்ணும் தெரியாது. அவரு வீட கேட்டதுக்கு பிறகு அப்புறம் கேளுங்க, கொஞ்சம் பரதாவுடைய தேவை இருக்குது, நாங்க கட்டி கொள்றோம், இன்ஷா அல்லாஹ் எந்த விதமான பிரச்சனை வராது, உங்களுடைய பெண்களுக்கு வராது. இந்த மாதிரி மெலினமான முறையில் மென்மையான முறையில் அவரை சொல்லி இல்லை அந்த வீட்டை வாங்க, எப்படியா அவரை தயார்படும். அப்புறம் வீட்டை பார்க்க போறான், அதுக்கு ஒரு பெரிய பிரச்சனை. வீட்டை பார்க்க பெண்கள் வந்திருப்பாங்க, கடுமையான ஒரு வெயில்ல களைச்சு போய் முற்கால இருக்கிறாங்க, வேர்வை செஞ்சுக்கிட்டு இருக்குது. ஆனா அந்த பெண்கள் உள்ள நுழையக்கூடாது, நுழைய முடியாது, வெளியில நின்றுட்டு இருக்கீங்க. ஜமாத்துல 2 சாத்திகள் இருப்பாங்க, மொஹல்லாவுடைய ஒரு 3 சாத்தி, மஸ்கூராத்தி ஸ்பெஷலிஸ்ட், அந்த 5 பேர் சேர்ந்து உள்ள போறாங்க. பெண்கள் எல்லாம் பயந்துட்டு இருக்காங்க, என்ன நடக்க போது, பாஸ் ஃபெயில் ஒரு எக்ஸாமினேஷன் நடக்க போது. அவங்க எல்லாத்தையும் நீங்க இப்ப அந்த ரூம்ல போய் நில்லுங்க, இப்ப நாங்க அதை போய் பார்ப்போம், அந்த ரூம்ல போய் நில்லுங்க, அதை போய் பார்ப்போம். இந்த மாதிரி டாய்லெட்டை பாக்குறது, பாத்ரூம் பாக்குறது, கிச்சனை பாக்குறது, ஹாலை பாக்குறது, அவருடைய கண்ணியத்தையே நாங்க அப்படியே கேவலப்படுத்தி வச்சோம். கட்டில கீழே பாக்குறது, கட்டில கதவுகள் இருக்குது, ஜன்னல் இருக்குதா, அப்ப வந்து ஏறி படி வச்சு அதையும் பாக்குறேன். எங்கேயாவது ஒரு குழு, ஒரு சின்ன ஒரு ஓட்டை இருக்குதா, துவாரம் இருக்குதா பார்த்து அது குழு செய்யறது. வெளியில வந்து உன்னோட வீடு சரியில்லை, ஃபெயிலு, உன்னோட வீட்டை ஜமாத்து தங்க முடியாதுன்னு சொல்றோம். ஒரு மூமினை கேவலப்படுத்தும், ஒரு முஸ்லீமுடைய கொலையை அப்படியே, ஒரு முஸ்லீமுடைய கொலையை அப்படியே அம்மலப்படுத்துறது எல்லாத்துக்கும் முன்னாடி, அவரை நிராசப்படுத்துறது. அவர் மூத்து வரைக்கும் நான் ஜமாத்தை எடுக்க இயலாத எடுக்க முடியாது அப்படின்னு நினைச்சு அவர் அழுதுகிட்டே களிமா தொழுகலாம் அவருக்கு போறார். இந்த விஷயத்தை சத்தியமிட்டு சொல்ல முடியும். ஒரு வீட்டார்கள் இருக்கிறாங்க, அந்த வீட்டுல ஆண்கள் பெண்கள் இருக்கிறாங்க, இப்ப உள்ள சில சிந்ததிகள் இருக்கிறாங்க, அவங்களுக்கு தீன் எத்தி வைக்கிறதுக்கு இந்த ஜமாத்துகள் வீட்டுல தங்குறதை விட வேற எந்த வழி இல்லாம இருந்திருக்கக்கூடிய சமயத்துல நீங்க சின்ன சின்ன காரணம் வச்சு அவருக்கு வீட்டுல ஜமாத்துக்கூடிய ஒரு வாய்ப்பை தராம போய் அவர் களிமா தொழுகை இல்லாம அவரும் இப்போடைய சந்ததிகள், அப்புறம் கியாமத் நாள் வரைக்கும் எத்தனை சந்ததிகள் களிமா தொழுகை இல்லாம உலகத்தை விட்டு போய் அவங்க நரகத்துக்கு போகக்கூடிய நிலைமை ஆயிடுச்சுன்னா அதுக்கு நீங்க தான் காரணம். இந்த விஷயத்தை நல்லா நோட் பண்ணிக்க.
நீங்க தான் அது காரணம். யாருக்கும் ஹக்கு கிடையாது. ஒரு மூமியினுடைய வீட்டை ஃபெயில் பண்றதுக்கு யாருக்கும் ஹக்கு கிடையாது. மாறாத பார்த்தது பிறகு எவ்வளவு பெரிய ஓட்டை இருந்தாலும் சரி, பரதா இல்லாத நிலைமை இருந்தாலும் சரி, வெளியில வந்து அவர் திருத்த மாத்திரம் என்னப்பா உங்களுடைய வீடு இவ்வளவு நல்லா இருக்குது, இவ்வளவு சிறப்பா இருக்குது, இவ்வளவு நல்ல அமைப்புல இருக்குது, ஏன்பா இது வரைக்கும் நீ ஜமாத்தை தங்க வைக்கிறேன்னு வந்து சொல்லணும் வெளியில. இதான் போலாம். எப்படி ஆண்களுடைய குறைகள் எல்லாத்தையும் பார்த்து அவரை நாங்க நெஞ்சோட கட்டி அணைச்சி அவரை நாங்க எப்படியாவது நல்ல வழி கொண்டு வரோம். அவர்கிட்ட இருக்கக்கூடிய ஒரு ஈமான பார்த்து 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 அவருடைய சிறப்புகளை சொல்லி 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 அவரை நல்ல நிலைமை கொண்டு வரோம். 99 குறைகளை அவருடைய வாழ்க்கை இல்லாம ஆக்குறது நான் முயற்சி செய்வோம். அதே போலதான் பெண்களுடைய வாழ்க்கையில ஒரே ஒரு நலவு இருக்குது, வேற 90 குறைகள் இருக்குது. அந்த வீட்டுல குப்புருடைய ஒரு 99 அடையாளங்கள் இருக்குது, ஈமானுடைய ஒரே ஒரு அடையாளம் இருக்குது. அவங்க எந்த நேரத்துல எந்த நிமிஷத்துல தன்னுடைய ஈமான விட்டு போட்டு முடித்ததாயிரம் செய்யாது. அப்படிப்பட்ட வீட்டுகள்லாம் முதல்ல ஜமாத் தங்க வைக்குது. எங்க இருந்து இங்க நிஜாமுதீன் போற பெண்களுடைய ஜமாத்துல அடிப்படை நோக்கமே இதுதான். போய் 20 வீடுகளை நீங்க திறந்துட்டு வரும். எந்த ஜமாத் 20 வீடு திறந்து வராங்களோ அவங்க சிறப்பான ஜமாத்து நாங்க எப்பவுமே இங்க இருந்து. அதனால இந்த விஷயத்த ரொம்ப கவனமா இருக்கு. நாங்க வந்து வரையறைச்சு நிபந்தனை எந்த நிபந்தனை கிடையாது. எந்த வீட்டுல பெண்கள் மட்டும்தான் இருக்கிற, ஆண்கள் இல்ல. ஆண்கள் இல்லாத 3 சூழ்நிலை இருக்குது. ஒன்னாவது கணவன் வந்து மூத்தா போயிட்டாரு, அப்படிப்பட்ட வீட்டை தாராளமா தங்க வைக்கணும். நோட் பண்ணிக்க நல்ல முறை. இதுவரை சாட்சிகள் வந்து கருத்து ஏற்பாடு கொள்றாங்க. பெண்கள் இருக்கணும் அந்த வீட்டுல, இதுதான் அசல் நோக்கம், வேற எதுவும் கிடையாது. அந்த பெண்களுக்கு ஆண்கள் இல்ல, அதுக்கு பல வழி இருக்கு. ஒண்ணு ஹயாத்தா இல்ல, மூத்தா போயிட்டாரு, அந்த வீட்டை தங்க வைக்கலாம். ரெண்டாவது ஹயாத்தா இருக்கிறாங்க, தலாக் விட்டாரு, இது தலாக் கொடுத்த பெண்மணியா இருக்கு, அந்த வீட்டை தங்க வைக்கலாம். மூணாவது தலாக்கும் இல்ல, ஆனா அந்த கணவர் வெளிநாட்டு இருக்கிறாரு, அப்படிப்பட்ட வீட்டை தங்க வைக்கலாம். அதுக்கு தர்த்தீப் என்ன, ஒரு பழைய ஜோடி இருக்கிறாங்க, அவங்க தர்த்தீப் செஞ்சு கொள்ள வேண்டும். ஒரு பழைய ஜோடியை முடிவு பண்ணி அந்த ஆணை வந்து ஆண்களோட சேர்த்து பள்ளியில உட்கார வச்சு அவருடைய மனைவி வந்து அந்த விதவியான பெண்மணி அல்லது தனியா இருக்கக்கூடிய பெண்மணியுடன் வீட்டில் இருக்க வச்சு அவங்க உத்தரவு செய்வோம். அவ்வளவுதான். இவ்வளவு லேசான படி, இவ்வளவு லேசான வேலை. யோசனை பண்றாங்க. என்ன யோசனை பண்றீங்க? குப்புரும் சிறுக்கும் பாத்தில் அப்படியே அலையை கொண்டு வந்து கொண்டிருக்கீங்க முன்னாடி. நாங்க யோசனை பண்ணிக்கிட்டோம், மசோதாக்கள் பண்ணிக்கிட்டோம். ஒவ்வொரு வீட்டும் தங்க வைக்கணும். 100க்கு 100 வீடுகள்ல ஜமாத்துகள் வேணும். அது எந்த கிராமங்கள்ல ஒரு வீடு இருக்கிறது முஸ்லீமுடைய வீடு, 99 வீடுகள் அந்நியர்கள் காதர்கள் இருக்கிறாங்க. அந்த வீட்டு காக்கணும். அதுல வேற எந்த வீடு முஸ்லீம் வீடு கிடையாது. அதே போல அங்க முசல்லா இல்ல, பள்ளிகள் கிடையாது, அங்க போறதுக்கு வாசல்கள் சரியான வழிகளுக்குரிய அப்படிப்பட்ட வீடு குடி வச்சு பழைய கூத்தான ஜமாத்துகள் போய் 2 நாள் தங்கி அவங்களுக்கு தான தீன் எத்தி வைக்கணும் எங்களுக்கு பொறுப்பு. இன்னொரு வீடு இருந்துச்சுன்னா அங்க தங்கிக்கலாம், பள்ளி இருந்தா அங்க தங்குவோம், பள்ளி இல்லைன்னா முசல்லால தங்குவோம். 2 இல்லைன்னு சொன்னா வேற ஒரு வீடு எடுத்து ஆண்கள் அங்க தங்கி அங்க எல்லாம் ப்ரோக்ராம் செய்வாங்க. அதுவும் இல்லாத பட்சத்துல இது ஒரே வீட்டுல 2 அறைகள் இருக்குது. ஒரு அறையில பெண்கள் தங்குவாங்க, இன்னொரு அறையில ஆண்கள் தங்குவாங்க. அதுவும் இல்லைன்னு சொன்னா ஒரே வீடு ஒரே அறை 4 பெண்கள் இருக்கிறாங்க அப்படின்னா பெண் மட்டும் உள்ள தங்கட்டும், ஆண்கள் எல்லாம் வெளியில தங்கட்டும். முடிஞ்சோம். இப்படிதான் வேலை செய்ய வேண்டியது. யோசனை பண்றாங்க. போற இடத்துல பள்ளி இருக்குதா, பள்ளியில கிச்சன் இருக்குதா, பாத்ரூம் இருக்குதா, ட்ரஸ்டிகளை கண்ட போடுறாங்க. எங்களுக்கு ஒரு இடம் வேணும், எதுக்காக வேண்டியும் இங்க வந்து நாங்க பெரிய கிச்சன் கட்ட போறோம், அதுல இது செய்ய போறோம், அது செய்ய போறோம். என்ன கருத்து? எல்லா ட்ரஸ்டிகளும் கண்ட போடுறாங்க. சாட்சி ஒரு இடத்த எப்படியாவது என்ன செய்ய கைப்பற்றணும். எதுக்கு பெரிய ஒரு கிச்சன் கட்டணும், எதுக்கு அதுல பெரிய பாத்திரம் வைக்கணும், எதுக்கு எங்களுடைய வீட்டாருக்கு சமைச்சு தரதில்லை, எங்க வீட்டாரு எங்க கூட்டாளி இல்லை, ஜமாத்துக்கு வந்து நுசுர செய்யணும். அதனால பெரியவர்கள் பண்டிகை செய்யறது, பழைய வாலிபர்கள் சேர்ந்து போட்டு சமைச்சு போடணும். இது நுசுர செய்யறாங்க. இதான் நுசுர, புதிய நுசுரத் வந்து. வீட்டார்கள் 100க்கு 100 குழந்தைகள் பிச்சளைகள் வீட்டில் கூடிய ஒவ்வொருவரும் சந்தோஷப்படணும். பெருநாள் மாதிரி சந்தோஷம். ஜமாத் வந்து எங்க வீட்டில் தங்குறாங்களோ அல்லது பள்ளியில தங்குறாங்க, நாங்க சமைச்சு கொடுப்போம். சந்தோஷப்பட்டு வீட்டில இருந்து போகணும் சாப்பாடு. அந்த துவாக்கள் அந்த அசராத்துகள் பிள்ளைகளுக்கு படும். தேமனார் வரைக்கும் எங்களுடைய சந்ததிகள் அல்லாஹ் தஆலா தீனுடைய தாய்கள் உலமாக்கள் உருவாங்க. இப்ப புதிய தரத்தில் நுஸ்ரத் வீட்டார்கள் நாங்க வேலையோட சேர்க்கறதில்லை, இணைக்கிறதில்லை, கார்புதாரிகள் சொல்றதில்லை. அதுல சொல்றாங்க டெய்லி பள்ளி நடக்கூடிய மசூராவை முழுக்க வீட்டார்கள் எத்தி வைங்க. வாரந்திர மசூராவில் என்ன விஷயங்கள் நடந்துச்சு அப்படின்றது பல நாட்கள் வரைக்கும் வீட்டை பிரஸ்தாபிச்சு கொண்டே இருங்க. மாதந்திர ஜோடல என்ன நடந்துச்சு அதை முழுசா வீட்டார்கள் சொல்லி வைங்க. நிசாமுதீன் போயிட்டு வரீங்க, ஒரு வரைக்கும் எப்படி ஹஜ் உம்ரா போயிட்டு வந்தா ஒவ்வொன்றையும் நினைச்சு சகோதரிமாருக்கு நாங்க சொல்லிக்கிட்டே இருக்கிறோம். அதே போன்று நாங்க நிசாமுதீன் போயிட்டு வந்திருக்கிறோம். பலவிதமான நாடுகளுக்கு தக்காதங்கள் போனோம். உம்மத்துடைய பல நிலைமைகள் சூழ்நிலை பார்த்து வந்திருக்கிறோம். அதை நாங்க சொல்லிக்கிட்டே இருக்கணும். காலம் சொல்றது யாரு? வீட்டுக்கு வந்தா நாங்க பெண்கள்ட்ட பேசுறதுல கதைக்கிறதுல முதாக்கரங்கள் செய்யறது. அவங்க ஒரு போக்கில் இருக்கிறாங்க, ஒரு கவலை சிந்தனையில் இருக்கிறாங்க. நாங்க ஒரு போக்கில் ஒரு கவலையில ஒரு சிந்தனை. வீட்டார்கள் பிறந்து எந்த விதமான நுசுரத்தையும் கிடையாது. அப்ப ஒவ்வொரு வீட்டை தங்க வைக்கிறது இதுதான் அசலான உசூல். வேற எந்த நிபந்தனையே கிடையாது. ஒரே நிபந்தனை, வீடு இருக்குதா அந்த வீட்டுல பெண்கள் இருக்கிறாங்க, அவ்வளவுதான். வேற எதுவும்
வீட்டுல என்ன இருக்கணும்? பெண். அவ்வளவுதான், வேற எதுவுமே கிடையாது. அந்த பெண்ணுக்கு ஆண் இருக்கிறானா இல்லையா, இப்ப இருக்கிறாரா ஹயாத்தா அல்லது இல்லையா, அதுக்கு பக்கத்துல பள்ளி இருக்குதா இல்லையா, முசல்லா இருக்குதா இல்லையா, அந்த அக்கா அல்லா பாதுகாக்கணும். இது ஒரு தன்மை வந்துருச்சு. இது ஒரு தன்மை வந்துருச்சு. ஜாதிகள் என்ன, ஒரு முகல்லால போய் அவர் 2 நாள் வேலை செய்யறார் பெண்கள் ஜமாத்துல, 2 நாள் முறை பிறகு அவர் கோவப்படுறாரு. ஏன் கோவப்படுறாரு? என்னுடைய நேரத்தை வீணாக்கிட்டீங்களா? ஏன் வீணாக்கிட்டீங்க? 2 நாள் வரைக்கும் நான் 100 பேருக்கு பயன் செஞ்சேன், 10 பேருக்கு பயன் செஞ்சேன், முகல்லா பெண்கள் யாருமே வரலையே, இல்ல வந்தாங்களே வரலையே, இல்ல நான் எண்ணி பார்த்தேன் 4 பெண்கள். உங்களுக்கு எப்படி தெரியும்? இல்ல நான் செருப்பு எண்ணி பார்த்து 8 செருப்பு தான் இருக்கு. அந்த நோய் அழகா வந்துரு சாத்திவன். செருப்பு எண்ணி சந்தோஷப்படுறது, செருப்பு கம்மியா இருக்குதுன்னா கவலைப்படுறது. 180 பெண்கள் சென்றாங்க. அப்ப ஒரு பெண்மணி தான் இருக்கிறாங்க. அப்படிப்பட்ட 100 கிராமம் இருக்கு. அங்க 100 பெண்களுக்கு தீனை யார் ஏற்றி வைக்கிறது? அப்ப 4 பெண்கள் கிடையாது. அது அல்லாஹ்வுடைய அடிமைகள் கிடையாது. நபியுடைய உம்மத்துல சார்ந்தவங்க கிடையாது. அவங்க நரகத்துக்கு போனா போகட்டுமா? உங்களுக்கு 50, 60, 100 பெண்கள் இருக்கக்கூடிய அந்த முகல்லா வேணுமா? கேள்வி. இங்க சொல்லப்படக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா, 20 நீங்க 40 நாள் போறீங்களா, 2 நாள் அடிப்படையில் 20 வீடுகள் உங்களுக்கு தேவை. ஆனா நீங்க பாக்குறீங்க அங்க டிஸ்ட்ரிக்ட்ல, அங்க ஊர்ல, சிட்டில நல்ல வேலை நடந்து கொண்டிருக்குது. அதுக்கு அக்கம் பக்கத்தில் உள்ள கிராமங்கள் 20 கிராமம், அந்த 20 கிராமத்துல 20 வீடு, ஒவ்வொரு வீடு இருக்குது. அப்ப நீங்க ஒரு கிராமத்துல ஒரு வீட்டுல 2 நாள் தங்கி, அடுத்த நாள் அடுத்த கிராமத்துல 2 நாள், இந்த மாதிரி நீங்க 20 கிராமத்துல நீங்க 40 நாள் முடியும். சிட்டி நீங்க பார்க்க கூட கூடாது. அப்ப வீடு வீடா ஜமாத்துகள் போய் இறங்குறதுக்கு அடிப்படையான காரணம் என்ன? ஜமாத்தோட எண்ணிக்கை அதிகமாகும். அந்த ஜமாத்துகள் எண்ணிக்கை அதிகமாகணும் அப்படின்னு சொன்னா குறைஞ்சபட்சம் சின்ன தரத்தில் 3வது மாசத்துல 3 நாள் பேணுதெல்லாம் போயிட்டு வந்து, வருஷத்துல ஒரு தடவை 10 நாள் பேணுதெல்லாம் போயிடும். 3வது வருஷம் 40 நாள் பேணுதெல்லாம் போயிடும். இது ரொம்ப தாழ்ந்த தரத்தில், ரொம்ப கம்மியான, ரொம்ப அற்பமான ஒரு தரத்தீப். இது பெரிய ஆளா தரஜா உள்ள தரத்தீப் தான் கிடையாது. சுண்ணத்துனே நினைக்க கூடாது. இது சுண்ணத் வரைக்கும் போய் சேர்றதுக்கு சின்ன ஒரு வழி, ஒரு பாதை தான் இது. ரொம்ப பலகீனமான தரத்தீப் இது. அசலான தரத்தீப் நினைக்கவே கூடாது. இப்ப எங்க சாட்சிகள் சிலவங்க இருக்கிறாங்க, அவங்க பெண்களுடைய ஜமாத்துல போதுல போறதா வேண்டாமா, ஏன் போறது அவ்வளவு முக்கியம் அப்படி சிலவங்க ஆமா பெண்கள் போகணும் அவசியம் தான் சொல்றாங்க. ஆனா இந்த 3வது மாசம் 3 நாள், வருஷத்துல 10 நாள், 3வது வருஷம் இருக்கிறது 40 நாள் தவிர அவங்க சிந்திக்கிறதே கிடையாது. இந்த விஷயத்தை சத்தியமிட்டு கூற முடியும். முழு உம்மத்தினர்களும் சேர்ந்து, இப்ப வேலை செய்யக்கூடிய எல்லா சாட்சிகளும் சேர்ந்து பேணுதலான முழு உலகத்துல வேலை செய்யக்கூடிய சாட்சிகள் பேணுதலான முறையில 3வது மாசத்துக்கு பெண்கள் ஜமாத்துல போறாங்க. வருஷத்துல ஒரு 10 நாள் போறாங்க. 3வது வருஷம் அவங்க 40 நாள் போறாங்க அப்படின்னு சொன்னா, ஆனாலும் இவ்வளவு போயும் இவங்களை நோக்கிட்டு வரக்கூடிய அந்த அசத்தியத்துக்கு முன்னாடி பார்க்கும் பொழுது எப்படின்னு சொன்னா, மலைக்கும் ஒரு மடுவுக்கும் மத்தியில் ஒரு வித்தியாசம் ஒண்ணுமே கிடையாது. அவ்வளவு பெண்கள் முழுத்ததாகி கொண்டிருக்க, லட்சக்கணக்கான இல்ல கோடிக்கணக்கான ஆண்கள் பெண்கள். இப்போ ஒரு ஜமாத் போனாங்க, கிட்டதான் போனாங்க, இங்க தூரமான போது எல்லா விதத்துடைய ஒரு சூழல். அங்க போய் வேலை செஞ்சாங்க, நல்லா செலவு பண்ணாங்க. 10,000 ரூபாய் எடுத்துட்டு போனாங்க. சில்லா கடைக்கு போனாங்க. வெறும் ட்ரெயின் டிக்கெட் வெறும் 200, 2000 ரூபாய் தான். எங்கள்கிட்ட 3000 ரூபாய் போற அனுமதி கிடையாது. உள்நாட்டுக்கு போனா 30,000 எடுத்துட்டு வரும் நாங்க சொல்றோம். எத்தனாயிரம்? 30,000 நாங்க சொல்றோம். ஒரு ஜோடிக்கு 30,000. 3000 ரூபாய் வந்தா நாங்க. அப்ப அவங்க 10,000 ரூபாய் போயிருக்கிறாங்க. மாற்றால அவங்க கிட்டத்தட்ட 40,000 ரூபாய் செலவு பண்ணிருக்கிறாங்க. 10,000 ரூபாய் போய் எத்தனாயிரம் செலவு பண்ண? 40,000. அதனால என்ன நினைச்சு அவ்வளவு விதத்தில் அரைஞ்ச அந்த மாஹோல்ல 12 புதிய வீடுகளை திறந்திருக்கிறாங்க. அந்த வீடு எப்படிப்பட்டது? எல்லா வீட்டிலும் விக்கிரகங்கள் இருந்துச்சு அப்படின்னு வந்து ஒரு சொல்லி என்கிட்ட பேப்பர் சொல்லி போறாரு. அந்த விக்கிரகங்கள் வந்துக்கூடிய நோக்கம் என்ன அப்படின்னு கேட்டா, அந்த பெண்கள் சொல்றாங்க, இதன் காரணமா கபருடைய வேதனை எங்களுக்கு குறைஞ்சிடும். இங்க இருந்து 150 கிலோமீட்டர் தூரம் பஞ்சாப் ஏரியா, அங்க ஜமாத்து போயிட்டு இருக்குது. பார்த்தா அங்க ஒரு கிராமம், அந்த ஒரு கிராமத்துல 32 வீடுகள்ல 2 வீடை விட்டு 30 வீடுகள் பொறுத்ததாய். அப்ப இவங்க எப்படியாவது அந்த 2 வீட்டார்கள் அனுமதி கேட்டு எப்படியாவது கெஞ்சி அவங்கள்ட்ட மன்றாடி எங்களுக்கு தங்கக்கூடிய ஒரு வாய்ப்பை தாங்கன்னு கேட்டு அவங்க தங்கினாங்க. அந்த 2 வீட்டுல 4 நாள் தங்கினாங்க. பள்ளி இருந்தா பள்ளியில இல்ல. ஜனவரியுடைய மாசம் பயங்கரமான குளிர். ஆண்கள் எல்லாம் எங்க வந்து பசுவையும் மாடையும் கட்டி வைப்பாங்க. இந்த இடத்துல பாத்துட்டு அந்த இடத்துல ஆண்கள் கூடாரம் போட்டு 4 நாள் தங்கிருக்காங்க கடுமையான அந்த குளிர் காலத்துல. அவருடைய பரக்கத்துல என்ன கிடைச்சிச்சு? அந்த 4 வீட்டுல இருக்கக்கூடிய அந்த சிலைகள் விற்கிறங்கள் வெளியில போயிடுச்சு. அப்புறம் அந்த 30 வீட்டுல இருந்து கிட்டத்தட்ட 8-10 பெண்கள் இரவு நேரத்துல மறைஞ்சு வந்து அவங்க களிமா சொல்லி அழுதுகிட்டே போனாங்க. நீங்க வரது தாமதிச்சீங்க, அழுதுட்டு போறாங்க. இத்தனை பேர் முடிச்சதாயிடுச்சு.
இது டெய்லி வரக்கூடிய கார்குதாரிகள். இது வந்து ஒரு வருஷம் முன்னாடி 10 வருஷம் முன்னாடி டெய்லி எங்கிட்ட கார்குதாரி, டெய்லி கார்குதாரி உம்மத்துடைய ஹாலாது. அதனால இப்ப நாங்க டிஸ்ட்ரிக்ட் கூட ஜமாத்துகள் போடுறோம், கிராமங்களுக்கு டைரக்டா நாங்க இங்க இருந்து போறோம். ஜமாத் ஒன்று வேலை செஞ்சுட்டு வந்து அதுல சொல்லுவாங்க, வந்த ஜமாத்துல முதல்ல கார்குதாரி கேளுங்க, நீங்க போன இடத்துல இருசிதாது உள்ள பகுதி, முர்த்ததான மக்கள் எந்த பகுதி, அந்த பகுதியை சொல்லுங்க. அந்த பகுதியை நோட் பண்ணி நாளைக்கு ஏதாவது இஷ்டமான ஜமாத் வருதுன்னு சொன்னா அந்த ஜமாத்தை முதல்ல இந்த குறிப்பாக அந்த ஏரியா அனுப்பிப்பாங்க. நீங்க நேற்று எடுத்த அந்த கார்குதாரியில எத்தனை பலகீனமான ஏரியாக்கள் நீங்க கண்டீங்க, முர்த்ததான மக்கள் எத்தனை பேர் கண்டீங்க, அந்த ஏரியா நோட் பண்ணி இப்ப வந்துக்கூடிய 20-30 பேப்பர்கள்ல இஸ்லாமான ஜமாத்துகள் இவங்க இருக்கிறாங்க, இவங்களுக்கு எங்க தான் போடும். அவங்க எவ்வளவு பெரிய தகாதாக்கள் அமைச்சிருந்தாலும் சரி, அது சில சமயம் வெளிநாட்டுக்காண்டி வரக்கூடிய ஜமாத்து 40, 50, 60,000 செலவு தூக்கி அதுல இந்தியாவில போட்டுரும். உள்ள போய் வேலை செய்யணும். நம்ம செலவு அதிகமா எடுத்துட்டு போனோம். அல்லாவுடைய பார்த்து தன்னுடைய சொந்த செலவுல பக்தர்களுக்கு கொடுக்கும். அப்ப 3 நாள் அல்லாவுடைய பாதையில போறது, அதே போல 10 நாள் போறது, இது ரொம்ப பலகீனமான தர்த்தீப். உயர்ந்த தர்த்தீப் எப்ப தகாதாவோ எப்ப மசூரா உடனே கிளம்பு, எப்ப தகாதா வருதோ எப்ப மசூரா உடனே கிளம்பு. எப்பவுமே நிசாமிலே சொல்லப்படக்கூடிய விஷயம். இதுக்கு நேரத்தை காலத்தை நாங்க எதிர்பார்த்துட்டு கூடாது. எப்படி 2 மாசம் அல்லாவுடைய பாதையில ஆண்களுடன் போறது ரொம்ப அவசியம் நினைக்கிறேன். போனவருக்கு பல விதமான சிறப்புகளை நாங்க பேசுறோம், போனவருக்கு கடினமான எச்சரிக்கைகளை நாங்க வாட்சி காட்டுறோம். ஒருத்தர் போனேன்னு சொன்னா ஆண்கள் ஜமாத்துல அப்ப நம்ம மஸ்ஜித் ஜமாத்து 1 தடவை இல்ல 2 தடவை இல்ல 10 தடவை தனியா போய் இஸ்திமாயா போய் சந்திக்கிறாங்க. எவ்வளவு முயற்சிகள் செய்யறாங்க, எப்படியாவது புறப்பட்டுரும் சொல்லி. அதே 3வது மாசம் வந்துருச்சுன்னு சொன்னா அப்படியே எல்லாரும் அமைதியாக. இப்போ வந்து என்ன, இஷ்டப்படி யாருக்கு போகணுமோ மஸ்தராத் போங்க. அப்படி போக முடியாத பட்சத்துல நீங்க ஆண்களை போயிருந்தீங்கன்னா பரவாயில்ல, ஆண்களை போயிட்டு வந்தீங்களே பரவாயில்ல, அதுக்கு என்ன இருக்கு. ஆண்கள்ல போகல, பெண்கள்ல போகல, ஒண்ணுமே போகல. நீங்க 3வது மாசம் சொல்றீங்க என் வீட்டுல நான் போகல, 3வது மாசம் பெண்கள்ல எனக்கு வேற ஏதாவது தகாதாக்கள் கொடுங்க. ஸ்டார்டிங்லாம் சேர்ந்து சரி ஒரு 10 நாள் ஜமாத்துக்கு எடுத்துட்டு போங்க. வந்தாரு, அடுத்த ஒரு 10 நாள் ஜமாத்து அதுல போயிட்டாரு, வந்தாரு இன்னொரு ஜமாத் 10 நாள், முழு மாசம் 3வது மாசம் முழு மாசம் ஒரு ஆண்கள் ஜமாத்துல கொடுத்துட்டாலும் இவர் தன்னுடைய மனைவியை கூட்டிட்டு போற 3 நாளுக்கு சமமாக முடியும். என்ன பேசு நீங்க சுத்திக்கிட்டே நீங்க ஆண்களோட தகாதாக்கல்ல உங்க வீட்டை பரதா வர போதா வரப்போறது, அவங்களுடைய கொள்கைகள் சரியா. இன்னொருத்தர் இருக்கிறாரு, அவர் இந்த வருஷம் சில்லாவோ 4 மாசம் போயிட்டு வந்துட்டாரு. அப்ப சில்லா 4 மாசத்துக்கு நாங்க கவலைப்படுறோம், பாடுபடுறோம், அவருடைய டேட்களை நாங்க பிக்ஸ் பண்றோமே. அதே சமயத்தை நீங்க நினைச்சு பாத்தீங்கன்னா இவருக்கும் மனைவி இருக்கிறாங்க, இவரு 10 நாள் போக வேண்டியது இருக்குது. அப்ப இவர் 10 நாள் இந்த வருஷம் முடிக்கிறதுக்கு முன்னாடி எப்ப போவாரு, அந்த சில்லாக்கு முன்னாடி போவாரா, சில்லாக்கு பிறகு போவாரா, எப்பயாவது மற்றொரு இந்த கணக்கு வருதா? ஜோடு நடக்கும் போது இந்த டிஸ்ட்ரிக்ட்ல அதுக்காண்டி 100 ஜமாத் எடுக்க போறோம். அந்த 100 ஜமாத்துல கிட்டத்தட்ட 80 ஜமாத்து சில்லா ஜமாத்து, ஒரு கிட்டத்தட்ட 10 ஜமாத்து 4 மாசம் ஜமாத்து, அப்புறம் ஒரு 10 ஜமாத்து வெளிநாடு ஜமாத்து. அவங்களுக்கு அது 1000 பேர் போறாங்க. 10 பேர் கொண்ட சாத்திகள் அடிப்படையில் 1000 பேர் போறாங்க. எல்லாம் சரி, இந்த 1000 பேர்களுக்கு 1000 பொண்டாட்டிமார்கள் வீட்டுல பெண்கள் இல்லையா? அப்ப அவங்க எல்லாம் எப்ப போவாங்க? அதுக்கு ஏதாவது தனி ஒரு மசோரா நடந்துச்சா? ஜோடுக்கு முன்னாடியும் இல்ல, ஜோடுக்கு இடையிலும் இல்ல, ஜோடுக்கு பிறகும் இல்ல. 100 பேர் 100 ஜமாத் 1000 பேர் போயிட்டு வந்துட்டாங்க. அல்ஹம்துலில்லாஹ் மாஷா அல்லாஹ் பெரிய வெற்றிகரமான ஒரு ஜோடு நடந்துருச்சு. நிம்மதியா வீட்டுல இருக்கிறோம். இந்த 100 ஜமாத்துன்னு சொன்னா 200 ஜமாத்து 10 நாளைக்கு வந்து கிளம்பணும். இந்த வருஷம் முடியறதுக்கு முன்னாடி இந்த அத்தனை ஆண்களும் 10 நாள் பேசத்தான் வரணும். ஒண்ணு தாயாரோட போங்க, இல்ல அப்படின்னு சொன்னா மனைவியோட போங்க, அல்லது கல்யாணம் முடிச்சு உன்னை கூப்பிட்டு இருக்கிறாங்க, காணாம இருக்கிறாங்க, அல்லது சின்னம்மா பெரியம்மா கல்யாணம் முடிச்சவங்க, அல்லது கல்யாணம் முடிச்சு சகோதரி இருக்கிறாங்க, கல்யாணம் முடிச்சு உங்களுடைய மகள் இருக்கிறாங்க, யாரோ கூட்டிட்டு போங்க. ஆனா இந்த வருஷம் முடியறதுக்கு முன்னாடி இவர் கட்டாயம் 10 நாள் போகணும். போகல அமித்ஷா தான் தகாதா கொடுங்க. சரி 6 மாசம் ஒரு தகாதா 1 கோடி ரூபாய் எடுத்துட்டு போங்க. இவர் 6 மாசம் இந்த வருஷம் முழு இந்த சில்லா போயிட்டு வந்ததுக்கு பிறகு 11 மாசம் பெரிய ஒரு தகாதா 1 கோடி ரூபாய் போயிட்டு வந்தாலும் இவர் தன்னுடைய மனைவியை கூட்டிட்டு 10 நாள் போறது சமம் கிடையாது. நீங்க நோட் பண்ணீங்க இந்த விஷயத்தினால பெரிய ஏமாற்றத்தில் இருக்காங்க சாத்தி. அதனால நீங்க பார்க்கலாம், ஒரு பெண்மணி 3வது சில்லா போறாங்க, 3 வருஷத்துக்கு ஒரு தடவை போறது அடிப்படையில 10வது வருஷம் இது. அந்த அடிப்படையில 10 நாள் எத்தனை தடவை ஆயிருக்கணும்? 10 தடவை ஆயிருக்கணும். ஆனா பாத்தீங்கன்னா அந்த பெண்மணி 10 நாள் ஒரே ஒரு தடவை தான் போயிருக்கிறார். அந்த ஒரு தடவை 10 நாள் மவுத் வரைக்கும் சில்லா போறது திறவு, அவ்வளவு. திரும்ப 10 நாள் போக வேண்டியது அந்த பெண்மணி அவசியம் இல்லைன்னு நினைக்கிறாங்க, இவருடைய கணவரும் அவசியம் இல்லை. ஆண்களுடைய தகாதா ஆண்களுடைய தர்த்தீப் ரெண்டுமே சரியா இருக்குது. ஆனா பெண்களுடைய தகாதா என்ன தர்த்தீப் கூட இல்லாம எவ்வளவு ஏமாத்தி போறாங்க பெண்கள். 2 வருஷம் பெண்களா இவர் போறாரு, ஆண்கள்ல சில்லா போறாரோ 40 நாள் போறாரோ 4 மாசம் போறாரு, உள்நாட்டு போறாரு, வெளிநாட்டு போறாரு. 3வது வருஷம் அவர் சொல்லப்படுது 1 வருஷம் ஜமாத் தயாராக நீங்க போங்க, சூரியனுடைய கதிரிகளே படாத ஒரு ஏரியா உங்களுக்கு தரோம், ஒரு உலகம் தரம், போங்க உழைப்பீங்க, எதுனாலும் கொடுங்க. 3வது வருஷம் ஒரு பணையை கூட்டிட்டு 40 நாள் போறதுக்கு என்ன நன்மை, என்ன பிரயோஜனம்? உண்மை அடிப்படையில் இவர்களுடைய சந்ததிகள் அடிப்படையில் அந்த பிரயோஜனத்தை இவர் அடைய முடியாது. ஏன்னா நீங்க முயற்சி பண்ணுங்க.
எவ்வளவு நாளும் முயற்சி பண்ணுங்க. 100க்கு 100 தீன் ஹயாத்தாக்க முடியாது. பெண்கள் எடுத்து நீங்க அல்லாஹ்வுடைய பாதையில அலைஞ்சு திரிஞ்சு பாடுவாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள பத்தி ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்றாங்க, கான நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதா அரத சஃபரன் அஸ்ரஅ பைன நிசாஇஹி ஃபஅய்யதுஹுன்ன خرج فهمها خرج بها معه. فلما كان غزوة بني المصطلق أقرع النبي صلى الله عليه وسلم بين نسائه كما كان يصنع فخرج سهمي عليهن فخرج بي. நபியோடைய பொதுவான ஒரு வளர் எப்பல்லாடைய பாதையில போறாங்க, ரஸ்வா போறாங்க, ஜிஹாது போறாங்க, சபர்ல போறாங்க, உடனடியாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னை மனைவிமார்கள் மத்தியில சீட்டு குலுக்கி போட்டு பார்ப்பாங்க. யாருடைய பேர் வருதோ உடனே குடிப்போம். இதுதான் அவருடைய எப்பவுமே உள்ள ஒரு வளமை அப்படின்னு சொல்லி ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்றாங்க. அல்லாஹ்வுடைய பாதையில போகக்கூடிய அந்த சில்சிலா, அந்த தொடர்ச்சி எங்கிருந்து ஆரம்பிக்கப்பட்டிருக்குது? ஆண்கள் இருந்து இல்ல, பெண்கள் இருந்து அந்த தொடர்ச்சி ஆரம்பிக்கப்பட்டிருக்கு. முதலாவது ஜமாத் இந்த உம்மத்துல புறப்பட்டது பெண்களுடைய ஜமாத். அதுல 5 பெண்கள் பேசிருக்கிறாங்க. அதுல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மகன் அதுல ருக்கையா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க பேசிருக்காங்க. இரண்டாவது ஜமாத் பெண்களுடைய ஜமாத். இவங்களுக்கு நேர காலம் என்பது ஆண்களை போன்று திறக்கப்பட்ட நேர காலம். ஆண்கள் 10 வருஷம் போயிருக்கிறாங்கன்னா முதல் சஃபர்ல இந்த பெண்களும் 10 வருஷம் போய் தான் வந்திருக்காங்க. அபஷா போயிட்டு வந்த பெண்கள் எத்தனை வருஷத்துக்கு பேர் வந்திருக்காங்க? 10 வருஷம். அஸ்மா பின்த் உமைர் மதீனாவுடைய ஹிஜ்ரத்தை கேள்விப்பட்ட உடனே யமன்ல இருந்து தன்னுடைய அஷரையின் கூட்டத்தார்களோட புறப்படுறாங்க. அவங்க நேரா எங்க போய் சேர்ந்துடுறாங்க? அபஷா அவங்களும் போயிடுறாங்க. அவங்களும் ஹைபருடைய வெற்றி அன்னைக்கு திரும்பி வராங்க. கிட்டத்தட்ட 7 வருஷம் அங்க இருந்து போட்டு வராங்க. எந்த அளவுக்கு தக்காதல் எத்தனை முறை ஆண்கள் போறாங்களோ அத்தனை முறை பெண்களும் அல்லாஹ்வுடைய பாதையில போகக்கூடிய நிலைமை நாங்க பார்க்கல. முஸ்லிமுடைய அறிவிப்புல வருது, அப்துல்லா பின் அபி அவ்ஃபா ரலியல்லாஹு தஆலா அவங்க சொல்றாங்க, கஸௌனா மஅ ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தபாகதவா 7 தடவை அல்லாஹ்வுடைய பாதையில நாங்க போயிட்டு இருக்கிறோம் நபி அவங்களோட சேர்ந்து. அதே போன்று உம்மு அத்தியா அன்சாரியா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவங்க சொல்றாங்க, கஸௌது மஅ ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தபாகதவா, நானும் 7 தடவை நபி அவங்களோட போயிட்டு இருக்கேன். இங்க 7 தடவை ஆண்கள், பெண்களும் 7. அல்லாஹ்வுடைய பாதையில போய் ஷஹீதாகணும்ன்ற நியத்துல போறாங்க. அல்லாஹ்வுடைய பாதையில போய் 4 நாளா பெண்களும் தன்னுடைய கபர்களை ஆண்களும் சேர்த்து அமைச்சு கொண்டாங்க. இதுதான் அசலான தர்த்தீப். எப்ப தக்காதம் இதெல்லாம் யூசுப் ரஹ்மத்துல்லாஹி ஆயத்து சபல ரொம்ப விசேஷமா குறிச்சு எழுதியிருக்கிறார். எதுக்கு? இது ஒரு வரலாறு. இந்த வரலாறை நாங்க கேள்விப்பட்டு நாங்க சந்தோஷப்பட்டு அப்படி நாங்க விட்டுறது கிடையாது. மாறா இதே அமைப்புல திரும்ப பெண்களை நாங்க கொண்டு வரதுக்கு முயற்சி செய்யணும். இந்த அமைப்புல திரும்ப பெண்கள் அல்லாஹ்வுடைய பாதையில போகக்கூடிய நிலைமை வராத வரைக்கும் இந்த தீன் 100க்கு 100 ஹயாத் ஆக முடியாது. வெறும் ஆண்கள் மட்டும் சுத்தி கொண்டிருக்கிறாங்க. இது தீன் ஹயாத் ஆகிறது ஒரு பொது போதும். இப்ப இது அடிப்படையான விஷயம். இப்ப அது மட்டும் இல்ல, 3வது மாசம் இருக்கிறது ஒருத்தர் போயிட்டு வந்துட்டாரு. ஆனா அதே சமயத்துல ஒரு தக்காத வந்துருச்சு, அவர் அடுத்த மாசம் திரும்ப போனா இன்னொரு தக்காத வந்து முதல் மாசம் போனா அதனால சொல்லப்படுது, யாரு மாசம் 10 நாள் கொடுக்குறாங்களோ அவங்க 3 நாள் பெண்கள்கிட்ட கட்டாயம் போகணும், 7 நாள் ஆண்கள்கிட்ட. இதுதான் சொல்லப்படுது. மாசம் 10 நாள் போகக்கூடியவங்க என்ன செய்யணும்? தரத்தீவு 7 நாள் ஆண்களுடைய தக்காத நீங்க வச்சுக்கணும், 7 நாள் ஆண்களுடைய தக்காத நீங்க வச்சுக்கணும். 3 நாள் எதுக்காண்டி? இது பெண்களோட போறதுக்காண்டி. மனைவி நல்லா உஜாரா இருக்கிறாங்களா, அப்ப நோனாவை கூட்டிட்டு போங்க, இல்ல தாயாரை கூட்டிட்டு போங்க, இல்ல உங்களுடைய சின்னம்மா பெரியம்மா கூட்டிட்டு போங்க, இல்ல உங்களுடைய யாராவது கூட்டிட்டு போங்க. வீட்டுல இருந்து பல நேரங்களுக்கு கூட்டிட்டு போங்க. இந்த 3 நாள் போகாததுனாலதான் எங்களுடைய பக்கத்தினுடைய ஹல்காவுடைய முகல்லால பல பெண்களுக்கு ஹிதாயத் கிடைக்காம. அதே போன்ற அக்கம் பக்கத்துல கிராமத்தினுடைய எத்தனை பெண்கள் இந்த 10 நாள் நாங்க கொடுக்காதனாலதான் அவங்க ஹிதாயத்துக்கு நெருமா இருக்கு. இப்ப நாங்க 3 நாள் 40 நாள் 10 நாள் கொண்டு என்ன தக்காதாக்கள் பூர்த்தி செய்யணுமோ அந்த தக்காதா நாங்க பூர்த்தி செய்யாம 40 நாள் ஜமாத்து கொண்டு நாங்க அந்த தக்காதா ஒரு போலும் பூர்த்தி செய்யறோம். இந்த தக்காதாக்கள் ஊரா வீடு வீடா ஹல்காவா கிராமமா பூர்த்தி ஆகுது. காரணமே இந்த 3 நாள். அதே போட்டு 10 நாள். அதே போட்டு இன்னைக்கு 2வது தேதி என்ன தேதி? இது 2வது தேதி செப்டம்பர் 2. அப்ப இன்னைக்கு 2ஆம் தேதி. இன்னைக்கு யாரா 10 நாள் முடிச்சுட்டு வந்திருக்காங்க. இப்ப அந்த பெண்மணிக்கும் சிந்தனை இருக்குது. எல்லா சாத்தியோட சிந்தனை முழு இந்தியாவில முழு உலகத்துல என்னோட சிந்தனை என்ன அப்படின்னு சொன்னா, இந்த பெண்மணி இப்ப சில்லா போகக்கூடிய தகுதி வந்துருச்சு. ஆனா சில்லா போடைய சரியான உரிய நேரம் இருக்குது பாத்தீங்களா, அது 2ஆம் தேதி செப்டம்பர் 2025. அதுக்கு முன்னாடி கணவனை கூட பார்க்க முடியாது சில்லாட போற. இந்த சிந்தனை கலட்டி எடுத்துங்க தயவுசெய்து. 10 நாள் போயிட்டு வந்தா அத்தனை மஸ்ஜித்வார் ஜமாத்து மட்டுமில்ல ஹல்காவுடைய சாத்திகள். இப்ப ஏன் லேட் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? 10 நாள் முடிஞ்சிருச்சு, இல்ல சில்லா போகக்கூடிய ஒரு வாய்ப்பு வந்துருச்சு, இல்ல கல்யாணம் முடிச்சிருக்கீங்க, நிபந்தனை கூடிய ஏன் 10 நாள் போறது லேட்டுன்னு சொல்லி தஸ்கீல் பண்ணி எவ்வளவு கூடிய சீக்கிரம் முடியுமோ சீக்கிரம் சில்லால கிடைக்கும். பல விதமான தடைகள் வரதுக்கு முன்னாடி கிடைக்கும். இதே ஒரு தக்காத தடைகள் வரதுக்கு முன்னாடி கிடைக்கும்.
3 மாசத்துக்குள்ளார தயாராயிட்டாங்களா சில்லா கிளப்பிட்டு 2ஆம் தேதி செப்டம்பர் 2024 சில்லா முடிச்சுட்டு வந்திருக்கூடிய ஒரு ஜோடி அல்லது ஒரு ஜமான் இப்ப இவங்க 2வது சில்லா போட தயார். ஆனா எப்ப 3 வருஷத்துக்கு முன்னாடி நினைச்சு கூட பார்க்க முடியாது. 2 செப்டம்பர் 2027க்கு பிறகுதான் இவங்க 2வது சில்லா போயிடும் அப்படின்னு எல்லாருடைய சிந்தனை எல்லாருடைய கற்பனை. அதுக்கு முன்னாடி அவங்க வரவே இல்லாத வந்துட்டாங்கன்னா முழு சக்தியை செலவழிச்சு அசோராக்கள் பண்ணி சதக்கா சலாத்துலாஜி செஞ்சு அவங்களை திருப்பி அனுப்புறதான் முயற்சி. இதுதான் உண்மையான விஷயம். அவ்வளவு சக்திகள் செலவுப்படும். எப்படி வந்துட்டீங்க? அனுமதி கிடையாது. நிபந்தனை பூர்த்தியாக இதுதான் நல்ல நோட் பண்ணிக்கங்க. எப்பவுமே சொல்லப்பட ஒரு விஷயம், ஒரு ஜோடி அல்லது ஒரு ஜமா நிபந்தனைகள் பூர்த்தி செஞ்சதுக்கு பிறகு அவங்க தடை செய்யறதுக்கு அனுமதி கிடையாது. நிபந்தனை பூர்த்தியா காலம் கம்மியா இருக்குதா அதிகமா இருக்குதா நேரம் வந்துருச்சா வரணும் அதெல்லாம் காலண்டர் பார்க்கணும். சாத்திகள் நேரத்தை பாக்குறாங்க, அதே போல டேட்கள் காலண்டர் உட்காந்து பார்த்துட்டு இருக்காங்க. சொல்ல இவ்வளவு சீக்கிரம் வந்துட்டீங்க, நாங்க சொன்னோம் ஏன் இவ்வளவு லேட்டா வரீங்க அப்படின்னு நாங்க கேட்டோம். கல்யாணம் முடிச்ச பிறகு எப்ப புறப்படுறது? புதிய கணவன் மனைவி அந்த கேள்வி கேட்கறதே தப்பு, கேட்கவே கூடாது. அல்ஹம்துலில்லாஹ் 3 மாணவர்கள் நிசாமுதீன் ஓதி முடிச்சாங்க. எத்தனை மாணவர்கள்? 2 வருஷத்துக்கு முன்னாடி உள்ள செய்தி. 3 மாணவர்கள் நிசாமுதீன்ல தௌரத்துல் ஹதீஸ் ஓதி முடிச்சு கல்யாணம் முடிச்சு அதுக்கு வருஷம் முடிச்சாங்க. வருஷம் முடிச்ச பிறகு கல்யாணம் முடிச்ச சரிக்கு 3வது 4வது மாசம் 3 பேரும் தன்னுடைய மனைவிமாரோட வந்து சில்லா முடிச்சுட்டு போறாங்க. யாருமே இங்க அவங்களுக்கு பெரிய விசாரணை செய்யல. எப்படி வந்துட்டீங்க இவ்வளவு சீக்கிரம்? எல்லாரும் தெரிஞ்ச முகம், யாருமே கேட்கல. சந்தோஷப்பட்டு அஹ்லன் வஸாலா மர்ஹபா அழகான முறை வழி அனுப்பி 3வது மாசத்துல வருஷம் சில்லா முடிச்சுட்டு போறாங்க. இன்னொரு தடவை இங்க 2 மாசம் தரத்தில் இருக்கிறார். அவரு இங்க ஓடி முடிச்சு வருஷம் முடிச்சு கல்யாணம் முடிச்சு 2வது மாசத்துல சில்லா வந்தார். அப்புறம் போனாரு, திரும்ப கிராமத்துல வேலை செஞ்சார். உழைப்பு நல்ல உழைப்பாளி அந்த மாணவர். உழைப்பு செஞ்சு இன்னொரு ஜமாத் ரெடியாரு சில்லா கூட்டிட்டு போறது யாரும் இல்ல. அந்த ஊர் மக்களை எங்களுக்கு அனுப்பி வச்சுட்டாங்க. அவர் அமீராக்கி நாங்களும் அழகான முறையில் அவரை வரவேற்று அழகான முறையில் வழி அனுப்பி வச்சோம். 8வது மாசத்துக்குள்ளார பெண்கள்ல இவர் 2 சில்லா முடிச்சுட்டார். யாரு கல்யாணம் முடிச்சு 8வது மாசத்துல எத்தனை சில்லா முடிக்கிறாரு? 2 சில்லா. எங்களுக்கு மத்தியில் இருக்கிறாரு. யாரும் இதை பார்த்து தவறுதலாவும் கூட கேட்கல. நீங்க எப்படி இவ்வளவு பெரிய தவறு செஞ்சுட்டீங்க யாரும் கேட்கிறாங்க. அல்லா பாதுகாக்கணும். எங்களுக்கு தடுக்க இயலாத சமயத்துல சில வார்த்தைகளை நாங்க விடுறோம். திரும்ப பெண்கள்ல போறது பெரிய ஒரு கெடுதி உண்டாக்கும் அப்படின்னு சொல்றோம். சாத்திகள் மட்டும் இந்த வார்த்தைகளாலதான் முழு உலகத்துல கெடுதிகள் உண்டாயிட்டு இருக்கு. மவுத் வரைக்கும் இஸ்திக்பார் செய்யணும். இப்படிப்பட்ட வார்த்தைகள் நாங்க சொல்லிட்டோமே சொல்லி. அதனால இது அடிப்படையான விஷயம். ஒருத்தவங்க 2வது சில்லா முடிச்சுட்டு வந்துட்டாங்க, முழு ஜமாத் வந்துட்டாங்க. இப்ப முழு முயற்சி என்ன பண்ணும்? ஏன் 3 வருஷம் வரைக்கும் நீங்க வெளிநாட்டு போறத நீங்க எதிர்பார்த்துட்டீங்க? நீங்க கண்ணால இந்த உத்தியாலே பார்த்துட்டீங்க இவ்வளவு மக்கள்கிட்ட பலகீனம் இருக்குது. அப்ப நாடு மக்கள்கிட்ட எவ்வளவு பலகீனம் இருக்கு, எவ்வளவு மக்கள் முர்த்ததாகி கொண்டிருக்கிறாங்க. அந்த மக்களுக்கு போய் நாங்க தீன் எத்தி வைக்கணும். அது மட்டும் இல்ல, பெண்கள் எந்த அளவுக்கு தன்னுடைய நேரத்தை காலத்தை எடுத்துக்கொண்டு அல்லாஹ்வுடைய பாதையில் எந்த அளவுக்கு தூரமா போவாங்களோ அந்த அளவுக்கு உங்களுடைய தன்னுடைய தீன் இஸ்திகாமத்து கிடைக்கும் என்பதை சொல்லுவோம். எப்படி ஆண்களுக்கு இஸ்திகாமத் கிடைக்கும் தூரமா போறதுனால பெண்களுக்கும் அதே அளவுக்கு இஸ்திகாமத் கிடைக்கும். அப்ப உடனடியா 3-4 மாசத்துக்குள்ளார அவங்க இந்த முழு ஜமாத் 2வது சில்லா முடிச்சுட்டு வந்தாங்க. 4 மாசத்துக்கு முன்னாடி அவங்க 6வது மாசமே நீங்க தயாரிப்பு செஞ்சு தஸ்கீல் பண்ணி வெளிநாட்டுக்கு அனுப்பேலும் முழு அனுமதி இருக்கு. அல்ஹம்துலில்லாஹ் இந்தியாவில் கிட்டத்தட்ட சில பெண்கள் வருஷம் 4 மாசம் தராங்க. எத்தனை மாசம் தராங்க? வருஷத்துக்கு 4 மாசம். எத்தனை பெண்கள் அப்படி தயாராக? இப்ப நுஸ்ரத்துக்கே சில பெண்கள் 4 மாசம் தராங்க. 50-100 பெண்கள் 2 மாசம் தராங்க. நுஸ்ரத்துல எத்தனை மாசம் தராங்க? இவ்வளவு தரவையும் கொடுத்ததுனால இந்த மே ஜூன் மாசத்துல நாங்க கணக்கு போட்டு பார்த்தோம். போன வருஷம் சென்ற வருஷம் இதே மே ஜூன் எத்தனை ஜமாத்துகள் வந்து 650 ஜமாத் வந்து அதுல சொன்னாங்க. இந்த வருஷம் எத்தனை ஜமாத் வச்சு கணக்கு போட்டு பாருங்கன்னு பார்த்தா இதே மே ஜூன்ல இந்த வருஷம் 1250 ஜமாத் வந்துச்சு. அதனால இடம் பத்தாம இப்ப அந்த பெண்களுடைய இடத்தை விரிவுபடுத்துவதற்காக வேலைகள் நடந்து கொண்டிருக்குது. பெண்கள் எல்லாத்தையும் மதுரசாலை ஷிஃப்ட் பண்ணி கிட்டத்தட்ட ஒரு நேரத்துல 2000 ஜமாத் தங்குற மாதிரி தர்த்தீபல் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். 2000 ஜமாத் தங்கும். அரபு பெண்களே இந்த 2 மாசத்துக்குள்ளார 60 பெண்கள் 50 பெண்கள் வந்துட்டாங்க. எத்தனை பெண்கள்? அரபு பெண்கள் 60 பெண்கள் வந்து. அதனால இது முக்கியமான. ஆனா அதுக்கு நிபந்தனைகள் நாங்க பூர்த்தி செய்யணும். 3வது நாள் போறாங்க அப்படின்னு சொன்னா 3 நாள் ஒரு ஆண் போறாரு. ஒரே ஒரு நிபந்தனை, அவர் போகக்கூடிய பெண்மணிக்கு மெஹரமா இருந்தா போதும். போகக்கூடிய எந்த பெண்மணி சேர்ந்து போறாரோ அந்த பெண்மணி மெஹரமா இருக்குது. ஒரே ஒரு நிபந்தனை. அவர் 10 நாள் போறாரு. அப்ப 3 நிபந்தனை. ஒண்ணு கல்யாணம் முடிச்சிருக்கணும். கல்யாணம் முடிக்காதவங்க 10 நாள் போயிடலாம். 2வது சுன்னத்தான குழந்தை அமைப்பில் இருக்கு. 3வது சில்லா முடிச்சிருக்கு. அவரு 40 நாள் போறாரு. அப்ப அவருக்கு இன்னொரு ஒரு நிபந்தனை 4 மாசம் ஒரு தடவை முடிச்சு. அவர் வெளிநாட்டு 2 மாசம் போறாரு. அப்ப அவர் 3 தடவை 4 மாசம் முடிச்சு.
இப்ப இலங்கைக்கு ஒரு தடவை 4 மாசம் கொடுத்தா போகும்னு சொல்லப்படுறது. ஆனா நாங்க என்ன சொல்றோம், நான் 3 தடவை 4 மாசம் கொடுத்துருக்கோம். இலங்கைக்கு ஒரு தடவை 4 மாசம் போகும், ஆனா இங்க 3 தடவை 4 மாசம். எந்த அளவுக்கு நாங்க நேரங்கள் கூட்டி இருக்கிறோமோ அந்த அளவுக்கு ஜமாத்துகள் அதிகரிச்சு கொண்டிருக்குது. அல்ஹம்துலில்லாஹ். குறையெல்லாம் இல்லை. தரவான சாட்சிகள் வராங்க, தரவான ஜமாத்துகள் உருவாக்கிட்டு வராங்க. நீங்களா கேட்டுக்கொள்ளணும், எங்களுக்கு தரவு நல்ல அந்த தரத்தை உயர்த்து நல்ல மேற்படுத்தணும், எங்களுக்கு அனுமதி கொடுங்க. நாங்க 3 தடவை 4 மாசம் முடிச்சவங்க அனுப்பணும் நான் ஆசைப்பட்டு நீங்க தான் சொல்லணும். நீ 4 நாளா போய் வேலை எடுத்து வைக்கணுமே, தரவான விஷயங்களை எடுத்து அமானத்தை எடுத்து வைக்கணுமே. அதே போன்று ஒரு பெண்மணி, இது ஆண்களுடைய நிபந்தனை. ஒரு பெண்மணி போறாங்க அப்படின்னா 3 நாள் போறதுக்கு 3 நிபந்தனை. அமல் இல்லாம இருக்கணும், 2வது இது 3 நாள் போறதுக்கு பரதாவுடன் இருக்கணும், 2வது மேரமுடன் போகணும், 3வது பிள்ளைகள் குழந்தைகள் இருக்கக்கூடாது. இந்த 3 நிபந்தனையோட ஒரு பெண்மணி 3 நாள் போகும். பிள்ளைகள் குழந்தைகள் இல்லாம சின்ன பிள்ளைகள் கூட இருக்கக்கூடாது. அதே பெண்மணி 10 நாள் போறாங்க, அதே பெண்மணி 10 நாள் காண்டி போறாங்க. அப்ப அதுல ஒரு நிபந்தனை, 3 தடவை 3 நாள் முடிச்ச பெண்மணிகள் 10 நாளுக்கு போகணும். 3 தடவை 3 நாள் முடிச்ச பெண்மணி 10 நாளுக்கு போகணும். 40 நாள் போகணுமா, அப்ப 3 நிபந்தனை. ஒண்ணு ஹமல் இல்லாம இருக்கணும், 2வது கல்யாணம் முடிச்சிருக்கணும், 3வது ஒரே ஒரு தடவை 10 நாள் முடிச்சிருக்கணும். எத்தனை தடவை 10 நாள்? ஒரே ஒரு தடவை 10 நாள் முடிச்சு. அதே பெண்மணி வெளிநாட்டுக்கு போகணும் ஆசைப்படுறாங்க, வெளிநாட்டு ஜமாத்துல போகணும், 2 மாசத்துக்காண்டி போகணும். அப்ப 2 தடவை சில்லா போயிருக்கும். எத்தனை தடவை சில்லா போயிருக்கணும்? உள்நாட்டை 2 ஜில்லா முடிச்சவங்க தான் போவாங்க. உள்நாட்டை 2 ஜில்லா முடிச்ச பெண்மணி தான் நாங்க அனுமதி கொடுக்கறது, வெளிநாட்டு 2 மாசம். அது மட்டும் இல்லாம 3 நாள் ஜமாத்திலையும் 10 நாள் ஜமாத்துல 6 ஜோடி போகணும். இது முடிவு செய்யப்பட்ட விஷயம். முன்னாடி 5 ஜோடிக்கு வந்துருச்சு, ஆனா இப்ப திரும்ப 6 ஜோடி. அதுல அதிகப்படியானது 7 பெண்மணிகள் போகணும். எத்தனை பெண்மணிகள் போலாம்? 7 பெண்கள் போகணும். 7 பெண்கள் போகணும். 3 நாள் ஜமாத்திலையும் 10 நாள் ஜமாத்திலையும் கல்யாணம் முடிக்காத அந்த பெண்கள் போகணும். 3 நாளே போனா 10 நாளே போகணும். அதே போல ஹமலான பெண்கள் 3 நாளே போனா 10 நாளே போகணும். 3வது விஷயம், ஒரே ஒரு ஜமாத்துல 3 நாள் ஜமாத்திலையும் 10 நாள் ஜமாத்திலையும் 2 பெண்கள் கல்யாணம் முடிக்காத 2 பெண்மணிகள் தன்னுடைய தாயுடன் போகணும். யாருடன் போல? அதாவது ஒரே வீட்டுல இருந்து 2 பெண்கள் கல்யாணம் முடிக்காதவங்க தன்னுடைய தாய் தகப்பனுடன் அல்லாஹ்வை பார்த்து 3 நாளுக்கு போகலாம், 10 நாளுக்கு போகலாம். 40 நாள்ல 10 நாள் 40 நாள்ல 5 ஜோடிகள் போவாங்க. ரொம்ப தேவைப்பட்டுச்சா ஒரு பெண்மணியை நீங்க அதிகப்படுத்தி கொள்ளணும். வெளிநாட்டு அல்லாஹ்வுடைய பாதையில போற 2 மாசத்துக்காண்டி அதுல 4 ஜோடிகள் போவாங்க. எத்தனை ஜோடிகள் போவாங்க? 4 ஜோடி. ரொம்ப தேவைப்படுது அப்படின்னு சொன்னா ஒரு பெண்மணி நீங்க அதிகப்படுத்தி கொள்ளணும். ஒரு பெண்மணி நீங்க அதிகப்படுத்தணும். அதே போன்ற மேலான பெரியார்கள் சோதரிலே முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா, 6 மாசத்துல ஒரு தடவை பெண்கள் ஜோடுடைய சிக்கர் நாங்க செய்வோம். அந்த பெண்களுடைய ஜோடு இருக்குதே அதுக்காண்டி 2 மாசத்துக்கு முன்னாடி நாங்க உழைப்பு செய்யணும். எத்தனை மாசம் முன்னாடி? 2 மாசம் முன்னாடி உழைப்பு செஞ்சு நாங்க பள்ளி வாரியா தக்காதாக்கள் கொடுக்கணும், அல்லது ஹல்கா வாரியா தக்காதா கொடுக்கணும், அல்லது என்ன இருக்குதுன்னு சொன்னா ஒரு வீட்டுக்கு நாங்க தக்காதா கொடுக்கணும், ஒரு குடும்பத்துக்கு தக்காதா கொடுத்து இந்த ஜோடு 2 மாசத்துக்கு பிறகு நடக்கும் போது நீங்க உங்க வீட்டில இருந்து ஒரு ஜமாத் அமைச்சுக்குவாங்க, அல்லது பள்ளி வாரியா ஜமாத் அமைச்சுக்குவாங்க, அல்லது ஹல்கா வாரியா ஜமாத் அமைச்சுக்குவாங்க. வாரம் அவங்க கேட்கறது நீங்க ஜமாத் அமைச்சிட்டீங்கன்னா இல்லையான்னு. இந்த ஜோடுடைய நோக்கம் அதுல சொல்லுவாங்க, ரொக்கமா பெண்களுடைய ஜமாத் அல்லாஹ்வுடைய பாதையில கிளம்பு. என்ன செய்யணும்? ரொக்கமா அல்லாஹ்வுடைய பாதையில பெண்கள் ஜமாத் கிளம்பு. இந்த ஜோடுல 2 அடிப்படையான மஜ்லிஸ்கள் இருக்கு. 2 மஜ்லிஸுக்கு முன்னாடி அமல்களின் முன்தஹப் ஹதீஸ்ல இருந்து கிதாபுகள் வாசிக்கப்படும். அல்லாஹ்வுடைய பாதையில போகக்கூடிய சிறப்புகள் அதை முன்தஹப்ல இருந்து வாசிக்கிறது. 1/2 மணி நேரம் ஆண்கள்ல, அதே போன்று பெண்கள். இந்த ஜோடுல 3 நாள் முடிச்சவங்க 3 தடவை, அதே போன்று 10 நாள் போன பெண்கள், அதே போன்று ஜில்லால போன பெண்கள், அதே போன்று வெளிநாடு போன பெண்கள், இந்த வகையான பெண்கள் சேருவாங்க. இந்த ஜோடுல ஆண்கள் கலந்து கொள்வது ரொம்ப அவசியம். நேரமான ஆண்கள் இருக்கிறாங்க, அவங்க கட்டாயம் கலந்து கொள்ளணும். ஏன்னு சொன்னா இந்த ஜோடு ஜமாத் பந்தி செய்யக்கூடிய ஜோடு. ஆண்கள் இருந்தாதான் அந்த வேலை நடக்கும், இல்லாட்டி அந்த தக்காத வீணாயிடும். இந்த ஜோடுல சாப்பாடே கிடையாது, எந்த வகையான சாப்பாடு இதுல கிடையாது. இதுக்கு முன்னாடி நாங்க மசூரா செஞ்சு கொள்ளணும். முதல் மஜ்லிஸ் யாரு, 2வது மஜ்லிஸ் யாரு, தஸ்கீல் ஆண்கள் பெண்கள் யார் இருப்பாங்க, இந்த எல்லா விஷயத்தையும் முடிவு செஞ்சு இப்ப 1வது மஜ்லிஸ்ல சொல்லப்படக்கூடிய முக்கியமான விஷயம் அல்லாஹ்வுடைய பாதையில பெண்கள் கிளம்பி செல்வது எவ்வளவு முக்கியமானது என்பதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனைவிமார்களுடைய வரலாறு, அதே போன்று சஹாபியாக்களுடைய வரலாறு, அதே போன்று பனாத் தையிபாத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மகள்மார்கள் அல்லாஹ்வுடைய பாதையில போன அந்த வரலாறு, அதே போன்று எத்தனை நாட்கள் அல்லாஹ்வுடைய பாதையில போயிருக்கிறாங்க, எப்படி எல்லாம் அல்லாஹ்வுடைய பாதையில போய் தியானம் செஞ்சிருக்கிறாங்க,
நாடு நாடா போய் தன்னுடைய கபறுகள் அமைச்சிருக்கிறாங்க. இந்த வாழ்க்கை வரலாறு சீரத்தை விசேஷமா முதல் மஜ்லிஸ் எடுத்து சொல்லி அப்புறம் முழு உலகத்துடைய சகாதாக்கள் என்ன அதே சொல்லி அப்புறம் இப்போ உம்மத்துடைய ஹாலாத் என்ன அப்படின்னு சொல்லி ஒரு 3/4 மணி நேரத்திலிருந்து 1 மணி நேரத்துக்குள்ளார இந்த முதலாவது மஜ்லிஸ் முடிச்சோம். அது பிறகு இப்ப ரொக்கமான தஸ்கீல் பேர் எழுதுறது, அதே போன்று செலவு முடிவு செய்யறது, டேட்டுகளை முடிவு செய்யறது, அதே போன்று வசூலியாவையும் நாங்க அங்கேயே ஜமா செய்யறது. பாஸ்போர்ட்னா பாஸ்போர்ட், சல்லினா சல்லி. அது பிறகு ஜமாத் பந்தி முழுசா செஞ்சிடும். 2 மாத ஜமாத்து சில்லாவுடைய ஜமாத்துக்கு ரூட்டுக்கு உடனே பிக்ரு செய்யறது. 2வது மஜ்லிஸ் இருக்கிறது, அதுல மகாமி வேலையை நாங்க புரிய வைக்கணும். வீட்டுடைய தாலீமை நல்ல முறையில் புரிய வைக்கிறது. அதே போன்று வாராந்திர தாலீம். 3வது வீடு வீடா ஜமாத்துகளை தங்க வைக்கிறது. 4வது அல்லாஹ்வுடைய பாதையில தகாத அடிப்படையில் போறது, தரத்தீப் அடிப்படையில் போறது, அல்லாஹ்வுடைய பாதையில் போகக்கூடிய ஆண்கள் பெண்களுடைய நிபந்தனைகள் என்ன, இந்த எல்லா விஷயத்தையும் எத்தி வச்சு அதோட வீட்டுடைய இன்ஃபிராதி மாமுலாத்துகள் அமல்கள் என்ன, அதையும் நாங்க 2வது மஜ்லிஸ்ல கடைசியில் சொல்றோம். வேளாண் பெரியார்களை சோழ இதோட எங்களுக்கு ஒரு முக்கியமான பொறுப்பு, காலேஜில் யூனிவர்சிட்டியில படிக்கக்கூடிய இந்த பெண்மணிகள் இருக்கிறாங்க, அவங்க மீது உழைப்புக்காண்டி ஒரு மசோரா செய்யப்பட்டு ஒரு முடிவு எடுக்கப்பட்டிருச்சு அப்படின்னு சொன்னா, அந்த ஹாஸ்டலுக்குள்ளார ஃபேமிலி இருக்கிறாங்க, குடும்பங்கள் இருக்கிறாங்க, முஸ்லிமான குடும்பங்கள். இப்ப முதலாவது விஷயம் அவங்க மீது பாடுபட்டு உழைப்பு செஞ்சு நிபந்தனை பூர்த்தி செஞ்சு அந்த ஹாஸ்டலுக்குள்ளார அந்த வீடுகள்ல அந்த விடுதிகள்ல வாரந்திர தலீம் உருவாக்கி அந்த ஓதக்கூடிய பெண்கள் எல்லாத்தையும் அதுல நாங்க ஒன்று சேர்க்கணும். இது முதலாவது விஷயம். அப்படி இல்லாத பட்சத்துல அப்ப என்ன செய்யறது அப்படின்னு சொன்னா, அந்த பெண்கள் ஹாஸ்டல் வெளியே வர இல்லாது, அந்த ஹாஸ்டலுக்குள்ளார அப்படிப்பட்ட ஃபேமிலிகள் கிடையாது. ஆனா அவங்களுக்கு நாம தீன் எச்சரிக்கணும். அதுக்காண்டி முடிவு செய்யப்பட்ட விஷயம், அந்த ஹாஸ்டலுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய முகல்லால இருக்கக்கூடிய பழைய கவலையான நல்ல உசூல் உள்ள நல்ல பிக்கரான பெண்கள் அல்லாஹ்வுடைய பாதையில போகக்கூடிய வாரத்தின தாலீம் நல்ல முறையில அவங்க வழிநடத்தக்கூடிய அப்படிப்பட்ட ஒரு 2 பெண்கள் அவங்க தன்னுடைய மெஹரமான ஆண்களோட உள்ள போய் அவங்க ஒரு இடத்தை வாங்கி அந்த 2 மணி நேரத்துக்காக வேண்டி அப்ப அவங்க அதுல வாரந்திர தாலீம் செய்யும். 2 பெண்கள் போய் வாரம் என்ன செய்யறது, உள்ள வாரந்திர தாலீம் செய்யறது, ஹாஸ்டலுக்கு உள்ளார போய் தாலீம் செய்யறது. அதே போன்று ஹாஸ்டலுக்கு வெளியில எத்தனை பெண்கள் ரெண்டுல வாடகையில தங்கி இருக்கிறாங்களோ அந்த பெண்மணிகளை என்ன செய்யறது, வாரந்திர தாலீம்ல வெளியிலேயே நாங்க கலந்து கொள்றதுக்கு நாங்க முயற்சி. இந்த பெண்கள் மீது ரொம்ப விசேஷமான உழைப்பு செய்யணும் சொல்லிங்கிறது அடிக்கடி சொல்லப்படுது. எப்படி ஸ்டூடெண்ட் மீது உழைப்பு செய்யணுமோ அதே இந்த பெண்மணிகள் மீது உழைப்பு செய்யணும். இதுக்கு அழகான வழி. இந்த என்ன இன்னொரு வேலை என்ன செய்யறது அப்படின்னு சொன்னா, ஒரு காலம் அந்த ஹாஸ்டலுக்குள்ளார இப்படிப்பட்ட முஸ்லிமான ஃபேமிலிகள் இருக்கிறாங்கன்னு சொன்னா அப்ப அவங்களை தயார்படுத்தி பெண்கள் ஜமாத் 3 நாள் ஜமாத் அல்லது 10 நாள் ஜமாத் அது அல்லாத ஜமாத்துகளை அந்த ஹாஸ்டலுக்குள்ளார தங்க வைக்கிறதுக்கு நாங்கள் முயற்சி. அதன் மூலியமா ஒரு மாஹோல் உருவாக்குறது, அவங்களை தாலியில் உட்கார வச்சு தொழில் பக்கம் அவங்க கவனம் செலுத்தி, அதே போன்று சுன்னதான வாழ்க்கை, அதே போன்று அகீதாக்கள், அதே போன்று ஈமானியத்துடைய விஷயங்கள் அவங்களை முதாக்கரை செஞ்சு அப்புறம் அவங்க ஹாஸ்டலுக்கு இருக்கக்கூடிய சமயத்துல நீங்க தொழுகை பேணலா தொழுதுட்டு வரணும், பரதால நீங்க பேணிக் கொள்றது முயற்சி செய்யணும், அதே போன்று சுன்னத்துகளை பேணணும், அதே போன்று நீங்க ஒருத்தவங்க தாவத்து கொடுக்கணும். அதே சமயத்துல வீடுகள்ல போனீங்க லீவுடைய காலத்துல அப்ப நீங்க வீட்லயே போய் இந்த அமல்கள் செஞ்சு தன்னுடைய தாயை தகப்பனோட சேர்ந்து ஒரு 3 நாளாவது போயிட்டு வரணும் அப்படின்னு முழுமையான தஸ்கீல் நாங்க அமல் செய்யணும். தெய்வமா இன்ஷா அல்லாஹ் தஆலா கபூல் செய்வார். சில பிள்ளைகளுக்கு உண்மாவே இல்லை அப்படின்னு சொன்னா அப்ப யாருடைய கண்காணிப்புல இருக்கிறாங்களோ அவங்களோட நாங்க சேர்க்கணும் 3 நாள் கணி 10 சுப்ஹானல்லாஹ்.